Hello friends, welcome to All India Civil Services Coaching Center YouTube channel. UPSC Prelims 2026காக ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்கக்கூடிய கேண்டிடேட்ஸுக்கு நான் முதல்வன் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் வெர்டிக்கலும் ஆல் இண்டியா சிவில் சர்வீசஸ் கோச்சிங் சென்டர் இணைஞ்சு விஷன் 1000 மிஷன் 100 2.0 இனிஷியேட்டிவ்ஸை கண்டக்ட் பண்ணிட்டு வரோம். ஸோ இந்த இனிஷியேட்டிவ் படி எவ்ரி வீக் வந்து ஒரு வீக்கெண்டோட இருக்கக்கூடிய சிலபஸோட டெஸ்ட்டோட அலைன் ஆகிற மாதிரி PYQs லாஸ்ட்டு 10 to 15 years ஆஃப் PYQஸை எடுத்து அந்த பர்டிகுலர் டாப்பிக்கு கீழே என்னென்ன கான்டெக்ட்ஸ் அந்த கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க அது ரிலேட்டடாக நம்ம என்னென்ன கான்செப்ஷுவல் அண்ட் ஃபேக்சுவல் இன்ஃபர்மேஷன்ஸ் நம்ம தெரிஞ்சுக்கணுன்றத இந்த சீரீஸில் நம்ம பார்த்துட்டு வரோம். ஸோ அதோட பார்த்தோம்னா நமக்கு வந்து இந்த வாரம் இருக்க போகிறது நமக்கு இந்தியன் ஜியாகிரஃபி டெஸ்ட். இந்தியன் ஜியாகிரஃபியில் ஏற்கனவே நம்ம வந்து இந்தியன் ஃபிசியோகிராஃபி அண்டு அக்ரிகல்ச்சர் ரிலேட்டடான டாபிக்ஸை பார்த்துட்டோம். ஸோ இன்றைக்கி பார்க்க போகிற டாப்பிக்கும் ஒன் ஆஃப் தி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் ஆஃப் யூபிஎஸ்சி. ஓகேவா? ஸோ மெஜாரிட்டி ஆஃப் த கொஷின்ஸ் வரக்கூடிய இன்னொரு முக்கியமான ஏரியா எதுனா இந்தியன் ரிவர் சிஸ்டம்ஸ். ஸோ இந்தியாவுடைய ரிவர்ஸ் ரிலேட்டடாக ரிவர்ஸோடு அசோசியேட் ஆகிருக்கக்கூடிய அதர் காம்பனன்ட்ஸ் ரிலேட்டடான கேள்விகள் எவ்ரி இயர் ஒன்ஸ் டெஃபினட்டாக வந்துக்கிட்டே இருக்குது. ஓகேவா? ஸோ அப்போ அது ரிலேட்டடான கொஷின்ஸ் அண்டு கான்செப்ட்ஸை டீட்டெயில்டாக பார்க்கலாம். ரைட்டா? ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எதுனா இந்தியன் ரிவர் சிஸ்டம்ஸ். இப்போ ரிவர் சிஸ்டம்ஸ்னு வர போகும்போது அதில் நம்மளுடைய ஹிமாலயன் பெனின்சுலர் ரிவர்ஸு அதோடு அசோசியேட் ஆகிருக்கக்கூடிய ட்ரிபியூட்ரிஸு டிஸ்ட்ரிபியூட்ரிஸு இது பாஸ் ஆகக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய அதர் ஏரியாஸு இம்பார்ட்டன்ட் ப்ரொடெக்டட் ரீஜன்ஸ் இது எல்லாத்தையுமே கலெக்டிவாக பார்க்கக்கூடிய நாலேஜ் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து ஓவராலாக இந்தியாவுடைய மேஜரான ரிவர்ஸோடைய டிஸ்ட்ரிபியூஷன்ஸை பார்த்தோன்னா ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் நம்ம வந்து வச்சுப்போம். ஓகேவா? ஸோ நமக்கு ஜென்ரலாக எடுத்துக்கிட்டோம்னா நம்ம ஏற்கனவே ஃபிசியோகிராஃபியில் பார்த்த மாதிரி இந்தியாவில் வந்து பார்த்தோம்னா இந்தியன் ஹிமாலயன் ரேஞ்சஸ், டிரான்ஸ் ஹிமாலயாஸ், கிரேட்டர் ஹிமாலயாஸ், மிடில் ஹிமாலயாஸ், லெசர் ஹிமாலயாஸ்னு பெரிய ஹிமாலயன் ரேஞ்சஸ் இருக்குது. ஸோ அதனோட எக்ஸ்டென்ஷனாக ஈஸ்டர்ன் ஹிமாலயாஸ் அண்ட் ஈஸ்டர்ன் ஹில் சிஸ்டம்ஸ் இருக்குது. தென் அதுக்கப்புறம் நமக்கு வந்து பார்த்தோம்னா ஆரவள்ளி ரேஞ்சஸ் இருக்குது, வெஸ்டர்ன் காட்ஸ் இருக்குது, ஈஸ்டர்ன் காட்ஸ் இருக்குது, தென் விந்தியா, சாத்புரா, தென் அசோசியேட்டட் ரீஜியன்ஸ் ஆஃப் ரேஞ்சஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ இது இல்லாமல் நமக்கு சென்ட்ரல் ஹைலேண்ட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய எலிவேட்டட் ரீஜன்ஸும் இருக்குது. ஸோ இந்த மாதிரி எல்லா எலிவேட்டட் ஹை ரீஜன்ஸில் இருந்து தான் எல்லா விதமான ரிவர்ஸும் ஆரிஜினேட் ஆகிருக்கு. ஓகேவா? ஸோ அப்படி ஒவ்வொரு ரிவரையும் நம்ம பற்றி தெளிவாக தெரிஞ்சுக்கணும்னா அதோட சோர்ஸ்லேருந்து டெஸ்டினி வரைக்கும் நம்ம தெளிவாக பார்க்கணும். அப்போ சோர்ஸ்னா இட் குட் பி அசோசியேட்டட் வித் எனி ஆஃப் தி ஒன் ஆஃப் தி ஹில்ஸ் ஆர் ரேஞ்சஸ் ஆர் எனி ஆஃப் தி ஹைலி எலிவேட்டட் பிளாட்யூஸ் இன் அவர் இந்தியன் ஃபிசியோகிராஃபி. அதை பற்றின ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் நமக்கு இருக்கணும். அது எங்கே ஆரம்பித்து எந்த டைரக்ஷனில் போகுது, என்ன மாதிரியான லேண்ட்ஃபார்ம்ஸில் அது ட்ராவல் ஆகுது, அந்த ரிவர்ஸ் ட்ராவல் ஆகக்கூடிய பேட்டர்ன் எப்படி இருக்குது, அது ஃபைனலாக போய் எந்த ரீஜனில் கலக்குது, ஐதர் இன்னொரு மேஜர் ரிவரோட போய் அட்டாச் ஆகி ட்ரிபியூட்ரியாக கன்வெர்ட் ஆகுதா, அல்லது அந்த ரிவரே தனியாக போய் கடலில் கலக்குதா, அரேபியன் சீல போய் கலக்குதா, பே ஆஃப் பெங்காலில் கலக்குதா, அல்லது போகக்கூடிய வழிகளில் ஏதாவது லேக்ஸையும் கடந்து போகுதா அப்படின்னு எல்லா கான்டெக்ட்லையுமே நம்ம வந்து பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஓகேவா? ஸோ அப்போது ரேஞ்சஸ், அந்த ரேஞ்சஸில் இருக்கக்கூடிய எஸ்பெஷலி ஹிமாலயன் ரீஜன்ஸ் எடுத்துட்டோம்னா ஹிமாலயன் ரீஜன்ஸில் இருக்கக்கூடிய கிளேஷியர்ஸ், ஸோ அந்த ஹையர் ஆல்டிடியூடினல் ஹிமாலயன் ரேஞ்சஸ்க்கு மேலே இருக்கக்கூடிய கிளேஷியர்ஸையும் ரேஞ்சஸையும் கனெக்ட் பண்ணி நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். அதே கிளேஷியர்ஸில் தான் மெஜாரிட்டி ஆஃப் தி ஹிமாலயன் ரிவர்ஸுக்கான சோர்ஸாகவும் இருக்குது. ஸோ அந்த கான்டெக்ட்டும் பார்க்கணும். அப்போ ஒரு ரேஞ்சும் அந்த ரேஞ்சில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் கிளேஷியர்ஸ், அந்த கிளேஷியர்ஸ்லேருந்து ஆரிஜினேட் ஆகக்கூடிய இம்பார்ட்டன்ட் ரிவர்ஸ், இந்த 3 கான்டெக்ட்லையும் நீங்கள் வந்து பார்த்துக்கணும். ஸோ அப்படி பார்க்க போகும்போது வி வில் ஹாவ் டூ டிஃப்ரெண்ட் ரிவர் சிஸ்டம்ஸ். நம்மளுடைய பெரினியலா, அதாவது எப்பயுமே கிளேஷியர்ஸ்லேருந்து ஃபார்ம் ஆகக்கூடிய ஹிமாலயன் ரிவர் சிஸ்டத்தை சொல்லுவோம். அதுக்கப்புறம் வந்து நம்மளுடைய பெனின்சுலர் ரிவர் சிஸ்டம்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி நம்மளுடைய ரிவர் சிஸ்டத்தை 2 மேஜர் கேட்டகரிஸாக பிரிக்கலாம். அது இல்லாமல் நமக்கு வந்து பார்த்தோம்னா வெஸ்ட் ஃப்ளோயிங் ரிவர்ஸ் அண்ட் ஈஸ்ட் ஃப்ளோயிங் ரிவர்ஸ்னு 2 வகையாக பிரிக்கலாம். ஸோ வெஸ்ட் ஃப்ளோயிங் ரிவர்ஸ்னால் அது எங்கே ஆரிஜினேட் ஆனாலும் இட் வில் ஃபைனலி entering into the Arabian Sea region. அதே மாதிரி ஈஸ்ட் ஃப்ளோயிங் ரிவர்ஸ்னா ஃபைனலி entering into the Bay of Bengal regions. ஸோ இப்படி வந்து இதை வந்து வாட்டர் டிவைடுன்னு சொல்லலாம். ஓகே, இந்த வாட்டர் டிவைடுன்றது என்ன மீன் பண்ணுதுன்னா இட் டிவைட்ஸ் தி போத் ஈஸ்ட் ஃப்ளோயிங் அண்ட் வெஸ்ட் ஃப்ளோயிங் ரிவர். ஸோ அப்போ இந்த ஓவரால் மேப் ஹிமாலயாஸ்லேருந்து வரக்கூடிய இண்டஸ், கங்கா, பிரம்மபுத்திரா ரிவர் சிஸ்டம்ஸு, அப்புறம் சென்ட்ரல் ஹைலேண்ட்ஸ்லேருந்து வரக்கூடிய அல்லது மிடில் ஆஃப் தி ரீஜன்ஸ்லேருந்து வரக்கூடிய அதர் ரிவர் சிஸ்டம்ஸு, வெஸ்டர்ன் காட்ஸோட ரிவர் சிஸ்டம்ஸ், ஈஸ்டர்ன் காட்ஸோட ரிவர் சிஸ்டம்னு ஓவராலாகவே யூ ஷுட் ஹேவ் அ broader idea about all the rivers and associated ranges. If suppose அது ஹிமாலயன் ரிவர்ஸாக இருந்தால் அந்த ரேஞ்சஸில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் கிளேஷியர்ஸ். ஸோ இப்படி ஒரு கலெக்டிவ் அண்டர்ஸ்டாண்டிங் அபவுட் இந்தியாவுடைய ரிவர் சிஸ்டத்தை பற்றின ஒரு ஐடியா நமக்கு மேப் சென்ட்ரிக்காக இருக்கணும். ஓகேவா? ஸோ அப்போ தான் நம்மளால் ஒரு ரிவரை பற்றி ஒரு கேள்வி வருதுன்னா
அந்த ரிவரோடைய ஃபிசிக்கல் லொக்கேஷன் நமக்கு மைண்டில் வரணும். அப்படி வந்தால் மட்டும்தான் நம்மளால ஆப்ஷன்ஸை எந்த விதமான கன்ஃபியூஷன்ஸும் இல்லாமல் ஈஸியாக எலிமினேட் பண்ண முடியும் அல்லது சூஸ் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ இந்தியன் ஜியாகிரஃபியை பொறுத்த வரைக்கும் ஃபிசிக்கலாக எல்லாத்தையுமே கண்ணில் பார்த்து எவ்வளோக்கு பழகுறீங்களோ அவ்வளோக்கு ஆன்சர் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ எல்லாமே மேப் சென்ட்ரிக்காக படித்து பழகுங்க. ஓகேவா? ஸோ இதில் ஒவ்வொரு ரிவர் சிஸ்டத்தை பற்றியும் நம்ம வந்து டீட்டெயிலிங்காக பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் we will discuss about the differences between the Himalayan rivers and the Peninsular rivers. ஓகேவா? ஸோ இந்த ரெண்டு ரிவர் சிஸ்டத்துக்கு இருக்கக்கூடிய ஸ்ட்ரக்சரல் வைஸ் இருக்கக்கூடிய டிஃபரன்சஸ் என்னென்னலாம் சொல்லியிருக்காங்கன்னு பார்ப்போம். ஓகேவா? ஸோ ஹிமாலயன் ரிவர்ஸ் எடுத்துட்டோம்னா டெஃபினெட்லி இட் இஸ் ஆரிஜினேட்டட் ஃப்ரம் தி கிளேஷியர்ஸ் ஆர் தி ஹிமாலயன் மவுண்டைன் ரேஞ்சஸ். ஹிமாலயாஸில் மேலே இருக்கக்கூடிய கிளேஷியர்ஸ் ரீஜன்ஸில் இருந்து ஆரிஜினேட் ஆகிறதுனால தீஸ் ரிவர்ஸ் கேன் ஃப்ளோ ஃபார் இயர் லாங் ரீஜன்ஸ். ஏன்னா கிளேஷியர்ஸ் எப்பயுமே இருந்துகிட்டே இருக்கும், அது வாட்டர்ஸை சப்ளை பண்ணிக்கிட்டே இருக்கும். அந்த வாட்டர்ஸ்லேருந்து ஆரிஜினேட் ஆகக்கூடிய ரிவர்ஸ் இயர் லாங் ஃப்ளோ ஆகிக்கிட்டே இருக்கும். ஓகேவா? அதே பெனின்சுலர் ரிவர்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா மெஜாரிட்டியாக அதனுடைய ஆரிஜினேஷன்ஸ் வந்து பெனின்சுலர் பிளாட்டியூ ரீஜன்ஸ், சென்ட்ரல் ஹைலாண்ட் ரீஜன்ஸ், வெஸ்டர்ன் காட்ஸ், ஈஸ்டர்ன் காட்ஸ் இந்த மாதிரியான சீஸ்னல் ரிவர் சிஸ்டம்ஸாக தான் இருக்கும். ஏன்னா இங்கே வந்து கிளேஷியர்ஸ் இருக்கக்கூடிய அளவுக்கு ஹை ஆல்டிடியூட்னல் ரேஞ்சஸ் கிடையாது. அப்போ அது எதை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும்? மேஜர்லி இட் இஸ் டிபெண்டிங் அப்பான் தி மான்சூன் சீசன் ஃபார் தி ரெப்ளனிஷ்மெண்ட் ஆஃப் இட்ஸ் வாட்டர் சோர்சஸ். ஓகேவா? ஸோ அதனால இது வந்து பெரினியல் ரிவர் சிஸ்டம்ஸாக இருக்கும், இது சீசனல் ரிவர் சிஸ்டம்ஸாக இருக்கும். ஓகேவா? ஸோ அப்போ இங்கே வந்து பார்த்தோம்னா லார்ஜ் நம்பர் ஆஃப் கிளேஷியர்ஸ் நமக்கு நிறைய இருக்கிறதுனாலையும் ஹிமாலயாஸோடைய எக்ஸ்டென்ஷன் வந்து பெரிய லெவலில் இருக்கிறதுனாலையும் what are all the rivers which have originated from those Himalayan regions இருந்தாலுமே அது ஆக்குப்பை பண்ணக்கூடிய ஏரியாஸ் வந்து பெரிய லெவலில் இருக்கும். அதனால தான் இது என்னன்னா they have very large basins and catchment areas. ஓகேவா? இப்போ பேசின்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம்னா ஒரு ரிவரோடைய இண்டிவிஜுவல் ரிவரோடையதை மட்டும் நம்ம பேசின்னு சொல்ல மாட்டோம். அந்த ஒரு இப்போ கங்கா எடுத்துட்டோம்னா கங்காவுடைய ட்ரிபியூட்ரிஸு, அதனுடைய அசோசியேட்டட் ட்ரிபியூட்ரிஸ், இது எல்லாமே சேர்த்து கவர் பண்ணக்கூடிய லார்ஜர் ஏரியாவை தான் நம்ம கங்கா பேசின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ அப்போ பேசின்ன்ற ஒரு வார்த்தை என்ன மீன் பண்ணோம்னா அந்த ரிவரோட அசோசியேட் ஆகிருக்கக்கூடிய அதர் ரிவர்ஸும் ஆக்குபை பண்ணியிருக்கக்கூடிய என்டையர் ரீஜனையும் சேர்த்து தான் நம்ம பேசின்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ அப்போ ஹிமாலயன் ரிவர்ஸ் நிறைய பெரினியல் ரிவர்ஸ் இருக்கிறதுனாலையும் அதுக்கு நிறைய ட்ரிபியூட்ரிஸ் இருக்கிறதுனாலையும் அது இயர்லாங் ஃப்ளோ ஆகிறதுனாலையும் ஜெனரலி அதனுடைய பேசின்ஸும் கேட்ச்மெண்ட் ஏரியாஸும் லார்ஜராக இருக்கும். ஓகேவா? ஸோ அதை அடிப்படையை வச்சு தான் we have discussed about the formation of Great Indian Plainsன்றதை நம்ம பார்த்துருந்தோம். ரைட்டா? ஸோ அதே வந்து இது எடுத்துட்டோம்னா ஸ்மால் பேசின்ஸ் அண்ட் ஸ்மாலர் கேட்ச்மெண்ட் ஏரியாஸ் தான் இருக்கும். ஏன்னா இங்கே இருக்கக்கூடிய ரிவர்ஸ் வந்து இயர்லாங் ஃப்ளோ ஆகாது. அதே சமயத்தில் அது ஃப்ளோ ஆகக்கூடிய ரீஜனான பெனின்சுலர் ரீஜன்ஸும் வந்து பார்த்தோம்னா ஒரு ஹைலி ஸ்டேபிள் லேண்ட்ஃபார்ம்ஸ் கம்பேர்ட் டு தி கிரேட் பிளைன் ரீஜன்ஸ். ஓகேவா? ஸோ அதனால இதனோட ரிவர் பேசின்ஸு கம்பேரிட்டிவ்லி கம்மியாக தான் இருக்கும். ஓகேவா? தென் அடுத்தது இந்த ரிவர் சிஸ்டத்தோட கேரக்டரிஸ்டிக்ஸை வச்சு பிரிக்கிறது. இது வந்து மோஸ்ட்லி ஆன்டிசிடென்ட் அண்ட் கான்சிக்யூவன்ட் ட்ரைனேஜ் பேட்டர்ன்ஸ்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ ஆன்டிசிடென்ட் அண்ட் கான்சிக்யூவன்ட் விச் லீட்ஸ் டு தி டென்ட்ரிட்டிக் பேட்டர்ன்ஸ் இன் பிளைன் ரீஜன்ஸ்னு சொல்லுவாங்க. இதே வந்து பார்த்தோம்னா நம்மளோட பெனின்சுலர் ரிவர்ஸ் மேஜரா சூப்பர் இம்போஸ்ட், ரெஜுவனேட்டட் அண்ட் ரிசல்ட்டிங் இன் ட்ரெல்லிஸ், ரேடியல் அண்ட் ரெக்டாங்குலர் பேட்டர்ன்ஸ் சொல்லுவாங்க. ஸோ வாட் டஸ் திஸ் மீன்? அப்படி ஆன்டிசிடென்ட்னா என்ன, சூப்பர் இம்போஸ்ட்னா என்ன, இது என்ன மீன் பண்ணுது அப்படின்றத கொஞ்சம் டீட்டெயிலிங்காக பார்ப்போம். ஓகேவா? ஸோ இப்போ ரிவரோடைய ட்ரைனேஜ் பேட்டர்ன்ஸை நம்ம ரெண்டு மேஜர் கேட்டகரிஸாக பிரிக்கலாம். ஓகேவா? ரெண்டு மேஜர் கேட்டகரிஸில் ஒன்று வந்து பார்த்தோம்னா டிஸ்கார்டன்ட் ட்ரைனேஜ், இன்னொன்று கன்கார்டன்ட் ட்ரைனேஜ். அப்படின்னா என்னது? டிஸ்கார்டன்ட் ட்ரைனேஜ் அப்படின்னா ஒரு ரிவர் ஒரு இடத்துல இருந்து ஆரிஜினேட் ஆகி இன்னொரு இடத்துக்கு ஃப்ளோ ஆகுது. ஓகேவா? அப்படி ஃப்ளோ ஆக போகும்போது அந்த ரீஜியன் என்ன வழி சொல்லுதோ அந்த வழிப்படி அந்த ரிவர் ஃப்ளோ ஆகுதா, அல்லது அந்த ரீஜனை விட இந்த ரிவர் சூசஸ் இட்ஸ் பாத்தா அப்படின்றத பொறுத்து தான் இந்த ரெண்டு டிஃபரன்சஸுமே இருக்கு. when a river chooses its place of flow, அதாவது அது எந்த விதமான லேண்ட்ஃபார்மையுமே அது வந்து டாமினேட் பண்ணி அந்த லேண்ட்ஃபார்மை எரோட் பண்ணி அதனோட ஒரிஜினல் பாத்தில் எந்த விதமான சேஞ்சஸும் இல்லாமல் ஃப்ளோ ஆகக்கூடிய ரிவர்ஸை நம்ம டிஸ்கார்டன்ட் ட்ரைனேஜ்னு சொல்லுவாங்க. அதாவது இட் இஸ் இண்டிபெண்டன்ட் ஆஃப் ரீஜியன் த்ரூ விச் இட் ஃப்ளோஸ். அதே கன்கார்டன்ட்னா டிபெண்டன்ட் ஆன் லேண்ட்ஃபார்ம்ஸ். அந்த லேண்ட்ஃபார்ம்ஸ் தான் டிசைட் பண்ணும் இன் வாட் வே த ரிவர்ஸ் ஹேஸ் டு ஃப்ளோ. அப்போ இண்டிபெண்டா சொல்லக்கூடிய இந்த டிஸ்கார்டன்ட் ட்ரைனேஜ் ரெண்டு டைப்பா பிரிக்கப்படும். ஒன்று என்னது? சூப்பர் இம்போஸ்டு ட்ரைனேஜ், இன்னொன்று ஆன்டிசிடென்ட் ட்ரைனேஜ். ஆன்டிசிடென்ட் ட்ரைனேஜ் அப்படின்னா இது ரெண்டுமே வந்து இண்டிபெண்டன்ட் தான். ரிவர் டஸ் நாட் சேஞ்ச் இட்ஸ் கோர்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு தி ரீஜியன்ஸ் த்ரூ விச் இட் ஃப்ளோஸ்.
பட் இது ரெண்டுக்கும் ஒரு மைனர் டிஃப்ரென்சஸ் இருக்குது. என்ன டிஃப்ரென்சஸ்ன்னு பார்த்தோம்னா, இப்போ ஆன்டிசிடென்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அந்த ரிவர் தான் அந்த லேண்ட்ஃபார்ம்ஸ் ஓடக்கூடிய இடத்து ஒரு ஹிமாலயான் ரிவர்ஸ் நம்ம சொல்கிறோம்ல. இப்போ ஹிமாலயாஸ் ஆரிஜினேட் ஆனதுக்கு அப்புறம் தான் கிளேஷியர்ஸ் வந்திருக்கும். அந்த கிளேஷியர்ஸ்ல இருந்து தான் ரிவர்ஸ் ஆரிஜினேட் ஆயிருக்கும். பட் தெர் ஆர் சர்டைன் ரிவர்ஸ் which are there even before the Himalayas have formed. நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் ஹிமாலயாஸோடைய வெஸ்ட் டு ஈஸ்ட் எக்ஸ்டென்ஷனை பிரிக்கக்கூடிய 4 இம்பார்ட்டன்ட் ரிவர்ஸ் பார்த்தோமா. பஞ்சாப் ஹிமாலயாஸ், குமான் ஹிமாலயாஸ், நேபாள் ஹிமாலயாஸ் அண்ட் அஸ்ஸாம் ஹிமாலயாஸ். இது எல்லாத்தையுமே பிரிக்கக்கூடிய ரிவர்ஸ் எதாவது பார்த்தோம். இண்டஸ், சட்லஜ், காளி அண்ட் பிரம்மபுத்ரா. அப்போ இந்த ரிவர்ஸோட ஆரிஜினேல்லாம் பார்த்தீங்கன்னா ஹிமாலயாஸுக்கு முன்னாடியே ஃபார்ம் ஆயிருக்கக்கூடிய டிபெட்டான் பிளாட்டியூ ரீஜன்ஸ்ல, அது எஸ்பெஷலி மானசரோவர் லேக் ரீஜன்ஸ்ல இருந்து ஆரிஜினேட் ஆயிருக்கும். அப்போ இந்த ரிவர்ஸ் எல்லாமே ஹிமாலயாஸ் உருவாகிறதுக்கு முன்னாடியே ஆரிஜினேட் ஆகி ஃப்ளோ ஆகிட்டு இருக்கக்கூடிய ரிவர்ஸ். அதை தான் ஆன்டிசிடென்ட் ரிவர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ the reverse is therefore older than the structures through which it flows. ஓகேவா? ஸோ இந்த ரிவர்ஸ் வந்து என்ன ஆகும்னா அது ஒரிஜினலாக ஃப்ளோ ஆகிட்டு இருக்கும். இப்போ இந்த இடத்துல வந்து ரிவர்ஸ் ஃப்ளோ ஆகிக்கிட்டே இருக்குதுன்னா இதனுடைய பாத்தில் எந்த சேஞ்சஸும் இருக்காது. இதுக்கு பக்கத்துலேயே ஒரு மவுண்டைன் சிஸ்டம்ஸ், இப்போ ஹிமாலயாஸ் எமர்ஜ் ஆகுதுன்னா இந்த ஹிமாலயாஸ் எமர்ஜ் ஆக இந்த ரிவர் ஓடிக்கிட்டு இருக்கக்கூடிய இடத்துல அது கண்டினியூஸாக எரோட் பண்ணி அதனோட பாத்தை எந்த விதத்துலையுமே மாறிக்காது. அப்போ இந்த கேப்ஸை விட்டுட்டு ஹிமாலயாஸ் மட்டும் எமர்ஜ் ஆகும். அப்படி எமர்ஜ் ஆக போகும்போது தான் தீஸ் ரிவர்ஸ் have become the natural boundaries between two different Himalayas, பஞ்சாப் ஹிமாலயாஸுக்கும் குமான் ஹிமாலயாஸுக்கும். ஸோ அப்படி இருக்கக்கூடிய ரிவர்ஸ் தான் நம்ம ஆன்டிசிடென்ட் ரிவர்ஸ்னு சொல்லுவோம். அப்போ இந்த இடத்துல என்னது, த ரிவர்ஸ் மெயின்டைன் இட்ஸ் ஒரிஜினல் கோர்ஸ் ஈவன் தோ தி சரௌண்டிங் லேண்ட் ஃபார்ம்ஸ் டெவலப்ஸ் ஓவர் இட். ஓகேவா? ஸோ த ரிவர் டெவலப்டு ஃபர்ஸ்ட், த ஏரியா தென் அண்டர்வென்ட் சேஞ்ச் ஆஸ் ஃபால்ட்டிங், ஃபோல்டிங் ஆர் வார்பிங். As these tectonic movements occurred, the river continued in its same course, eroding at the same rate that the upliftment occurred. ஸோ சுற்றி இருக்கக்கூடிய அப்லிஃப்ட்மெண்ட் நடக்க 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 இந்த ரிவர் அதோட ஒரிஜினல் கோர்சஸ்லேயே அந்த பாத்தை எரோட் பண்ணி இட் மெயின்டைன்ஸ் இட்ஸ் ஒரிஜினல் கோர்ஸ். அப்படி இருக்கிறத தான் நம்ம ஆன்டிசிடென்ட் ரிவர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட அதே ஐடியா தான் இங்கே சூப்பர் இம்போஸ்டு ட்ரைனேஜ் அப்படின்றதும் அதே தான். த ரிவர்ஸ் மெயின்டைன் இட்ஸ் ஒரிஜினல் கோர்ஸ். பட் என்ன டிஃபரன்சஸ்னா இந்த இடத்துல வந்து த ரிவர் இஸ் யங்கர் தேன் தி ஃபீச்சர்ஸ் த்ரூ விச் இட் ஃப்ளோஸ். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து அந்த லேண்ட்ஃபார்மை எரோட் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி அந்த ரிவர்ஸ்க்கு இருக்கும். ஓகேவா? ஆனால் அந்த லேண்ட்ஃபார்ம் உருவானதுக்கு அப்புறம் தான் அந்த ரிவர்ஸே ஃபார்ம் ஆயிருக்கும். ஸோ அப்போ இந்த ரிவர்ஸ் ஆரிஜினேட் ஆயிருக்கும், ஆனால் அந்த லேண்ட் ஃபார்மில் இட் ஹேஸ் அன் எரோஷனல் கெப்பாசிட்டி அண்ட் மெயின்டைன் இட்ஸ் கோர்ஸ் ரேதர் தேன் தி லேண்ட் ஃபார்ம்ஸ் டிசைட்ஸ் இட்ஸ் கோர்ஸ். அப்படி இருக்கிறத நம்ம சூப்பர் இம்போஸ்டு ட்ரைனேஜ்னு சொல்லுவாங்க. இங்கே என்னவா இருக்கும்னா இங்கே அதே மாதிரி தான் அந்த ரிவர் ஃப்ளோ ஆகிக்கிட்டே இருக்குதுன்னா அந்த ரிவர் டெவலப் ஆக அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சாஃப்டர் ராக்ஸ். ஓகேவா? இங்கே என்னன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வெஸ்டர்ன் காட்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா வெஸ்டர்ன் காட்ஸில் நமக்கு வெஸ்டர்ன் காட்ஸ் ஆரிஜினேட் ஆகிறதுக்கு முன்னாடி அங்கேருந்து ரிவர்ஸ் எதுவுமே ஆரிஜினேட் ஆகிறதுக்கு ஸ்கோப் கிடையாது. ஓகேவா? இங்கே ஹிமாலயாஸ்ல இருந்து ஆரிஜினேட் ஆகக்கூடிய ரிவர்ஸுக்கு முன்னாடி ஆரிஜினேட் ஆகிறதுக்கு டிபெட்டான் பிளாட்டியூ ரீஜன்ஸ் இருக்கு. ஆனால் வெஸ்டர்ன் காட்ஸ்ல அப்படி கிடையாது. அப்போ வெஸ்டர்ன் காட்ஸ்ல இருந்து ஆரிஜினேட் ஆகி ஒரு ரிவர் ஃப்ளோ ஆகிட்டே இருக்குதுன்னா இப்போ அது ஃப்ளோ ஆகக்கூடிய இடத்துல தான் இப்போ டெக்கன் பிளாட்டியூ ரீஜன்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா டெக்கன் பிளாட்டியூ ரீஜன்ஸ் வந்து நமக்கு வந்து ஸ்லோவா லாவா வந்து எரப்டாகி டெவலப் ஆனதுன்றதை நம்ம போன கிளாஸ்லேயே பார்த்துருக்கோம். அப்போ அந்த ஸ்லோவா லாவா டெவலப் ஆகி எரப்டாக டெவலப் ஆக அந்த டெவலப் ஆகக்கூடிய அந்த லாவாக்கு மேலேயே இந்த ரிவர் ஓடிக்கிட்டே இருக்கும். அப்போ அந்த இங்க எப்படி ஹிமாலயாஸ் டெவலப் ஆக அந்த ரிவர் மெயின்டைன் இட்ஸ் ஒரிஜினல் கோர்ஸோ அந்த மாதிரி சாஃப்டர் ராக்ஸ் இருக்கக்கூடிய பிளாட்டியூ ரீஜன்ஸோ அல்லது பிளெயின் ரீஜன்ஸ்லையோ திஸ் ரிவர் கேன் கண்டினியூஸ் இட்ஸ் பாத் பை எரோடிங் தி சாஃப்டர் ரீஜன்ஸ் தென் எக்ஸ்போஸ்டு டு தி பாட்டம்ல இருக்கக்கூடிய ஹார்டர் ரீஜன்ஸ்க்கு எக்ஸ்போஸ் ஆக ஆரம்பிக்கும். அப்பவும் அது டவுன் கட்டிங் பண்ணி எரோட் பண்ணி போய்கிட்டே தான் இருக்கும். ஓகேவா? ஸோ அதுதான் சூப்பர் இம்போஸ்ட். ரிவர் ஃப்ளோஸ் ஓவர் ஏரியா வேர் செடிமெண்ட் கவர்ஸ் அ ப்ரீவியஸ்லி ஃபார்ம்டு லேண்ட்ஸ்கேப்ஸ். ஏற்கனவே இருக்கக்கூடிய லேண்ட்ஸ்கேப்பில் செடிமெண்ட் ஃபார்ம் ஆகி அந்த செடிமெண்ட் வழியாக இந்த ரிவர் ஃப்ளோ ஆகும். The river removes the sediment and then continues to flow over the uncovered landscapes. The river will erode into the exposed structures, creating the gaps or pools. ஓகேவா? ஸோ இங்கே வந்து அந்த செடிமெண்ட்டு இதை டிசைட் பண்ணாது. அந்த செடிமெண்ட்டை எரோட் பண்ணி இட் கேன் ஃப்ளோ ஓவர் இட். பட் இங்கே என்னன்னா அந்த ஓவரால் லேண்ட்ஸ்கேப்பை விட இது வந்து ரிவர் வந்து எங்கராக தான் இருக்கும். ஓகேவா? ஸோ த ரிவர் இஸ் எங்கர் தென் தி ஃபீச்சர்ஸ் இட் ஃப்ளோஸ் ஓவர் தி ரீஜன்ஸ் வேர் இட் ஃப்ளோஸ் ஓவர் இட். ஓகேவா? ஸோ அப்போது சூப்பர் இம்போஸ்டு ட்ரைனேஜ்னாலும் சரி ஆன்டிசிடென்ட் ட்ரைனேஜ்னாலும் சரி அது
the river maintain its own course. Okay va? So the river maintains its own course, maintains its own course. ரைட். இது வந்து பார்த்தோம்னா இது பேரிலே இருக்கு, கன்கார்டன்ட் கான்சிக்வெண்ட் ரிவர்ஸ் சொல்லுவாங்க. இந்த கான்சிக்வெண்ட் அப்படின்னா என்ன அர்த்தம்னா பேஸ்ட் அப்பான் தி ஸ்லோப் பேட்டர்ன், based upon the slope pattern the river flows over it அப்படின்றது தான் நம்ம வந்து கன்கார்டன்ட் ட்ரைனேஜ்னு சொல்லுவாங்க. அதுல மெயினானது எதுனா இந்த கான்சிக்வெண்ட் ரிவர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த கான்சிக்வெண்ட் ரிவர்ஸ்னா இட் ஃபாலோஸ் தி பாத் த்ரூ விச் தி ஸ்லோப் டிசைட்ஸ் வேர் இட் ஹேஸ் டு க்ளோ. இப்போ இந்த கான்சிக்வெண்ட்டோட அசோசியேட் ஆகி பக்கத்துல சைட்ல டெவலப் ஆகி திரும்ப கான்சிக்வெண்ட்டோட வந்து சேர்றது தான் சப்சிக்வெண்ட்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ அப்போ சப்சிக்வெண்ட்டோட வந்து அட்டாச் ஆகிறத ரீசீக்வெண்ட்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ இது எல்லாமே இங்க வந்து river maintain its original course, but இங்க landform decides the path through which the river has to flow. ஓகேவா? ஸோ அப்போ ஒரு ஹிமாலயாஸ்லேயே you can find both consequent drainage as well as antecedent drainage. Antecedent drainage இப்போ Indus is an example of antecedent drainage. ஆனா மற்ற இப்போ கங்கா மாதிரியான ரிவர்ஸ் வந்து ஹிமாலயஸ் ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறம் கங்கோத்ரி கிளேஷியர்ஸ்ல இருந்து ஃபார்ம் ஆயிருக்கும். அது வந்து கான்சிக்வெண்ட் ட்ரைனேஜா இருக்கும். ஏன்? பிகாஸ் த லேண்ட் அண்ட் தி ஸ்லோப் டிசைட்ஸ் இட்ஸ் ஃப்ளோயிங் பேட்டர்ன். ஓகேவா? ஸோ இந்த மாதிரியான டிஃபரன்சஸ் நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கணும். ரைட்டா? இதுல ஆப்போசிட்டா இப்போ இது ஃப்ளோ ஆகக்கூடிய டைரக்ஷன்லேயே தான் சப்சிக்வெண்ட் ரிவர் சிஸ்டம்ஸ் இருக்கும், ரீசீக்வெண்ட் ரிவர் சிஸ்டமும் இருக்கும். இதுல ஆப்போசிட்டா அதனுடைய ஃப்ளோயிங் டைரக்ஷன்ஸ்க்கு ஆப்போசிட்டா வந்து சேர்றது வந்து பார்த்தோம்னா அப்சிக்வெண்ட் ட்ரைனேஜ்னு சொல்லுவாங்க. ஸோ இப்படி தான் ரெண்டு டிஃப்ரெண்ட் பேட்டர்ன்ஸ் ஆஃப் ட்ரைனேஜ் பேட்டர்ன்ஸை நம்ம புரிஞ்சுக்கணும். ஓகேவா? ஸோ ஒன்று வந்து ரிவர் மெயின்டைன் இட்ஸ் ஒரிஜினல் கோர்ஸ், இன்னொன்று த plateaus or the plains or the slopes decides the path of the river courses. ஓகேவா? ஸோ இப்படி ஃப்ளோ ஆகக்கூடிய ரிவர்ஸ் அந்த பேசின்ஸ்ல அது ஏற்படுத்தக்கூடிய பிரான்ச்சஸ் அடிப்படையை வச்சு அந்த பிரான்ச்சஸோட பேட்டர்ன்ஸ் அடிப்படையை வச்சு ட்ரைனேஜ் பேட்டர்ன்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ இப்போ இது வந்து பார்த்தோம்னா டென்ட்ரிட்டிக் ஒரு டென்ட்ரான்ஸ் சொல்லுவாங்கல்ல, அதாவது ஒரு நர்வ் சென்டர்ஸ் எப்படி பிரான்ச்சஸாக பிரிஞ்சிருக்கும், ஒரு லீவ்ஸுக்குள்ளார இருக்கக்கூடிய அந்த டென்ட்ரான்ஸ் எப்படி பிரிஞ்சிருக்குமோ அந்த மாதிரி ஷேப்ல இருக்கிறத நம்ம டென்ட்ரான்ஸ்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ அப்படி இருக்கிறத டென்ட்ரிட்டிக் பேட்டர்ன்ஸ் அப்படின்றத சொல்லுவாங்க. இப்போ ஒரு வல்கனோ மாதிரியான ஒரு மவுண்டன்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா அந்த மவுண்டனோட உச்சியில இருந்து எல்லா டைரக்ஷன்லையுமே ஒரு ரிவர் ஆரிஜினேட் ஆகி எல்லா டைரக்ஷன்லையுமே டிராவல் ஆனிச்சுன்னா ஒரு சர்க்கிளோடைய சென்டர் பாயிண்ட்ல இருந்து எல்லா டைரக்ஷன்லையும் வரக்கூடிய ரேடியஸ் மாதிரி அப்படி சென்டர்ல இருந்து எல்லா டைரக்ஷன்ஸ்லையுமே சைட்வர்ட்ஸ்ல ஃப்ளோ ஆனிச்சுன்னா அதை ரேடியல் பேட்டர்ன்னு சொல்லுவாங்க. ரேடியல் பேட்டர்ன். ஓகேவா? ஸோ அதே மாதிரி ஒரு பிளெயின் ரீஜன்ஸ்ல அல்லது பிளாட்டியூ ரீஜன்ஸ்ல போகும்போது ரிவர் அந்த பிளாட்டியூ ரீஜன்ஸ் மே கன்சிஸ்ட் ஆஃப் போத் சாஃப்ட் ராக்ஸ் as well as ஹார்ட் ராக்ஸ். இதுல சாஃப்ட் ராக்ஸை ஒரு ரிவரால் ஈஸியாக எரோட் பண்ணிட முடியும். அப்படி அந்த சாஃப்ட் ராக்ஸை எரோட் பண்ணி இப்படி ரெக்டாங்குலர் ஷேப்ல பிளாக்ஸா போனுச்சுன்னா அது ரெக்டாங்குலர் பேட்டர்ன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ கிட்டத்தட்ட அதே மாதிரி தான். ஆனா இங்க என்னன்னா ஒரு பேண்டுமே இப்போ இது சாஃப்ட் ராக்கு, அதுக்கப்புறம் ஹார்ட் ராக்கு, அதுக்கப்புறம் சாஃப்ட் ராக்கு, அதுக்கப்புறம் ஹார்ட் ராக்குன்னு இப்படி லேண்ட்ஃபார்ம்ஸ் கிரியேட் ஆயிருக்கும். இந்த சாஃப்ட் ராக் ரீஜன்ஸ் வழியாகவும் போகும், அதுக்கு நடுவில் இன்பிட்வீன் ரீஜன்ஸ்லையும் இது வந்து இப்படி பிரான்ச்சஸாக எரோட் பண்ணும். ஸோ இப்படி இருக்கிறத ட்ரெல்லிஸ் பேட்டர்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ ட்ரெல்லிஸ் பேட்டர்னாக இருக்கட்டும் அல்லது ரெக்டாங்குலர் பேட்டர்னாக இருக்கட்டும், இது எல்லாமே rivers can easily erode the soft rocks rather than the hard and resistant rocks. ஸோ இப்படி ஒரு ரிவரோட பேசின்ஸினுடைய அந்த பேட்டர்ன்ஸையும் நம்ம ட்ரைனேஜ் பேட்டர்ன்னு சொல்லுவோம். அந்த ரிவர் என்ன கேட்டகரிக்கு கீழே இருக்குதோ அதையும் வந்து டிஸ்கார்டன்ட் அல்லது கன்கார்டன்ட் ட்ரைனேஜ்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ அப்போ இதை அடிப்படையை வச்சு இங்கே நம்ம புரிஞ்சுக்கணும். ஓகேவா? ஸோ இங்கே இருக்கக்கூடிய ரிவர்ஸ் ஆன்டிசிடென்ட் ரிவர்ஸாகவும் இருக்கும், கான்சிக்வெண்ட் ரிவர்ஸாகவும் இருக்கும். ஏன் கான்சிக்வெண்ட் ரிவர்ஸ்ன்றது ஹிமாலயாஸ் ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறம் அங்க இருந்து ஆரிஜினேட் ஆகி ஃப்ளோ ஆகக்கூடிய ரிவர்ஸா இருக்கும். ஆன்டிசிடென்ட் ரிவர்ஸ்ன்றது ஹிமாலயாஸ் ஃபார்ம் ஆகிறதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ரிவர்ஸா இருக்கும். இண்டஸ், சட்லஜ், காளி, பிரம்மபுத்திரா மாதிரியான ரிவர்ஸ். ஓகேவா? இதே இங்க எடுத்துக்கிட்டோம்னா இது சூப்பர் இம்போஸ்டா தான் இருக்கும். சூப்பர் இம்போஸ்ட்னா இங்க பெனின்சுலர் ரீஜன்ஸ்ல கிளேசியர்ஸ் எதுவுமே கிடையாது. அப்போ ரிவர்ஸ் வந்து லேண்ட்ஃபார்ம்ஸ் ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறம் தான் ஃபார்ம் ஆயிருக்கும். பட் அது டெக்கன் பிளாட்டியூ மாதிரியான சாஃப்ட் ராக் ரீஜன்ஸ்ல இட் கேன் ஈஸிலி எரோட்ஸ் இட்ஸ் பாத். அதனால அது சூப்பர் இம்போஸ்டாகவும் இருக்கும். தென் அங்க இருந்து அது ஹார்ட் ராக் ரீஜன்ஸுக்கு போகும்போது இட் ரெஜுவனேட்ஸ் இட் செல்ஃப். இந்த ரெஜுவனேஷன் ப்ராசஸ் தான் லீட்ஸ் டு தி ஃபார்மேஷன் ஆஃப் நமக்கு வாட்டர் ஃபால்ஸ் மாதிரியானது. அதனால தான் யூ கேன் ஃபைண்ட் நியூமரஸ் வாட்டர் ஃபால்ஸ் இன் தி பெனின்சுலர்
ரீஜியன்ஸ்ல ஓகேவா. ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள். அப்புறம் இது ரிசல்ட்டிங் இன் ட்ரெல்லிஸ் ரேடியல் அண்ட் ரெக்டாங்குலர் பிளாட்டன், வேரஸ் ஹிமாலயன் ரிவர்ஸ் ஆர் டென்ட்ரிட்டிக் இன் பிளாட்டன்ஸ் பிகாஸ் இட்ஸ் மேஜர்லி ஃப்ளோஸ் ஓவர் தி பிளெயின் ரீஜன்ஸ். நம்மளுடைய இண்டோ கேஞ்சட்டிக் பிளெயின் ரீஜன்ஸ்ல ஃப்ளோ ஆகுது இல்லை, அதனால ஈஸியாக நிறைய மல்டிபிள் பிரான்ச்சஸாக பிரிஞ்சு போக முடியும். ஆனால் இது வந்து கம்பேரிட்டிவ்லி கிரேட் பிளெயின் ரீஜன்ஸை விட கொஞ்சம் ஸ்டேபிள் லேண்ட் ஃபார்ம்ல ஃப்ளோ ஆகுறது. அதுக்குள்ளாரையுமே ஹார்ட் ராக் சாஃப்ட் ராக்ஸ் இருக்கு. நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் சாயில்ஸ் பார்க்க போகும்போது வெஸ்டர்ன் எண்ட்ஸ்ல பிளாக் சாயில்ஸ் இருக்கிறதுக்கான காரணம் பசால்டிக் ராக்ஸ்னால கிரியேட் ஆயிருக்கக்கூடிய டெக்கன் பிளாட்டியோ. அதே ரைட் சைடில் வந்து பார்த்தோம்னா நமக்கு வந்து ரெட் சாயில்ஸ் இருக்கும். ரெட் சாயில்ஸ் இஸ் மோர் ஸ்டேபிள் அண்ட் இக்னியஸ் ராக்ஸ்னால ஃபார்ம் ஆனதுன்ட்டு. அப்போ இந்த லேண்ட் ஃபார்முக்கு ஏற்ற மாதிரி அந்த ரிவர்ஸோடைய பேட்டர்ன்ஸை யூ கேன் டிசைட் ஓவர் இட். ஓகேவா. ஸோ அதே மாதிரி நமக்கு ஏற்கனவே நம்ம போன செஷன்ஸ்லேயே பார்த்துருக்கோம், Himalayas are young fold mountains which are having parallel ranges along with steep gradients. Steepனா என்னது, ரொம்ப ரொம்ப கூர்மையான நேரான, ரொம்ப என்ன சொல்றது, V-shaped sharp grade steep as well as V-shaped valleys இருக்கும். ஓகேவா. the Himalayan rivers flows through the steep sided V-shaped valleys, whereas இதே எடுத்துக்கிட்டோம்னா U-shaped valleys தான் இருக்கும். they flow in comparatively shallow valleys. these are more or less graded valleys that the rivers have little erosional activities to perform. அதனால தான் ஹிமாலயன் ரிவர்ஸ் வந்து பார்த்தோம்னா நிறைய மல்டிபிள் பிரான்ச்சஸ்ல எரோட் பண்ணி அலுவியல் டெபாசிட்ஸ் அதிகமாக வச்சிருக்கோம். ஆனால் அதே வந்து நம்மளுடைய பெனின்சுலர் ரிவர்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா டெல்டாயிக் ரீஜன்ஸ்ல மட்டும் தான் அலுவியல் டெபாசிட்ஸ் இருக்கும். ஏன்னா கோஸ்டல் பிளைன் ரீஜன்ஸ்ல மட்டும் தான் அந்த அலுவியல் டெபாசிட்ஸ்க்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு எமர்ஜென்ட் நேச்சர்னால. ஓகேவா. ஸோ இது பெரினியலா இருக்கும். ரிசீவ் ரிவர்ஸ் ஃப்ரம் கிளேஷியர்ஸ் அண்ட் ஆஸ் வெல் அஸ் ரெயின்ஃபால். இது சீசனல் டிபெண்டன்ட் ஆன் மான்சூன் ரெயின்ஃபால் மெஜாரிட்டி ஆஃப் தி பெனின்சுலர் ரிவர்ஸ். ஓகேவா. அதே மாதிரி தீஸ் ரிவர்ஸ் ஃப்ளோஸ் அக்ராஸ் தி யங் ஃபோல்டு மவுண்டன்ஸ் அண்ட் ஆர் ஸ்டில் இன் யூத்ஃபுல் ஸ்டேஜ். ஹிமாலயாஸே யங் ஃபோல்டு மவுண்டன்ஸ் தான். ஸோ அப்போ அதை அடிப்படையாக வச்சு ஃப்ளோ ஆகக்கூடிய இந்த ரிவர்ஸ் எல்லாமே ஃபாஸ்டராகவும் லோ ஹை லெவல் ஆஃப் எரோஷனல் ஆக்டிவிட்டீஸில் இன்வால்வ் ஆகக்கூடிய யூத்ஃபுல் ஸ்டேஜஸில் இந்த ரிவர்ஸ் ஃப்ளோ ஆகிட்டு இருக்கும். அதே வந்து இங்கே எடுத்துக்கிட்டோம்னா த ரிவர்ஸ் ஹேஸ் பீன் ஃப்ளோயிங் ஓவர் அ லாங்கர் பீரியட், தட் டு இன் அ ஸ்டேபிள் லேண்ட்ஃபார்ம்ஸ் லைக் பிளாட்யூஸ். அதனால இங்கே இருக்கக்கூடிய எரோஷனல் கெப்பாசிட்டின்றது ஆல்மோஸ்ட் அதனுடைய மேக்ஸிமம் பாயிண்ட்டை ரீச் பண்ணியிருக்கோம். ஓகேவா. ஸோ ஹேவ் ஆல்மோஸ்ட் ரீச் தேர் பேஸ் லெவல்ஸ் ஆஃப் எரோஷன். ஏன்னா அதுக்கு கீழே இன்னும் ஹார்டர் ராக்ஸ் இருக்கும், அதை தாண்டி அதனால் எரோட் பண்ண முடியாது. ஓகேவா. ஸோ மியாண்டரிங்னா என்னது, ஒரு ரிவர் வந்து போய் வளையிறது. ஓகேவா. இப்படி வளைஞ்சு போகிறது தான் மியாண்டரிங் நேச்சர்னு சொல்லுவாங்க. ஓகேவா. ஸோ இது வந்து பிளெயின்ஸில் ஃப்ளோ ஆகிறதுனால, ஓகேவா, நம்மளுக்கு பிளெயின்ஸில் அலுவியல் டெபாசிட்ஸ்னால பிளெயின்ஸில் ஈஸியாக ஃப்ளோ ஆகிறதுனால தீஸ் ரிவர்ஸ் கேன் ஈஸிலி change its course based upon its erosion and deposition. அதனால தான் these rivers enters the plains, there is a sudden reduction in the speed of the flow of the waters. ஏன்னா நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் foothills of the ஹிமாலயாஸோட foothillsல வந்து ரீச் ஆனதுக்கு அப்புறம் it creates plains, பாபர், காதர், பாங்கர் நம்ம வந்து பார்த்துருந்தோம். under these circumstances these rivers form meanders and often shift their beds. அதே வந்து இங்கே எடுத்துக்கிட்டோம்னா இது வந்து ரிவர் வந்து ஈஸியாக வளைஞ்சு நெளிஞ்சு போகக்கூடிய அளவுக்கு அந்த லேண்ட் ஃபார்ம் சப்போர்ட் பண்ணாது. அந்த லேண்ட் ஃபார்ம் எரோட் பண்ணுறதுக்கு அவ்வளோ ஈஸியாக இருக்காது. அதனால தான் இங்கே பெனின்சுலர் ரிவர்ஸ் வந்து மியாண்ட்ரிக் ஷேப்பில் இருக்காது. ஓகேவா. த ஹார்ட் ராக் சர்ஃபேசஸ் அண்ட் நான் அலுவியல் கேரக்டர் ஆஃப் தி பிளாட்டியோஸ் permits little scope for the formation of meanders. The rivers of the peninsular plateau have more or less straight courses தான் இருக்கும். ஓகேவா. ஸோ இங்கே எடுத்துக்கிட்டோம்னா இங்கே வந்து பார்த்தோம்னா நமக்கு ஹிமாலயன் ரிவர்ஸ் மோஸ்ட்லி இட் இஸ் ஃபார்ம் ஒன்லி டெல்டாஸ். நம்மளுடைய சுந்தர்பன்ஸ் டெல்டா தான் லார்ஜஸ்ட் டெல்டாஸ் இன் தி வேர்ல்டு. கங்காவாலையும் பிரம்மபுத்திரா ரிவர் சிஸ்டத்தினாலையும் கிரியேட் பண்ணியிருக்கக்கூடியது. அதே இங்கே எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு ஈஸ்டர்ன் கோஸ்டல் பிளைன்ஸில் டெல்டாஸ் ஃபார்ம் ஆகும், கிருஷ்ணா, காவேரி, கோதாவரி. அதே வெஸ்டர்ன் கோஸ்டல் பிளைன்ஸ் எடுத்துட்டோம்னா நர்மதா, தப்பி மாதிரியான ரிவர்ஸ்னால எஸ்சுரிஸ் ஃபார்ம் ஆகும். ஏன்னா நர்மதா, தப்பிஸ் ஆர் ஃப்ளோஸ் ஓவர் தி ரிஃப்ட் வேலி ரீஜியன்ஸ். ஓகேவா. ஸோ அப்போ இந்த மாதிரி நமக்கு பேசிக்காக ஹிமாலயன் ரிவர் சிஸ்டத்துக்கும் பெனின்சுலர் ரிவர் சிஸ்டத்துக்கு இருக்கக்கூடிய கேரக்டரிஸ்டிக்ஸ் வைஸ் இருக்கக்கூடிய டிஃபரன்சஸை நம்ம பேசிக்காக தெரிஞ்சுக்கணும். ஓகேவா. அப்போ இதெல்லாத்தையும் அடிப்படையாக வச்சுக்கிட்டு we can go over this each and every river systems. ஒவ்வொரு ரிவர் சிஸ்டத்தை பற்றியும் டீட்டெயிலிங்காக பார்க்கலாம். அதில் ஒவ்வொன்றா நம்ம ஃபஸ்ட்டு வந்து இண்டஸ் ரிவர் சிஸ்டத்தை பற்றின கொஷின்ஸை நம்ம பார்த்துட்டு வந்துடலாம். இப்போ 2019 கேட்ட இந்த கேள்வி பாருங்கள், நமக்கு கிளேஷியரையும் ரேஞ்சஸையும் கம்பேர் பண்ணி கேட்டிருந்தாங்க. அதே கான்டெக்ட்ஸில் கிளேஷியரி ரிவரி வச்சு கேட்டிருக்காங்க. ஸோ பந்தர்பந்த் கிளேஷியர், பாராஷகிரி கிளேஷியர், மிலான், சியாச்சின், ஜெமு கிளேஷியர்ஸ் இதனோட அசோசியேட்டாக இருக்கக்கூடிய ரிவர்ஸ் இது தானா அப்படின்றத கேட்டிருக்காங்க. ஓகேவா. ஸோ சியாச்சின், நூப்ரா வந்து நம்ம 3வது தடவை பார்க்குறோம். ஓகேவா. ஸோ சியாச்சினும் நூப்ராவையும் நம்ம 3 தடவை யூபிஎஸ்சி கேட்டிருக்காங்க கம்பேர் பண்ணி. ரைட்டா.
இப்போ இந்த கேள்வி பாருங்க, consider the following facts of the rivers of the Indus systems. The Satluj originates in Tibet where it is known as Langcham Kambab. The Satluj is a classic example of antecedent river. The Jhelum is the largest tributary of the Indus river system. அப்படின்னு 3 ஸ்டேட்மெண்ட் இண்டஸோடைய ரிவர் சிஸ்டத்தை வச்சு கேட்டிருக்காங்க. Then in the question, with reference to the Indus river system, of the following 4 rivers, 3 of them pour into one of them which joins the Indus direct. அதாவது இண்டஸோடைய ட்ரிபியூட்டரிஸ்லயே கொடுக்கப்பட்டிருக்கிறதுல 3 வந்து இன்னொன்னோட போய் ஜாயின் ஆகும், அந்த ஒரு பர்டிகுலர் ரிவர் போய் ஃபைனலாக இண்டஸோட ஜாயின் ஆகும், அது எந்த ரிவர் அப்படின்றத கேட்டிருக்காங்க. ரைட்டா? தென் இந்த கேள்வி பாருங்க, which one among the following tributaries of Indus does not originate in the Himalayas? ஹிமாலயாஸ்ல ஆரிஜினேட் ஆகாது, பட் அது இண்டஸோடைய ட்ரிபியூட்டரிஸாக இருக்கும். இந்த கொடுக்கப்பட்டிருக்கிறதுல எது அப்படின்றத கேட்டிருக்காங்க. அப்போ இண்டஸ் ரிவர் சிஸ்டத்தை பொறுத்த வரைக்கும் நமக்கு கேள்விகள் மல்டிபிள் டைம்ஸ் வந்திருக்கு. ஓகேவா? ஸோ இப்போ இண்டஸ் எடுத்துக்கிட்டோம்னா இதெல்லாம் தான் இண்டஸோடைய ரிவர் ட்ரைனேஜ் பேட்டர்ன்ஸ் அல்லது இண்டஸோடைய ரிவர் பேசின்ஸ். ஓகேவா? ஸோ இப்போ இண்டஸ் வந்து நமக்கு வந்து பார்த்தோம்னா இண்டஸ் வந்து ஆன்டிசிடென்ட் நம்ம பார்த்துருந்தோமா, அதனால தான் இந்த டிரான்ஸ் ஹிமாலயாஸ்லாம் ஃபார்ம் ஆகிறதுக்கு முன்னாடியே டிபெட்டான் பிளாட்டியூ ரீஜன்ஸில் இருக்கக்கூடிய இடத்துல இருந்து இண்டஸ் ஹேவ் இட்ஸ் ஆரிஜினேஷன். ஓகேவா? ஸோ அப்படி ஆரம்பிச்சிருக்கக்கூடிய இந்த இண்டஸ் ரிவர் வந்து பார்த்தோம்னா நமக்கு டுவர்ட்ஸ் டிரான்ஸ் ஹிமாலயன் ரீஜன்ஸில் ஃப்ளோ ஆகி தென் இந்தியாவிலேருந்து வெளியில் வந்துட்டு பாகிஸ்தான் வழியாக ஃப்ளோ ஆகி ஃபைனலாக போய் அரேபியன் சீல கலத்துருக்கு. ஓகேவா? ஸோ அப்படி ஃப்ளோ ஆக போகும்போது இந்த ட்ரிபியூட்ரிஸ் நமக்கு ஜென்ரலாக தெரிஞ்சிருக்கக்கூடிய ஜீலம், சீனா, பிராவி, பியாஸ், சட்லஜ் இது எல்லாமே நம்மளுடைய இந்தியன் ரீஜனில் இருந்து ஆரம்பித்து ஒன் ஆஃப் இப்போ சட்லஜ் எடுத்தோம்னா இந்தியா விட்டு வெளியில் போய் அதே இண்டஸ் ஆரிஜினேட்டாக இருக்கக்கூடிய டிபெட்டான் பிளாட்டியூ ரீஜன்ஸில் இருக்கக்கூடிய மானசரோவர் லேக்கு பக்கத்தில் இருந்து ஆரிஜினேட் ஆகி டெவலப் ஆகி வந்திருக்கும். அப்போது இந்த ரிவர்ஸ் எல்லாமே டெவலப் ஆகி இந்த ரிவர்ஸ் இந்த இண்டஸோட வந்து ஃபைனலாக இங்கே கல்மினேட் ஆகிருக்கும். ஓகேவா? இப்போ இதில் ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்கல்ல, இப்போ இதில் வந்து ஸ்பெசிஃபிக்காக பார்த்தோம்னா இப்போது இந்த ரிவர் தான் இது எல்லாமே காபூல், குர்ரம், கோமல், இந்த ரிவர்ஸ் எல்லாமே பாகிஸ்தான் ரீஜன்ஸ்ல இருந்து பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் ரீஜன்ஸ்ல இருந்து ஆரம்பிச்சு இண்டஸோட வந்து கலக்கிறது. அப்போ இந்த கேள்வி கேட்டிருந்தாங்களா, கோமல் இஸ் நாட் a tributary of Gomal is a tributary of Indus but does not has its origination in the Himalayan regions. ஓகேவா? அதே சமயத்தில் நமக்கு ஜீலம், சீனா, பிரவி, பியாஸ், சட்லஜ் இப்போ இது நாளையுமே எடுத்துக்கிட்டோம்னா இதில் பாருங்க, ஜீலமும் சரி, சீனாவும் சரி, ராவியும் சரி, இந்த 3 ரிவரும் ஃபைனலாக வந்து சேர்றது சட்லஜோட தான் சேருது. அப்புறம் இந்த சட்லஜ் போய் இண்டஸோட சேரும். ஓகேவா? ஸோ அப்போது இந்த கேரக்டரிஸ்டிக்ஸும் நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? ஸோ இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த இண்டஸோடைய லெஃப்ட் பேங்க் ட்ரிபியூட்டரிஸ் நமக்கு ஆல்மோஸ்ட் தெரியும், ஜீலம், சீனாபு, ராவி, பியாஸ், சட்லஜ். இதில் பியாஸ் வந்து ரோத்தங் பாஸ்ல ஆரிஜினேட் ஆகி வந்து சட்லஸோட ஜாயின் ஆகும். தென் வந்து ராவியும் நமக்கு வந்து சட்லஜோட ஜாயின் ஆகும். தென் வந்து பியாஸ் வந்து முன்னாடி ஜாயின் ஆகிடும். ராவி, செனாபு, ஜீலம் இது 3மே வந்து சட்லஜோட ஜாயின் ஆகும். சட்லஜ் போய் அகைன் இண்டஸோட ஜாயின் ஆகும். ஓகேவா? ஸோ இதில் இந்த சட்லஜோட ஆரிஜினேஷன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லாங்சம் கெம்பாப் இது தானே கேட்டிருந்தாங்க. சட்லஜோட இன்னொரு நேம் என்ன அப்படின்றது, அது ராக்கஸ்தான் லேக் இன் தி மானசரோவர் லேக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ரீஜன்ஸ்ல இருந்து தான் ஆரிஜினேட் ஆயிருக்கும். ஸோ அது எந்த பாஸ் வழியாக வருது பாருங்க, ஷிப்கிலா பாஸ் நம்ம பாசஸ் பார்க்கும்போது பார்த்துருந்தோமா. ஸோ அதே மாதிரி தான் இண்டஸோட ஆரிஜினேஷன் வந்து பொக்கார்ச்சோ கிளேஷியர் இருக்கும். அதோட இன்னொரு நேம் வந்து பார்த்தீங்கன்னா சிங்கி கம்பன்னு சொல்லுவாங்க. இப்படி வரக்கூடிய இண்டஸ் ரிவரோட இந்தியாவில் இங்கே வந்து பார்த்தோம்னா ஜாஸ்கர் ரிவர், டிராஸ் ரிவரும் ஜாயின் ஆயிருக்கும். இது ரொம்ப முக்கியமானது. இப்போ நூப்ரா ரிவருக்கு மேலே தான் என்ன இருக்கும், சியாச்சின் கிளேஷியர் இருக்கும். சியாச்சின் கிளேஷியர் இதை தான் மல்டிபிள் டைம்ஸ் நமக்கு கேட்டிருந்தாங்க யூபிஎஸ்சியில். சியாச்சின் கிளேஷியர் இருக்கும். அதே மாதிரி கல்வான் ரிவர் அண்ட் நூப்ரா ரிவர் இஸ் அட்டாச்டு வித் ஷயோக் ரிவர், அந்த ஷயோக் ரிவர் இஸ் அட்டாச்டு வித் இண்டஸ் ரிவர். ஸோ அதே மாதிரி தான் ஷிகாரு, ஹுன்சு, கில்ஜித் ரிவர்ஸ் இது எல்லாமே இண்டஸோட ஜாயின் ஆயிருக்கும். பட் இது எல்லாமே என்னது, இந்தியாவுக்குள்ளார இருக்கக்கூடிய ரிவர்ஸ். இதை தாண்டி வெளியில் வந்ததுக்கு அப்புறம் தான் காபூல், குர்ரம், கோமல் ரிவர்ஸ் எல்லாமே இண்டஸோட ஜாயின் ஆயிருக்கும். அப்புறம் ஃபைனலாக இண்டஸ் வந்து போய் நம்மளுடைய அரேபியன் சீல கலக்கும். ஓகேவா? ஸோ இப்படி இண்டஸோடைய ரிவர் பேசின்ஸில் அதோட ட்ரிபியூட்டரிஸோட ஆரிஜினேஷன் எது வழியாக ஃப்ளோ ஆகுது, ஃபைனலாக அது எங்கே போய் கனெக்ட் ஆகுது, இந்த ஆஸ்பெக்ட்ஸில் கேள்விகள் வந்துக்கிட்டே இருக்குது. ஓகேவா? ஸோ இப்போ இதோட கீ பாயிண்ட்ஸை நம்ம வந்து பார்த்துடலாம். இப்போ இண்டஸ் எடுத்துட்டோம்னா இண்டஸோட ஆரிஜினேஷன் என்னது, பொக்கார்ச்சோ கிளேஷியர் இன் தி கைலாஷ் ரேஞ்ச் ஆஃப் தி டிபெட்டான் ரீஜன்ஸ் நியர் தி மானசரோவர் லேக். ஸோ அப்போது
கைலாஷ் ரேஞ்சுன்றது நமக்கு எக்ஸ்டென்ஷன் ஆஃப் ஹிமாலயாஸோடைய டிபெட்டன் ரீஜன்ஸ்குள்ளார போகுதுன்றது நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். இட் இஸ் அன் ஆன்டிசிடென்ட் ரிவர். ஆன்டிசிடென்ட்னா என்னது? ஹிமாலயாஸ் ஃபார்ம் ஆகிறதுக்கு முன்னாடியே இங்கே டிபெட்டன் பிளாட்டியூ ரீஜன்ஸ்ல இருந்து ஆரிஜினேட் ஆகி ஃப்ளோ ஆகிட்டு இருக்கக்கூடிய ரிவர் தான் இண்டஸ். ஓகேவா? இதனுடைய ட்ரிபியூட்ரிஸ் ஜீலம், சீனப், ராவி, பியா, சட்லஜ் எடுத்துட்டோம்னா ஜீலமுடைய ஆரிஜினேஷன் வெரினாக் ஸ்ப்ரிங் ரீஜன்ஸ்ல ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல இருக்கும். ஸோ இது ஃப்ளோ ஆகக்கூடிய சிட்டிஸ்ல இம்பார்ட்டன்ட் ஆனது என்னது? ஸ்ரீநகர் அண்ட் உலார் லேக். இதையும் யூபிஎஸ்சி கேள்வியாக கேட்டிருக்காங்க. உலார் லேக், ஜீலம் ஃப்ளோ ஆகக்கூடிய இடத்துல உலார் லேக் இருக்கும். ஓகேவா? ஸோ இங்க இருக்கு பாருங்க, ஜீலம் ஃப்ளோ ஆகக்கூடிய இடத்துல உலார் லேக் இருக்கும். அதுக்கு ஸ்ரீநகருக்கு பக்கத்துல ஃப்ளோ ஆகும். ஓகேவா? ஸோ ஃப்ளோஸ் த்ரூ இந்தியா பாகிஸ்தான் பவுண்டரி பிரீஃப்லி. சினாப் ரிவர், இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சினாப்ன்றதே ரெண்டு குட்டி ரிவர்ஸோட ஜாயினேஷன், சந்திரா அண்ட் பாகா. சந்திரபாகா சேர்ந்து தான் நமக்கு சினாப் ரிவரா இருக்கும். இதனுடைய ஆரிஜினேஷன் ஹிமாச்சல் பிரதேஷ் ரீஜன்ஸ்ல இருக்கும். இதுதான் லார்ஜஸ்ட் ட்ரிபியூட்டரி ஆஃப் இண்டஸ் ரிவர். ஓகேவா? ஸோ இது ஹிமாச்சல் பிரதேஷ்ல அண்ட் ஜம்மு அண்ட் காஷ்மீர் வழியாக ஃப்ளோ ஆகும். தென் ராவி, ராவியோடைய ஆரிஜினேஷன் ரோத்தங் பாஸ் இன் ஹிமாச்சல் பிரதேஷ். இட் ஃப்ளோஸ் அலாங் தி இந்தியா பாகிஸ்தான் பார்டர், ட்ரெயின்ஸ் பிட்வீன் தி பீர்பாஞ்சல் அண்ட் தௌலதார் ரேஞ்சஸ். ஓகேவா? தென் பியாஸ், பியாஸ்குந்த் ரீஜன்ஸ், அதனுடைய ஆரிஜினேஷன் என்னது? பியாஸ்குந்த் நியர் தி ரோத்தங் பாஸ் ரீஜன்ஸ். ஷார்டஸ்ட் மேஜர் ட்ரிபியூட்டரி ஆஃப் இண்டஸ். இட் ஃப்ளோஸ் என்டையர்லி வித் இன் இந்தியன் டெரிட்டரி. ஓகேவா? ஏன்னா பியாஸ் வந்து ஆரிஜினேட் ஆகி வித்தின் இந்தியாவுக்குள்ளாரையே வந்து சட்லஜோட போய் கலந்துரும். ஓகேவா? ஸோ அதனால இட் ஃப்ளோஸ் என்டையர்லி வித் இன் இந்தியா. ஓகேவா? தென் ஃபைனலாக சட்லஜ். இந்த சட்லஜோட ஆரிஜினேஷன் ராக்கஸ்தால் ரேக்ல இருந்து ஃபார்ம் ஆயிருக்கும். Then flows parallel to the Indus before entering India via Shipkila passes in the Himachal Pradesh. Shipkila passes வழியா என்ட்ரு ஆகக்கூடிய ரிவர் எதுன்னு கேட்டோம்னா நம்மளுடைய சட்லஜ் தான். ஓகேவா? தென் அடுத்தது இது எல்லாமே இண்டஸோடைய இம்பார்ட்டண்ட்டான லெஃப்ட் பேங்க் ட்ரிபியூட்டரிஸ். அப்போ இதை வச்சுட்டு கேள்விகளை சால்வ் பண்ணி பார்ப்போமா? ரைட். இப்போ இது பார்த்தீங்கன்னா பந்தர் பஞ்ச், இது மட்டும் நம்ம தனியாக சால்வ் பண்ணல. இப்போ பந்தர் பஞ்ச் இஸ் அ கிளேஷியர் வேர் யமுனா ஆரிஜினேட்ஸ்னா எஸ் ரைட். பந்தர் பஞ்சும் சரி, யமுனோத்ரி கிளேஷியர்ஸ், இங்கே இருந்து யமுனாவுக்கு வாட்டர் சப்ளைஸ் வந்து ஃபீட் ஆகும். ஓகேவா? ஸோ பாராஷிக்ரி கிளேஷியர் இஸ் அன் இம்பார்ட்டன்ட் சோர்ஸ் ஃபார் செனாப் ரிவர். ஆனால் இதுவும் கரெக்டு தான். ஓகேவா? மிலாம் கிளேஷியர் நம்ம ஏற்கனவே பார்த்துருந்தோமா? ஸோ மிலாம் கிளேஷியர் மந்தாகினியா அப்படின்னு கேட்டால் தப்பு. ஓகேவா? ஸோ மிலாம் கிளேஷியர்ல இருந்து ஆரிஜினேட் ஆகக்கூடிய ரிவர் எதுன்னு கேட்டிங்கன்னா கோரி கங்கா. ஓகேவா? கோரி கங்கா. அதே மந்தாகியோடைய கிளேஷியர்ஸ் எதுன்னு கேட்டிங்கன்னா சோராபாரி கிளேஷியர். ஸோ சோராபாரி கிளேஷியர் தான் நமக்கு மந்தாகினியோடைய ரிவரோடைய ஆரிஜினேஷனாக இருக்கும். அதே சமயத்தில் மிலாம் கிளேஷியர்லேருந்து எந்த ரிவர் வந்திருக்கும்னா கோரிகங்கா ரிவர் வந்திருக்கும். சியாச்சின் நியூப்ராவுக்கு நார்த்தில் இருக்கா? சியாச்சினும் நூப்ராவும் பக்கத்தில் இருக்கான்ட்டு 2 தடவை ஏற்கனவே யூபிஎஸ்சி கேட்டிருந்தாங்க. அதே இங்கேயும் கேட்டிருக்காங்க. சியாச்சின் இஸ் வேர் தி நியூப்ரா ரிவர் ஹேவ் ஆரிஜினேட்டட். இது கரெக்ட். ஜெமு கிளேஷியர் எங்க பார்த்திருந்தோம்? ஜெமு கிளேஷியர் இஸ் பிரசன்ட் இன் தி சிக்கிம் ரீஜியன். கரெக்டா? சிக்கிம் ரீஜன்ஸ்ல இருக்கக்கூடிய கிளேஷியர். அதே மனாஸ் ரிவர் எங்க ஃப்ளோ ஆகும்? மனாஸ் ரிவர் இஸ் ஃப்ளோஸ் ஓவர் தி அசாம் ரீஜியன் அண்ட் ஆரிஜினேட்ஸ் இன் தி ஃபுட் ஹில்ஸ் ஆஃப் பூட்டான் ஹிமாலயாஸ். அப்ப கண்டிப்பா இந்த பேரும் தப்பா தான் இருக்கும். ஓகேவா? ஸோ மூணாவது பேரும் 5வது பேரும் தப்பா இருக்கு, மீதி உள்ள 3 கரெக்டா இருக்கு. ஆன்சர் என்னது? ஆப்ஷன் ஏ 1, 2, 1, 4. ஸோ அப்போ கிளேஷியர்ஸ் பார்க்கும்போது கிளேஷியர்ஸ், ரேஞ்சஸ், ரிவர்ஸ் அசோசியேட்டட் வித் இட், இது 3யுமே கிளப் பண்ணி பார்த்தரணும். ரொம்ப ரொம்ப முக்கியமான கான்டெக்ஸ்ட் அது. இப்போ இந்த கேள்வி, consider the following facts of the rivers of the Indus river system. The Sutlej originates in the Tibetan region where it is known as Langchen Kambab. ஏன்னா இதுவும் வந்து antecedent region தான். ஓகேவா? antecedent river. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். இதை தான் நம்ம பார்த்துருந்தோம். அதே மாதிரி the Sutlej is a classic example of antecedent river. எஸ், சட்லஜும் antecedent river தான், இண்டஸும் antecedent river தான். ஏன்னா ஹிமாலயாஸ் ஃபார்ம் ஆகிறதுக்கு முன்னாடியே ஃபார்ம் ஆகி அது ஃப்ளோ ஆகிட்டு இருக்கு. இந்த ரெண்டுக்கும் நடுவில் இருக்கிறதா நம்ம பஞ்சாப் ஹிமாலயாஸ்னே பேர் வைக்கிறோம். The Jhelum is the largest tributary of the Indus system னு சொல்லிருக்காங்க. ஜீலம் கிடையாது. எது largest tributary? Chenab தான் largest tributary. So Chenab is the largest tributary of the Indus river system. ஓகேவா? So answer for this question என்னது? Option C 1 and 2 only. Then இந்த கொஸ்டின் பாருங்க. With reference to the Indus river system of the following 4 rivers, கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய 4 ரிவர்ல 3 of them pour into one of them which joins the Indus direct. அப்ப எது இதுல? சீனாப், ராவி, ஜீலம், சீனாப்,
இந்த 3 ரிவரும் போய் ஜாயின் ஆகக்கூடிய ரிவர் என்னது? சட்லஜ். இந்த சட்லஜ் அகைன் இட் ஜாயின்ஸ் இண்டஸ். அப்போ ஆன்சர் என்னது? சட்லஜ். ஸோ அப்போது வெறும் ஒரு ரிவரோடைய ட்ரிபியூட்ரிஸை மட்டும் பார்க்கறத தாண்டி அந்த ட்ரிபியூட்ரிஸோட காம்பினேஷன் என்ன கான்டெக்ட்னு பார்க்கணும். ஸோ இப்போ கங்காவுடைய ட்ரிபியூட்ரி யமுனானா யமுனாவுடைய ட்ரிபியூட்ரி எது எது, அது எப்படி வந்து ஜாயின் ஆகுது அப்படின்ற கான்டெக்ட்டை நம்ம டேரெக்டாக தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? அப்போ இது கேட்டுக்கிட்டே இருக்காங்க யூபிஎஸ்சி. Then which one among the following tributaries of Indus river does not originate in the Himalayas னு கேட்டிருக்காங்க. கில்ஜித் ஆரிஜினேட் தான், ஹுன்சு ஆரிஜினேட் தான், ஜாஸ்கர் ஆரிஜினேட் தான். எது மட்டும்தான்? நம்மளுடைய கோமல் ரிவர் மட்டும்தான். இண்டஸோடைய ரைட் பேங்க் ட்ரிபியூட்ரி அந்த சைடு பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் ரீஜன்ஸ்லேருந்து ஆரம்பித்து இட் ஹாஸ் ஜாயின்டு வித் இண்டஸ். ஓகேவா? ஸோ அப்போ இதெல்லாம் தான் நமக்கு இண்டஸ் ரிவர் சிஸ்டத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய பேசிக்கான இன்ஃபர்மேஷன்ஸ். ரைட்? அப்போ இதை அடிப்படையாக வச்சு வி வில் கோ ஃபார்வர்ட் தி கங்கா ரிவர் சிஸ்டத்தில் என்னென்ன கேள்விகள் வந்திருக்குன்றதை பார்ப்போம். இப்போ இந்த கேள்வி பாருங்கள். With reference to the Himalayan rivers joining the Ganga downstream of Prayagraj from west to east. பிரயாக்ராஜ்ன்றது என்னது? இப்போ ரீசெண்டாக நேம் மாற்றப்பட்ட அலகாபாத் ரீஜன் தான் நமக்கு பிரயாக்ராஜ். ஃப்ரம் வெஸ்ட் டு ஈஸ்ட் எடுத்துக்கிட்டோம்னா விச் ஒன் ஆஃப் தி ஃபாலோயிங் இஸ் தி கரெக்ட் சீக்வன்ஸ்? ஓகேவா? ஸோ கங்காவோட வந்து ஜாயின் ஆகக்கூடிய ட்ரிபியூட்ரிஸில் வெஸ்ட் டு ஈஸ்ட் டைரக்ஷன்ஸ் படி எப்படி இது அரேஞ்ச் ஆயிருக்குன்றதை ரைட்டாக கான்சிக்வன்ஷியலாக ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்கிறாங்க. ஓகேவா? இது எல்லாமே கங்காவுடைய ட்ரிபியூட்ரிஸ் தான். ஆனால் யூ ஷுட் அரேஞ்ச் இட் ஃப்ரம் வெஸ்ட் டு ஈஸ்ட் ஃப்ரம் தி கான்டெக்ஸ்ட் ஆஃப் விச் இட் ஜாயின்ஸ் வித் கங்கா. ஓகேவா? இப்போ இந்த கொஸ்டின் CIS of 2025 கேட்டது பாருங்க. விச் ஒன் ஆஃப் தி ஃபாலோயிங் ரிவர்ஸ் மார்க்ஸ் தி வெஸ்டர்ன் மோஸ்ட் பவுண்டரி ஆஃப் தி கங்கா பிளெயின்ஸ்? கங்காவுடைய ரிவர் சிஸ்டத்திலேயே கங்காவுக்கு வெஸ்டர்ன் மோஸ்ட் ட்ரிபியூட்டரி எது இருக்கு? சாம்பலா, காகரா, லூனியா, யமுனாவா அப்படின்றத கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ காகரா, லூனியா, யமுனாவான்றத கேட்டிருக்காங்க. இந்த CDS 2024 கேட்ட கொஸ்டின் பாருங்க. விச் ஆஃப் தி ஃபாலோயிங் ஸ்டேட்ஸ் இஸ் ஆர் பார்ட் ஆஃப் தி கங்கா பேசின்? ஸோ இது வரைக்கும் நமக்கு வந்து ரிவர் பேசின்ஸும் ரிவர்ஸோடு அசோசியேட்டாக இருக்கக்கூடிய ட்ரிபியூட்டரிஸை வச்சு கேள்விகள் பார்த்துருக்கோம். அதை தாண்டி ரிவர் பேசின்ஸு ஃபாலோ ஆகக்கூடிய ஸ்டேட்ஸ் இப்போ நல்லா பார்க்கணும். பேசின்னு கேட்டிருக்காங்க, கங்கா மட்டும் கேட்கல. அப்போ கங்காவுடைய ட்ரிபியூட்டரிஸும் ஃப்ளோ ஆகக்கூடிய ஸ்டேட்ஸையும் கணக்கு வச்சுக்கணும். அப்போ கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஸ்டேட்ஸில் கங்கா அண்ட் இட்ஸ் ட்ரிபியூட்டரிஸ் இது எல்லாமே ஃப்ளோ ஆனிச்சுனாலுமே தட் வில் கம் இன் டு தி அக்கௌண்ட் ஆஃப் கங்கா பேசின். ஓகேவா? ஸோ அந்த கான்டெக்ட்லையும் கேட்டிருக்காங்க. இந்த கேள்வி பாருங்கள். விச் ஒன் அமாங் தி ஃபாலோயிங் ரிவர்ஸ் இஸ் அ ட்ரிபியூட்டரி ஆஃப் ரிவர் ஹூக்லி? ஸோ ஹூக்லின்றது வந்து பார்த்தோம்னா கங்காவில் இருந்து பிரிஞ்சு வந்து இன்னொரு ரிவர் தான். ஸோ கங்கா வந்து பங்களாதேஷ்குள்ளார என்டர் ஆகிடும். அப்புறம் அதனோட இன்னொரு பிரான்ச் வந்து பார்த்தோம்னா நம்மளுடைய வெஸ்ட் பெங்கால் ரீஜன் வழியாக வந்து பே ஆஃப் பெங்காலில் கலக்கும். அப்படி இருக்கக்கூடிய அந்த ஹூக்லி ரிவரோடைய ட்ரிபியூட்டரி கொடுக்கப்பட்டிருக்கிறதுல எது? பத்மாவா, ஜமுனாவா, தாமோதரா, மேக்னாவான்றதை கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ அப்போ கங்கா ரிவர் சிஸ்டத்தை பொறுத்த வரைக்கும் நமக்கு மல்டிபிள் டைம்ஸ் கொஸ்டின்ஸ் வந்திருக்கு. அப்போ இதுதான் என்டையர் கங்கா பேசினுடைய மேப். ஓகேவா? இதை பற்றின தெளிவான அண்டர்ஸ்டாண்டிங் நமக்கு வேணும். ஓகேவா? ஸோ கங்கான்றது என்னது? பாகீரதி அண்ட் அலக்நந்தா இந்த ரெண்டுமே சேர்ந்து ஜாயின் ஆனதுக்கு அப்புறம் தான் அதுக்கு பேர் கங்கானே நம்ம சொல்லுவோம். அப்படி ஃப்ளோ ஆகக்கூடிய கங்கா வந்து பார்த்தோம்னா இங்கே ஆரம்பித்து நமக்கு ஃபைனலாக வந்து நமக்கு இதோட இன்னொரு பேட்ச் தான் என்னவா பிரியுது? ஹூக்லியா பிரியுது. தென் இட் என்டர்ஸ் இன் தி நேம் ஆஃப் பத்மா இன் டு தி பங்களாதேஷ். ஓகேவா? ஸோ இந்த பத்மாவா என்டர் ஆனதுக்கு அப்புறம் பிரம்மபுத்திரா, ஜமுனாவா வரும். பத்மாவும் ஜமுனாவும் இணைஞ்சு தான் மேக்னாவா ஃபைனலாக போய் பே ஆஃப் பெங்காலில் கலக்கும். ஓகேவா? ஸோ இப்படி வரக்கூடிய இந்த கங்காவோட அசோசியேட்டடாக இருக்கக்கூடிய இம்பார்ட்டண்ட்டான இன்னொரு ட்ரிபியூட்டரி தான் என்னது? யமுனா. யமுனா வந்து பார்த்தோம்னா கங்காவுக்கு லெஃப்டில் இப்படி வந்துட்டு ஆனால் அது ஜாயின் ஆகிறது ரைட்டில். ஸோ ரைட் பேங்க் ட்ரிபியூட்டரிஸ், லெஃப்ட் பேங்க் ட்ரிபியூட்டரிஸ்ன்றது ஒரு ரிவர் ஃப்ளோ ஆகக்கூடிய டைரக்ஷனில் இருந்து ரைட் ஹேண்ட் சைட். இப்போ கங்கா இப்படி ஃப்ளோ ஆகுதுன்னா கங்காவுக்கு ரைட் இது, லெஃப்ட் இது. ஓகேவா? அப்போ லெஃப்ட் பேங்க் ட்ரிபியூட்டரிஸ்னால் இங்கே இருக்கிறது எல்லாமே லெஃப்ட் பேங்க் ட்ரிபியூட்டரிஸ், ரைட் பேங்க் ட்ரிபியூட்டரிஸ்னால் இங்கே இருக்கிறது எல்லாமே ரைட் பேங்க் ட்ரிபியூட்டரிஸ். அதில் தெளிவாக இருக்கணும், குழப்பிக்க கூடாது. ஓகேவா? ஸோ அப்போ லெஃப்ட் பேங்க் ட்ரிபியூட்டரிஸில் தானே வெஸ்ட் டு ஈஸ்ட் அரேஞ்ச் பண்ண சொல்லி கேட்டிருந்தாங்க. என்னென்ன இருக்குன்னு பாருங்க. கோமதி, காக்ரா, கேங்டாக்கு, கோசி இது எல்லாமே லெஃப்ட் பேங்க் ட்ரிபியூட்டரிஸ். ஓகேவா? ஸோ மகாநந்தா, கோசி, பாக்மதி இது எல்லாமே லெஃப்ட் பேங்க் ட்ரிபியூட்டரிஸ். இதோட அசோசியேட் ஆனதா சாரதா ரிவர் இது எல்லாமே. ஓகேவா? ஸோ அதே ரைட் பேங்க் ட்ரிபியூட்டரிஸில் வந்து பார்த்தோம்னா நமக்கு யமுனா இருக்கு. யமுனாவில் வந்து பனாஸ், சாம்பல், தென் வந்து காளி சிந்து, பர்பாத்து, சிந்து, கென்னு, பேட்வா, டோனு, சோனு இந்த மாதிரியான ரிவர் சிஸ்டம்ஸ் இருக்குது. ஓகேவா? இப்போ டோன்ஸும் சோனும் வந்து டேரக்டாக ரிவர் இதோடய கனெக்ட் ஆகிடும். எங்கே? நம்மளுடைய
கங்காவோடய கனெக்ட் ஆகிடும். கங்காவோட யமுனா வந்து ஜாயின் ஆகிற இடம் தான் என்னது, பிரயாக்ராஜ் அல்லது அலகாபாத். அப்போ இந்த கங்காவோட யமுனா ஜாயின் ஆகிற வரைக்கும் இந்த ரிவர் சிஸ்டம் எல்லாமே இட் இஸ் அ டைரக்ட் ட்ரிபியூட்ரிஸ் ஆஃப் யமுனா. ஓகேவா? பட் யமுனா இஸ் இட் செல்ஃப் அ ட்ரிபியூட்ரி ஆஃப் கங்கா. ஸோ அதனால இது எல்லாமே கங்காவோட ரிவர் சிஸ்டத்துக்குள்ளார வந்துடும். அந்த டிஃபரன்சஸ் நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி இந்த கேள்வி கேட்டிருந்தாங்களா, தாமோதர் ஜாயின்ஸ் வித் ஹூக்ளி. ஹூக்ளி இஸ் அ பிரான்ச் ஆஃப் கங்கா. ஓகேவா? ஸோ ரிஹாந்து, கோயல், சோனு இந்த மாதிரியான எல்லா ட்ரிபியூட்ரிஸை பற்றின இன்ஃபர்மேஷன்ஸும் நமக்கு தெளிவாக தெரியணும். ஓகேவா? ஸோ அப்படி இப்போ இந்த ரிவர் சிஸ்டத்தில் இருக்கக்கூடிய ட்ரிபியூட்ரிஸை பற்றி டீட்டெயிலிங்காக பார்ப்போம். இதில் இன்னொரு பாயிண்ட் என்னது, கங்கான்றது வந்து நிறைய சின்ன சின்ன ரிவர்ஸ் வந்து இனிஷியலாக ஆரிஜினேட் ஆகி அது வந்து கல்மினேட் ஆனதுக்கப்புறம் அந்த நேம்ஸ் வந்து பிரயாக்ன்ற நேமோட சேர்த்து வரும். இதில் ஃபஸ்ட்டு என்னது, இதில் அலக்நந்தாவும் பாகிரதியும் நமக்கு எங்க அலக்நந்தாவோட தௌலி கங்கா ரிவர் இருக்குல்ல, ஸோ அலக்நந்தாவோட பாகிரதி ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறம் தான் we can call it as கங்கா. ஓகேவா? ஸோ இந்த அலக்நந்தாவோட தௌலி கங்கா வந்து ஜாயின் ஆகிற இடத்துக்கு பேர் விஷ்ணு பிரயாக். ஓகேவா? அதே மாதிரி இந்த அலக்நந்தாவுடைய நந்தாகினின்ற ரிவர் வந்து ஜாயின் ஆகிற இடம் நந்து பிரயாக். அதுக்கப்புறம் பிந்தார் கங்கா வந்து ஜாயின் ஆகிற இடம் தான் கர்ண பிரயாக். ஓகேவா? தென் மந்தாகினி ரிவரும் அலக்நந்தாவும் ஜாயின் ஆகிற இடம் ருத்ர பிரயாக். இந்த அலக்நந்தாவும் பாகிரதியும் ஜாயின் ஆகிற இடம் தான் தேவ பிரயாக். இந்த தேவ பிரயாக்ன்ற இந்த ஜங்ஷன் பாயிண்ட்ல இருந்து தான் இட் வில் பி கால்ட் அஸ் கங்கா. ஓகேவா? ஸோ அது வரைக்கும் அலக்நந்தா வித் மந்தாகினி, அலக்நந்தா வித் நந்தாகினி, அலக்நந்தா வித் தௌலி கங்கான்ற பேர்ல டிஃப்ரெண்ட் பிரயாக்ஸ் இருக்கு. ஓகேவா? ஸோ விஷ்ணு பிரயாக், நந்து பிரயாக், கர்ண பிரயாக், ருத்ர பிரயாக், தென் தான் தேவ பிரயாக். இந்த தேவ பிரயாக் அப்புறம் இந்த கங்காவும் யமுனாவும் ஜாயின் ஆகிற இடம் தான் என்னது, பிரயாக்ராஜ், அலகாபாத். ஓகேவா? ஸோ அப்போ இந்த டிஃப்ரென்சஸ் எல்லாத்தையுமே நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? ஸோ இப்படி இருக்கக்கூடிய இந்த ரிவர் சிஸ்டத்தில் கங்காவுடைய லெஃப்ட் பேங்க் ட்ரிபியூட்ரிஸ், அதாவது கங்காவுடைக்கு அந்த சைடு மேலே நார்தர்ன் சைடில் இருக்கிறது தான் நம்ம லெஃப்ட் பேங்க் ட்ரிபியூட்ரிஸ்ன்னு சொல்லுவோம். அது ரொம்ப முக்கியமானது என்னது, ராம் கங்கா. It originates in the Garhwal hills of Uttarakhand regions. ஓகேவா? So it joins Ganga near the Kannauj region. Small but an important tributary. ஓகேவா? நம்ம இது வந்து இது நேஷனல் பார்க்ஸை வச்சு பார்க்கும்போது இந்த கேள்வி பார்ப்போம், ரைட்டா? தென் அதுக்கு அடுத்தது ராம்கங்காக்கு அடுத்தது வந்து பார்த்தோம்னா நமக்கு கோமதி ரிவர். அதனுடைய ஆரிஜினேஷன் ஃபில்பித் ரீஜனில் ஃப்ளோஸ் த்ரூ தி லக்னோ அண்ட் ஜாயின்ஸ் தி கங்கா டு காசிப்பூர். லக்னோ வழியாக ஃப்ளோ ஆகக்கூடிய ரிவர். அண்ட் கங்கா வந்து எந்த இடத்துல ஜாயின் ஆகும்னா காசிப்பூர் ரீஜனில் தான் வந்து கங்காவோட மிங்கிள் ஆகும். தென் காக்ரா வேற, காகர் வேற, டிஃப்ரென்சஸ் புரிஞ்சுக்கணும். ஓகேவா? ஸோ காக்ரா தான் கங்காவுடைய ட்ரிபியூட்டரி, காகர் கிடையாது. ஓகேவா? ஸோ காக்ரா இது வந்து பார்த்தோம்னா மாப்சங்சோ கிளேஷியர்ஸ் இன் டிபெட்டான் ரீஜன்ஸில் லெஃப்ட் பேங்க் ட்ரிபியூட்டரிஸ்ல லார்ஜஸ்ட் இது தான். ஓகேவா? ஓவராலாக ட்ரிபியூட்டரியில் எது லார்ஜஸ்ட்னா யமுனா. ஆனால் யமுனா இஸ் அ ரைட் பேங்க் ட்ரிபியூட்டரி. கங்காவுடைய லெஃப்ட் பேங்க் ட்ரிபியூட்டரி லார்ஜஸ்ட் எதுன்னு கேட்டோம்னா காக்ரா. இட் ஜாயின்ஸ் கங்கா டு சாப்ரா இன் பீகார் ரீஜனில் தான் வந்து ஜாயின் ஆகுது. ஓகேவா? அதே மாதிரி கந்தக்னுடைய ஆரிஜினேஷன் எங்கன்னு பார்த்தோம்னா நேபாள் ஹிமாலயாஸ். இட் என்டர்ஸ் இன் சம்பாரன் பீகார் ரீஜன்ஸ் அண்ட் ஜாயின் கங்கா டு சோன்பூர் ரீஜன்ஸ். ஓகேவா? தென் கோசின்றது நம்மளுடைய மவுண்ட் எவரெஸ்ட் ரீஜன்ஸ்ல இருந்து ஆரிஜினேட் ஆகும். அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ரீஜன்ஸ்ல இருந்து ஆரிஜினேட் ஆயிருக்கும். இட் இஸ் கால்ட் எஸ் சாரோ ஆஃப் பீகார் டியூ டு ஃப்ளட்டிங், பிகாஸ் இது வந்து லோவர் கங்கா பிளெயின் ரீஜன்ஸ்ல இருக்கு. ஃப்ளட்டிங் டியூ டு மியாண்டரிங் நேச்சர். ஸோ மியாண்டரிங் நேச்சர் அதிகமாக இருக்கிறதுனால இது ஏகப்பட்ட டெபாசிட்ஸ் அங்கே வச்சிருக்கோம். ஸோ டியூரிங் மான்சூன் டைம் அப்போ அந்த டெபாசிட்ஸ்னால இந்த ரிவருடைய கோர்சஸ் அடிக்கடி எக்ஸிட் ஆகி வெவ்வேறு இடத்துக்கு போகிறதுனால இட் கிரியேட்ஸ் ஃப்ளட்டிங் ஓவர் தி ஹைலி பாப்புலேட்டட் ரீஜன்ஸ். அதனால தான் இது சாரோ ஆஃப் பீகார்னு சொல்கிறாங்க. ஸோ கோசி இஸ் கால்ட் அஸ் சாரோ ஆஃப் பீகார் பிகாஸ் டியூரிங் தி சவுத் வெஸ்ட் மான்சூன் டைம் ஹை மியாண்டரிங் எஃபெக்ட்னாலையும் லார்ஜர் டெபாசிஷன் ஆஃப் அலுவியல் டெபாசிட்ஸ் இருக்கிறதுனாலையும் அது பீப்புள் வாழக்கூடிய இன்ஹாபிட்டட் ரீஜன்ஸுக்குள்ளார அந்த எக்ஸஸ் வாட்டரை ஃப்ளட் வாட்டர்ஸாக சப்ளை பண்ணும். அதனால தான் இது சாரோ ஆஃப் பீகார்னு நம்ம சொல்கிறோம். தென் அடுத்தது மகாநந்தா அதனுடைய ஆரிஜினேஷன் டார்ஜிலிங் ஹில்ஸ்ல இருக்கு. இட் இஸ் தி லாஸ்ட் லெஃப்ட் பேங்க் ட்ரிபியூட்டரி. இட்ஸ் ஜாயின்ஸ் கங்கா அட் வெஸ்ட் பெங்கால்ஸ். ஓகேவா? ஸோ மகாநந்தா தான்
கங்காவுடைய லெஃப்ட் பேங்க் ட்ரிபியூட்டரிஸ்லயே லாஸ்டா வந்து ஜாயின் ஆகும். தென் அடுத்தது ரைட் பேங்க் ட்ரிபியூட்டரிஸ்ல நமக்கு முக்கியமானது என்னது, யமுனா. ஓகேவா, யமுனா வந்து பந்தர்பஞ்ச் கிளேஷியர்ல இருந்தும் அதனுடைய சோர்ஸ் வரும், யமுனோத்ரி கிளேஷியர்ல இருந்தும் அது சோர்ஸ் வரும். ஓகேவா, ஸோ இட் இஸ் தி லார்ஜஸ்ட் ரைட் பேங்க் ட்ரிபியூட்டரி அண்ட் ஜாயின்ஸ் கங்கா அட் பிரயாக்ராஜ். அந்த பிரயாக்ராஜ் தான் நம்ம என்னன்னு பார்த்தோம், அலகாபாத் நம்ம வந்து பார்த்தோம். ஓகேவா, தென் அடுத்தது சோன். மீதி எல்லாமே கென்னு பேட்வா இது எல்லாமே யமுனாவுடைய ட்ரிபியூட்டரிஸ். அப்புறம் சோன் வந்து பார்த்தோம்னா அமெரிக்கன் பிளேட்டிவ் ரீஜன்ஸ் மத்திய பிரதேசில் ஆரிஜினேட் ஆகி தென் பாட்னாக்கு பக்கத்தில் அர்ரான்ற ரீஜன்ஸில் கங்காவோட வந்து ஜாயின் ஆகும். ஓகேவா, தென் அடுத்தது தாமோதர். தாமோதர் தான் என்னது, தாமோதர் அதனோட ஆரிஜினேஷன் சோட்டாநாக்பூர் பிளாட்டியூ. கோசி எப்படி சாரவ் ஆஃப் பீகார்னு சொல்கிறோமோ அதே மாதிரி தாமோதர் வாஸ் கால்ட் அஸ் சாரவ் ஆஃப் பெங்கால் ஒன்ஸ் அப்பான் அ டைம். அதே மாதிரி தாமோதர் ஜாயின்ஸ் வித் என்னது, தாமோதர் ஜாயின்ஸ் வித் ஹூக்லி, ஹூக்லி ரிவர். கரெக்டா, ஃப்ளோஸ் த்ரூ ரிஃப்ட் வேலி ரீஜன்ஸ். ரைட்டா, ஸோ ஏன்னா இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு அந்த பிளேட் டெக்டானிக்ஸோட ரீஜன்ஸ்னால அந்த மாண்டா ஃபால்ட்னு சொல்லுவாங்க, அந்த ஃபால்ட் கிரியேட் ஆகக்கூடிய இடத்துல இந்த ரிவர்ஸோடைய ஃப்ளோ இருக்கும். இதே யமுனா எடுத்துக்கிட்டோம்னா லெஃப்ட் பேங்க் ட்ரிபியூட்டரிஸ், யமுனாவுடைய லெஃப்ட் பேங்க் ட்ரிபியூட்டரிஸ் எடுத்துட்டோம்னா ஹிந்தன், ரிந்து, செங்காரு அண்ட் வருணாஸ் இது எல்லாமே. ஓகேவா, ஸோ இது எல்லாமே லோவர் ஹிமாலயன் ஃபூட்டில்ஸ், ஷிவாலிக் ஃபூட்டில்ஸ்லையும் உத்தரப்பிரதேஷோட ரீஜன்ஸோட ஃபூட்டில்ஸ் ரீஜன்ஸ்லேருந்தும் ஆரிஜினேட் ஆயிருக்கும். ஓகேவா, ஜஸ்ட் இதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. இதெல்லாம் லெஃப்ட் பேங்க் ட்ரிபியூட்டரிஸ் ஆஃப் யமுனா. யமுனா இஸ் அ tributary of Ganga. ஓகேவா, ஸோ சீசனல் ரிவர் யூஸ்டு ஃபார் இரிகேஷன் joins யமுனா இன் உத்தரப்பிரதேஷ் மீட்ஸ் யமுனா இன் தி பிரயாக் ரீஜன் ஆஃப் அலகாபாத். ஓகேவா, ஸோ அதாவது யமுனா வந்து கங்காவோட ஜாயின் ஆகிற இடமும் பிரயாக் தான். இங்கே யமுனாவோட வந்து ஜாயின் ஆகிற ரிவரும் வருணா, ஜாயின் ஆகிறது வருணா. ஸோ அப்போ வருணா ஜாயின்ஸ் யமுனா, யமுனா ஜாயின்ஸ் கங்கா இன் தி ரீஜன் ஆஃப் அலகாபாத் பிரயாக். இதை தெரிஞ்சுக்கணும். ஓகேவா, தென் இதில் ரொம்ப முக்கியமானது என்னது, என்னோட ரைட் பேங்க் ட்ரிபியூட்டரிஸ், யமுனாவுடைய ரைட் பேங்க் ட்ரிபியூட்டரிஸ். அதில் இந்த பந்தர்பஞ்ச் ரேஞ்சில் இருந்து தான் இதனோட இன்னொரு ஒரு இம்பார்ட்டன்ட் ட்ரிபியூட்டரிஸ்னா டோன்ஸும் ஆரிஜினேட் ஆயிருக்கும். இதுதான் யமுனாவுடைய லார்ஜஸ்ட் ட்ரிபியூட்டரி. ஓகேவா, தென் அடுத்தது சாம்பல். சாம்பல் மால்வா பிளாட்டியூ ரீஜன்ஸ் ஆஃப் மத்திய பிரதேசில் ஆரிஜினேட் ஆகி இது வந்து சாம்பல் ரவைன்ஸ் அண்ட் ஜாயின் சாம்பல் ரவைன்ஸ்ன்றது என்னதுன்னா இந்த பேட்லேண்ட் டோப்போகிராஃபின்னு சொல்லுவாங்க. அதாவது ஹை லெவல் ஆஃப் எரோஷனல் ஆக்டிவிட்டிஸ் இருக்க அந்த ரீஜன்ஸில் இருக்கக்கூடிய எல்லா விதமான ஃபெர்டைல் சாயில்ஸுமே அது கம்ப்ளீட்டாக எரோட் பண்ணி கொண்டு போயிட்டு ஃபைனலாக அது ஒரு பேட் ட்ரோப்போகிராஃபிஸாக கிரியேட் பண்ணி வச்சிருக்கோம். அந்த மாதிரி கிரியேட் பண்ணியிருக்கிறது தான் சாம்பல் ரவைன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகேவா, தென் இது ரொம்ப முக்கியம். சிந்து, தென் வந்து பேட்வா அண்டு கென் அண்ட் பேட்வா ரிவர் லிங்கிங் ப்ராஜெக்ட்ஸ் வந்து நடந்துட்டு இருக்கு. இதில் வந்து பேட்வாவும் சரி கென்னும் சரி போத் ஆஃப் தெம்ஸ் ஆர் ரைட் பேங்க் ட்ரிபியூட்டரிஸ் ஆஃப் யமுனா. ஓகேவா, இதில் ரொம்ப முக்கியமானது என்னன்னா கென் ஃப்ளோஸ் த்ரூ தி பன்னா டைகர் ரிசர்வ். பன்னா டைகர் ரிசர்வ்ஸ் வழியாக கென் ரிவர் ஃப்ளோ ஆகும். இட் ஜாயின்ஸ் தி யமுனா இன் உத்தரப்பிரதேஷ் ரீஜன்ஸ். அதே மாதிரி பேட்வா ரீஜன்ஸ் ஃப்ளோஸ் த்ரூ தி ஜான்சி ரீஜன்ஸ் அண்ட் ஜாயின் யமுனா இன் தி உத்தரப்பிரதேஷ் ரீஜன்ஸ். ஓகேவா, ஸோ அப்போ யமுனாவுடைய ரைட் பேங்க் ட்ரிபியூட்டரிஸும் கங்காவுடைய ரைட் பேங்க் ட்ரிபியூட்டரிஸும் நமக்கு தெளிவாக தெரிஞ்சுக்கணும். ரைட்டா, இந்த கொஸ்டின்ஸை சால்வ் பண்ணுவோம். இப்போ இதில் பாருங்க, with reference to the Himalayan rivers joining the Ganga downstream of Prayagraj from west to east, which one of the following sequences is correct? இதில் கொடுக்கறதுலையே வெஸ்ட் டு ஈஸ்ட் எதுனா ஃபர்ஸ்ட் காக்ரா வரணும், சாரி ஃபர்ஸ்ட் கோமதி வரணும், அதுக்கப்புறம் காக்ரா வரணும், கந்தக் வரணும், ஃபைனலாக கோசி வரணும். அப்போ ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் என்னது, ஆப்ஷன் பி. ஸோ அப்போ வெஸ்ட் டு ஈஸ்ட் அரேஞ்ச் ஆயிருக்கக்கூடிய tributaries ஆஃப் கங்கா. Then which one of the following rivers marks the western boundary of the Ganga plains? ஓகேவா, ஸோ இதில் வந்து பார்த்தோம்னா சாம்பல் இஸ் அ tributary ஆஃப் யமுனா நம்ம வந்து பார்த்தோம். அப்போ வெஸ்டர்ன் மோஸ்ட் என்னது, யமுனா தான். ஓகேவா, ஸோ வெஸ்டர்ன் மோஸ்ட் யமுனா தான். இதில் வந்து இந்த காகர் அண்ட் லூனி சொன்னோம்ல, இந்த காகர் அண்ட் லூனி இது ரெண்டுமே வந்து பார்த்தோம்னா எப்பிமெரல் ரிவர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. எப்பிமெரல் ரிவர்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம், இட்டு does not joins with any rivers and it disappears over the deserts of Rajasthan. ரெண்டு ரிவருமே, லூனியும் சரி காகரும் சரி, இந்த ரெண்டு ரிவருமே அது வந்து எந்த ரிவரோடையும் போய் ஜாயின் ஆகாது, அதே மாதிரி எந்த கடல்லையும் போய் ரீச் ஆகாது, அரேபியன் சி வரைக்கும் போய் ரீச் ஆகாது. அது சாண்டி டெசர்ட் ரீஜன்ஸ்லேயே கம்ப்ளீட்டாக டிஸப்பியர் ஆகிடும், காகரும் சரி லூனியும் சரி. ஓகேவா,
Then which of the following states is part of Ganga basin? Ganga basin கேட்க போகும்போது என்னது நமக்கு எல்லா ரிவர்ஸுமே வரும். ஏன்னா கங்காவுடைய ட்ரிபியூட்ரிஸாக இருக்கக்கூடிய சாம்பல், பனாஸ் இது எல்லாமே வந்து பார்த்தோம்னா ராஜஸ்தான் வழியாக ஃப்ளோ ஆகும். ராஜஸ்தான், ஹிமாச்சல் பிரதேஷ், சத்தீஸ்கர் இது எல்லாமே these are all the three states where மத்திய பிரதேஷ், தென் வந்து உத்தர் பிரதேஷ் இது எல்லாமே, உத்தராகண்ட் இது எல்லாத்துலேயுமே யூ கேன் ஃபைண்ட் தி பிரசன்ஸ் ஆஃப் கங்கா. கங்காவுடைய வெஸ்ட் பெங்கால் வரைக்கும் நமக்கு எக்ஸ்டெண்ட் ஆயிருக்கு. அப்போ ஆல் தி த்ரீ ஸ்டேட்ஸ் ஆர் பார்ட் ஆஃப் தி கங்கா பேசின். ஓகேவா? தென் which one among the following rivers is a tributary of river Hooghly? Tributary of river Hooghly. ஓகேவா? ஸோ எது நம்மளுக்கு தாமோதர் தான். ஓகேவா? ஸோ பத்மான்றது என்னது கங்காவுடைய நேம் இன் பங்களாதேஷ். அதே மாதிரி என்னது ஜமுனான்றது பிரம்மபுத்திராவுடைய நேம். மேக்னான்றது என்னது பத்மா பிளஸ் ஜமுனா, இது ரெண்டுமே சேர்ந்தது. பத்மா பிளஸ் ஜமுனா இது ரெண்டுமே சேர்ந்ததுக்கு அப்புறம் அது மேக்னாவா ஃப்ளோ ஆகும். ஓகேவா? ஸோ இப்படி தான் நமக்கு வந்து டிஃப்ரெண்டான ரிவர் சிஸ்டம்ஸ் எல்லாமே ஃபைனலாக போய் நம்மளுடைய பே ஆஃப் பெங்கால் ரீஜன்ஸில் கல்மினேட் ஆகுது. ஓகேவா? ஸோ இதில் இருந்தால் கங்கா ரிவர் சிஸ்டத்தை பற்றின பேசிக்கான இன்ஃபர்மேஷன்ஸ். ஓகே, ஸோ ஒவ்வொரு ரிவர் சிஸ்டத்தையும் அது மேப் பிரகாரம் அதனுடைய ட்ரிபியூட்ரிஸும் டிஸ்ட்ரிபியூட்ரிஸும் அதனோட ஆரிஜினேஷனும் அதனோட ஃப்ளோயிங் பார்த்தும் நம்ம டீட்டெயிலிங்காக பார்த்து வச்சிட்டோம்னா நமக்கு ஆன்சர்ஸ் அரைவ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேவா? தென் அடுத்தது நம்ம பார்க்க போகிறது பிரம்மபுத்திரா ரிவர் சிஸ்டத்தை பற்றின கேள்விகள். என்னென்ன கேள்விகள் கேட்டிருக்காங்கன்னு பார்ப்போம். NDA 2024. Consider the following statements regarding river Brahmaputra. It rises in Tibet near the Lake Manasarovar. It takes a U-turn near Namchabarwa and enters India through a gorge. அப்படின்றத கேட்டிருக்காங்க. Then which of the following is a tributary or tributaries of Brahmaputra? Dibang, Kameng, Lokit இதெல்லாமே பிரம்மபுத்திராவுடைய ட்ரிபியூட்ரியான்றதை கேட்டிருக்காங்க. Then with reference to river Teesta, consider the following statements. The source of river Teesta is the same as that of the Brahmaputra, but it flows through Sikkim. அதாவது Teesta is a tributary of Brahmaputra தான், பட் ரெண்டோட சோர்ஸ் ஒன்னா அப்படின்றத கேட்டிருக்காங்க. Then river Rangit originates in Sikkim and it is a tributary of river Teesta. river Rangitன்றது தீஸ்தாவுடைய tributary அப்படின்றத கேட்டிருக்காங்க. Then மூணாவது ஸ்டேட்மெண்ட் பாருங்க, ரிவர் தீஸ்தா ஃப்ளோஸ் இன் டு தி பே ஆஃப் பெங்கால் அண்ட் தி பார்டர்ஸ் ஆஃப் இந்தியா அண்ட் பங்களாதேஷ்ன்றது கேட்டிருக்காங்க. அப்போ பிரம்மபுத்திராவோட ரிவர் சிஸ்டத்தோட அசோசியேட்டாக இருக்கக்கூடிய ரிவர்ஸை பற்றினையும் நமக்கு நாலேஜஸ் தெளிவாக தேவை. தென் 2014 கேட்ட இந்த கொஸ்டின் பாருங்க, இது ஏற்கனவே லோகித்தை கேட்டிருந்தாங்களா? விச் ஆஃப் தி அபோவ் ஃப்ளோஸ் த்ரூ தி அருணாச்சல் பிரதேஷ் ஸ்டேட்ஸ். ஓகேவா? ஸோ பராக்கு, லோகித், சுபான்சரின் 3 ரிவர்ஸை கொடுத்துட்டு இதில் எதெல்லாம் அருணாச்சல் பிரதேஷ் வழியாக ஃப்ளோ ஆகக்கூடிய ரிவர்ஸ்ன்றதை கேட்டிருக்காங்க. தென் அடுத்தது அதே பராக் ரிவர் வச்சு இன்னொரு கேள்வி CDS 2024 வந்திருக்கு. இதில் வந்து பார்த்தோம்னா மூணு டிஃப்ரெண்டான ரிவர் சிஸ்டத்தை வச்சுட்டும் கேள்விகள் வந்திருக்கு. த பராக் ரிவர், த ஹெட் ஸ்ட்ரீம் ஆஃப் தி மேக்னா ரைசஸ் இன் தி ஹில்ஸ் ஆஃப் தி மேகாலயா அப்படின்றத கொடுத்துருக்காங்க. தென் காகர் ரிவர், இது பார்த்தோமா காகர் ரிவர், காக்ரா வேற காகர் வேற. காகர் ரிவர் டஸ் நாட் ட்ரெயின் அவுட் டு தி சி அண்ட் கெட்ஸ் லாஸ்ட் இன் தி ராஜஸ்தான் டெசர்ட். இதுதான் இப்போ பார்த்தோம். இது ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். புத்திமாரி அண்ட் மனாஸ் ஆர் இம்பார்ட்டன்ட் ட்ரிபியூட்ரிஸ் ஆஃப் பிரம்மபுத்திரா. அகைன் பிரம்மபுத்திராவுடைய ட்ரிபியூட்ரிஸை பற்றி கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ அப்போ பிரம்மபுத்திரா ரிவர் சிஸ்டத்தை பற்றின ஒரு கம்ப்ளீட் நாலேஜ் நமக்கு தேவை. இப்போ இது பாருங்க, மூணையுமே கவர் பண்ணி கேட்டிருக்காங்க. விச் ஆஃப் தி ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் ரிகார்டிங் தி கிவன் ரிவர்ஸ் இஸ் ஆர் டூ? சாங்போ கிராசஸ் ஓவர் இன்டு இந்தியா அண்டர் தி நேம் ஆஃப் திஹாங். சாங்போன்றது என்னது? சைனாவில் அல்லது டிபெட்டான் ரீஜன்ஸில் பிரம்மபுத்திராவுடைய நேம் தான் சாங்போ. Godavari has the second largest river basin covering about 10% of the area of land. அதாவது இருக்கிறதுலே லார்ஜஸ்ட் ரிவர் பேசின் நமக்கு கங்கா தான். கங்கா அடுத்தது கோதாவரி அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இது கரெக்டாக தப்பான்னு நம்ம பார்க்கணும். ரிவர்ஸ் சாம்பல் அண்ட் பேட்வா தி இம்பார்ட்டன்ட் ட்ரிபியூட்டரிஸ் ஆஃப் ரிவர் கங்கா விச் ஜாயின் ரிவர் கங்கா டைரக்ட்லி இன் உத்தரப்பிரதேஷ் அப்படின்றத சரி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இது எல்லாமே கரெக்டாக தப்பான்றது எல்லாத்தையுமே நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ பிரம்மபுத்திரா எடுத்துட்டோம்னா பிரம்மபுத்திரா வந்து நமக்கு நம்மளுடைய மானசரோவர் லேக் ரீஜன்ஸ்ல இருந்து அதுவும் ஆரிஜினேட் ஆயிருக்கும். ஸோ இந்த ஆரிஜினேட் ஆனதுலேருந்து இந்த சைடு இண்டஸ் போயிருக்கும், இந்த சைடு பிரம்மபுத்திரா வரும். அந்த பிரம்மபுத்திரா தான் என்னது சாங்போ அப்படின்ற நேம்ல டிபெட்டான் ரீஜன்ஸ் வழியாக வந்து நமக்கு என்ன பார்த்துருக்கோம்? இந்த நம்சபர்வா ரீஜன் இஸ் ஆல்ரெடி நம்ம மல்டிபிள் டைம்ஸ் பார்த்துட்டோம். நம்சபர்வா இஸ் தி ரீஜன் வேர் ஹிமாலயாஸ் டேக்ஸ் இட் சின்டாக்சியல் பெண்ட். அப்போ இந்த சின்டாக்சியல் பெண்ட் எடுக்கக்கூடிய இந்த நம்சபர்வா ரீஜன்ல தான் சியாங் அல்லது திஹாங்ன்ற நேம்ல பிரம்மபுத்திரா இஸ் என்டரிங்.
அதுக்கப்புறம் இந்த திபாங்கும் இந்த சியாங்கும் இணைஞ்சு தான் இட் வில் பி கால்ட் அஸ் பிரம்மபுத்திரா. எப்படி அலக்நந்தாவும் பாகிரதியும் இணைஞ்சி நம்ம கங்கான்னு சொல்றோமோ அந்த மாதிரி சாங் போன்ற நேம்ல வர பிரம்மபுத்திரா நம்சபர்வா ரீஜன் வழியா உள்ள வந்து திஹாங்குன்ற நேம்ல, அதனோட இன்னொரு நேம் சியாங், திஹாங்கும் திபாங்கும், திபாங்கு இந்தியாக்குள்ளாரே இருக்கும், இது ரெண்டும் சேர்ந்து பிரம்மபுத்திரான்ற நேம்ல அசாம் வழியா இப்படி ஃப்ளோ ஆகி ஃபைனலா பங்களாதேஷ்ல ஜமுனான்ற பேர்ல போகும். கங்காவுடைய நேம் பத்மான்னு வரும். இது எல்லாமே சேர்ந்து மேக்னான்ற நேம்ல ஃபைனலா போய் கடல்ல கலக்கும். ஓகேவா? அப்ப இத வந்து இதனுடைய பிரம்மபுத்திராவுடைய ரைட் ட்ரிப் பிரம்மபுத்திராவுடைய ரைட் பேங்க் ட்ரிபியூட்டரிஸ். ரைட் பேங்க் ட்ரிபியூட்டரிஸ்னா என்னது? இந்த சைடில் இருக்கிறது எல்லாமே தீஸ்தா, மனாசு, புத்திமாரி, இது எல்லாமே கேட்டிருந்தாங்களா? மனாசு, புத்திமாரி, தென் சுபான்ஷிரி, தென் வந்து இது எல்லாமே வந்து பிரம்மபுத்திராவுடைய ரைட் பேங்க் ட்ரிபியூட்டரிஸ். அதோட லெஃப்ட் பேங்க் ட்ரிபியூட்டரிஸ் எது பாருங்க, தான்சிரி, கோபிலி, தென் வந்துட்டு பூரி திஹிங்கு, லோஹித், லோஹித் கேட்டிருந்தாங்களா? லோஹித், இது எல்லாமே பிரம்மபுத்திராவுடைய லெஃப்ட் பேங்க் ட்ரிபியூட்டரிஸ். ஸோ இப்படிதான் பிரம்மபுத்திரா அருணாச்சல் பிரதேஷ் வழியா உள்ள வந்து அசாம் வழியா ஃப்ளோ ஆகி ஃபைனலா வெஸ்ட் பெங்கால்குள்ளார, சாரி பே ஆஃப் பங்களாதேஷ்குள்ளார என்டர் ஆகி பே ஆஃப் பெங்கால்குள்ளார போய் கலக்குது. ஓகேவா? ஸோ இதுதான் பிரம்மபுத்திரா ரிவர் சிஸ்டத்தோடைய மேப். இப்போ இதுல வந்து பிரம்மபுத்திராவுடைய ஆரிஜினேஷன் எஸ்பெஷலி ஸ்பெசிஃபிக்கா சொல்லணும்னா எங்கது? சேமயுங்டங் கிளேஷியர் எகெயின் இன் தி கைலாஷ் ரேஞ்ச் நியர் தி மானசரோவர் லேக் ஆஃப் டிபெட். இதுவும் என்னது? ஆன்டிசிடென்ட் ரிவர் தான். ஆன்டிசிடென்ட் ரிவர் தான் பிரம்மபுத்திராவும். ஓகேவா? ஸோ அப்போ இதனுடைய ரைட் பேங்க் ட்ரிபியூட்டரிஸ். ஓகேவா? ரைட் பேங்க் ட்ரிபியூட்டரிஸ்ல என்னது ரொம்ப ரொம்ப முக்கியமானதுன்னா சுபன்ஷிரி, இதுவும் ஆரிஜினேட்ஸ் இன் திபெத். லார்ஜஸ்ட் ரைட் பேங்க் ட்ரிபியூட்டரி, இட் இஸ் ஆல்சோ an ஆன்டிசிடென்ட் ரிவர். டிபெட்ல எந்தெந்த ரிவர்ஸ்ல ஆரிஜினேட் ஆகுதோ அது எல்லாமே ஆன்டிசிடென்ட் ரிவர்ஸா இருக்கும். ஏன்னா டிபெட் வந்து have existed even before the Himalayas have originated. காமெங் அருணாச்சல் பிரதேஷ் ரீஜன்ஸ்ல ஆரிஜினேட் ஆகுது. பாக்கே டைகர் ரிசர்வ். ஓகேவா? ஸோ பாக்கே டைகர் ரிசர்வ் எதுக்காகன்னு பார்த்தோம், நமக்கு ஹையஸ்ட் பர்சன்டேஜ் ஆஃப் ஃபாரஸ்ட் கவர் இருக்கக்கூடிய டைகர் ரிசர்வ் பாக்கே டைகர் ரிசர்வ் தான். இதை பாக்கே டைகர் ரிசர்வ் அருணாச்சல் பிரதேஷ்ல இருக்குதான்றதையும் ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க, நம்ம என்விரான்மெண்ட்ல பார்த்துருந்தோம். ஓகேவா? ஸோ பக்குயி ஆர் பாக்கே டைகர் ரிசர்வ். தென் மனாஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. மனாஸ் இஸ் an important biosphere reserve. பூட்டான் ஹிமாலயாஸ்ல ஆரிஜினேட் ஆகி ஃப்ளோஸ் த்ரூ தி மனாஸ் நேஷனல் பார்க்ஸ். தென் சங்கோஷ், அதுவும் பூட்டான் ஹிமாலயாஸ்ல ஃபார்ம் ஆகி இண்டோ பூட்டான் பவுண்டரி ரீஜன்ஸ்ல இருக்குது. இது எல்லாமே முக்கியமான பிரம்மபுத்திராவுடைய ரைட் பேங்க் ட்ரிபியூட்டரிஸ். அப்ப லெஃப்ட் பேங்க் ட்ரிபியூட்டரிஸ். ஓகேவா? ஸோ லெஃப்ட் பேங்க் ட்ரிபியூட்டரிஸ்ல தான் திபாங் வரும். ஓகேவா? திபாங், ஏன்னா இதுவே திஹாங்குன்ற பேர்ல, திஹாங்கு அல்லது சியாங்குன்றது ஒரிஜினலா இருக்கக்கூடிய பிரம்மபுத்திரா தான். ஸோ திபாங் அல்லது சிக்காங், திஹாங் அல்லது சியாங் வேற, திபாங் அல்லது சிக்காங் வேற. ஓகேவா? ஸோ இதுவும் ஒன் ஆஃப் தி மெயின் 3 tributaries that forms தி பிரம்மபுத்திரா. ஓகேவா? ஸோ லோஹித்தும் திபாங்கும் சியாங்கும், இந்த சியாங்கு தான் என்னது? திஹாங், திஹாங் அல்லது சியாங், திபாங் அல்லது சிக்காங் அண்ட் லோஹித், இது மூணு சேர்ந்து தான் பிரம்மபுத்திரா ரிவரை ஃபார்ம் பண்ணும். தென் அடுத்தது பூரி திஹிங் தட் ஃப்ளோஸ் ஓவர் தி அசாம் ரீஜன்ஸ். தென் ஃபைனலா தான்சிரி, தான்சிரி நாகாலாந்துல ஆரிஜினேட் ஆகி அசாம்ல வந்து பிரம்மபுத்திராவோட ஜாயின் ஆகும். ஓகேவா? ஸோ இது எல்லாமே பிரம்மபுத்திராவுடைய இம்பார்ட்டன்ட் ரைட் பேங்க் அண்ட் லெஃப்ட் பேங்க் ட்ரிபியூட்டரிஸ். இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னதுன்னா பாரக் ரிவரை பத்தி கேட்டிருந்தாங்க. ஸோ பாரக் ரிவர் இஸ் நாட் அ ட்ரிபியூட்டரி ஆஃப் பிரம்மபுத்திரா, அது தெளிவாக தெரிஞ்சுக்கணும். ஸோ பாரக் ரிவருடைய ஆரிஜினேஷன் எங்கன்னா ஹில்ஸ் ஆஃப் மணிப்பூர்ல ஆரம்பிச்சு இது தனியா இப்படி ஃப்ளோ ஆகி ஃபைனலா குஷியாரா அண்ட் சூர்மான்னு 2 பிரான்ச்சஸா பிரிஞ்சு குஷியாரா ரிவர் இஸ் என்டரிங் இன் டு தி பங்களாதேஷ்குள்ளார போகும். ஓகேவா? ஸோ இதுக்கு தனியா நமக்கு வந்து ஃபர்தர் சப்டிவிஷன்ஸ் ஆஃப் ரிவர்ஸ் இருக்குது. பட் பாரக் இஸ் நாட் அ ட்ரிபியூட்டரி ஆஃப் பிரம்மபுத்திரா, இதை நல்லா தெளிவா தெரிஞ்சுக்கணும். ஃபைனலி இந்த குஷியாரா போய் இட் ஜாயின்ஸ் வித் மேக்னா, ஜாயின்ஸ் வித் மேக்னா. இந்த மேக்னால தான் பிரம்மபுத்திரா
கங்கா, இந்த பாரக், இது எல்லாமே போய் ரிவர் ஜாயின் ஆகும். பட் பராக் இஸ் நாட் அ ட்ரிபியூட்டரி ஆஃப் பிரம்மபுத்திரா வித் இன் இந்தியா. ஓகேவா, இது நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கணும். இப்போ இந்த பேசிக்கான ஆஸ்பெக்ட்ஸ் வச்சுட்டு கொஸ்டின் சால்வ் பண்ணலாமா? ரைட். இப்போ இதை பாருங்க. Consider the following statements regarding the river Brahmaputra. It rises in the Tibet. Yes. Chemayungdang glaciers near the lake Manasarovar என்றது correct. It takes a U-turn near the Namcha-Barwa region. இங்கே தான் வந்து Himalaya syntaxial bend எடுக்கும் and enters India through a gorge. Gorge என்னது? Gaps அல்லது passes through which the rivers flow தான் நம்ம gorge ன்னு சொல்லுவோம். அப்போ answer for this என்னது? Option C. In the name of Dihang. திஹாங்கன் அல்லது சியாங் அப்படின்ற நேம்ல பிரம்மபுத்திரா உள்ள வரும். அது வரைக்கும் இது என்னது? சாங் போன் இருக்கும். சாங் போன்ற நேம்ல தான் ஃப்ளோ ஆயிட்டு இருக்கும். விச் ஆஃப் தி ஃபாலோயிங் இஸ் ஆர் ட்ரிபியூட்டரிஸ் ஆஃப் பிரம்மபுத்திரா? திபாங், எஸ், திபாங், காமங், லோகித், இது எல்லாமே என்னது? ஆல் ஆஃப் தீஸ் த்ரீ ஆர் ட்ரிபியூட்டரிஸ் ஆஃப் பிரம்மபுத்திரா. இதுதானே பார்த்துருந்தோம். ஆல் ஆஃப் தீஸ் த்ரீ ஆர் ட்ரிபியூட்டரிஸ் ஆஃப் பிரம்மபுத்திரா. Then, with reference to the river Teesta, consider the following statements. The source of river Teesta is the same as that of the Brahmaputra, but it flows through Sikkim ன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? So, source of river Teesta is not the same as river Brahmaputra. Source of Teesta வந்து பார்த்தோம்னா ஷோலாமோ அப்படின்ற லேக் ரீஜியன், அந்த ரீஜன்ல இருந்து ஃபார்ம் ஆயிருக்கும். ஆனா பிரம்மபுத்திரா நம்ம என்னன்னு பார்த்தோம்? சேமயுங்டங் கிளேஷியர்ஸ் மானசரோவர் லேக் ரீஜன்ஸ்ல இருந்து ஃபார்ம் ஆயிருக்குன்னு பார்த்தோம். அதே சமயத்துல தீஸ்தா ஃப்ளோஸ் த்ரூ தி சிக்கிம் தான், இது கரெக்ட் தான். அண்ட் இட் இஸ் அ ட்ரிபியூட்டரி ஆஃப் பிரம்மபுத்திரா. ஓகேவா? ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் தப்பு. ஸோ ரிவர் ரங்கீத் which originates in Sikkim region is a tributary of river தீஸ்தாவானா? எஸ், இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். ஆக்சுவலா தேர்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க. தீஸ்தா ஜாயின்ஸ் வித் பிரம்மபுத்திரா பிஃபோர் என்டரிங் இன் டு தி பங்களாதேஷ் ரீஜன்ஸ். அதாவது பங்களாதேஷ் வழியா வெஸ்ட் பெங்கால் வழியா கிராஸ் ஆகி பங்களாதேஷ்குள்ளார போயிட்டு பிரம்மபுத்திராவோட ஜாயின் ஆயிடும். பட் அது இட் டஸ் நாட் கிரியேட்ஸ் அ பார்டர் பிட்வீன் இந்தியா அண்ட் பங்களாதேஷ். ஓகேவா? ஸோ ரிவர் தீஸ்தா ஃப்ளோஸ் இன் டு பே ஆஃப் பெங்கால். ஃப்ளோஸ் இன் டு பே ஆஃப் பெங்கால் என்ற கான்டெக்ஸ்டே தப்பு. ஏன்னா ஃப்ளோஸ் இன் டு பே ஆஃப் பெங்கால் கிடையாது, இட் ஜாயின்ஸ் வித் பிரம்மபுத்திரா. ஜாயின்ஸ் வித் பிரம்மபுத்திரா. அதே சமயத்தில் இட் டஸ் நாட் ஃப்ளோஸ் ஓவர் தி பார்டர்ஸ் ஆஃப் இந்தியா அண்ட் பங்களாதேஷ். ஓகேவா? ஸோ அப்போ கொஷினை வந்து எப்படி இண்டஸ் ரிவர் சிஸ்டத்தில் வந்துட்டு அந்தந்த ரிவர்ஸ் ட்ரிபியூட்டரிஸ் வந்து ஜாயின் ஆகக்கூடியது நம்ம எப்படி தெரிஞ்சிருக்கணுமோ, அதே அந்த ஜாயின் ஆகக்கூடிய இடம் எது, அந்த ட்ரிபியூட்டரிஸ், அதாவது ஒரு ட்ரிபியூட்டரி இன்னொரு ட்ரிபியூட்டரி எப்படி ஜாயின் ஆகுது, அந்த ட்ரிபியூட்டரி மெயின் ரிவரோட போய் எப்படி ஜாயின் ஆகுதுன்ற அளவுக்கு அந்த என்டையர் பேஸனை பற்றின மேப் நாலேஜும் நமக்கு முக்கியம். ஸோ அதனால தான் எல்லாம் பிக்சர் வைஸ் கொடுத்துருக்கு. ஓகேவா? அப்போ ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் என்னது? இந்த ரெண்டுமே தப்பு. ஆப்ஷன் பி 2 ஒன்லி. ரைட். 2014 கேட்டிருக்காங்க பாருங்க. விச் ஆஃப் தி அபவ் ஆர் ஃப்ளோஸ் த்ரூ தி அருணாச்சல் பிரதேஷ்? லோஹித்தும் சுபான்சிரியும் நமக்கு என்னது? ட்ரிபியூட்டரிஸ் ஆஃப் பிரம்மபுத்திரா. பட் பராக் இஸ் நாட் அ ட்ரிபியூட்டரி ஆஃப் பிரம்மபுத்திரா அண்ட் இட் ஆரிஜினேட்ஸ் இன் தி மணிப்பூர் ரீஜியன். அதே மாதிரி மணிப்பூர் ரீஜன்ல இருந்து அசாம் வழியா போயிட்டு ஃபைனலா பங்களாதேஷ்குள்ளார என்ட்ரி ஆயிடும். அருணாச்சல் பிரதேஷ் வழியா அது ஃப்ளோ ஆகவே ஆகாது. அப்போ ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் என்னது? ஆப்ஷன் பி 2 1 3 ஒன்லி. ஸோ அப்போ அந்த மேப் நாலேஜ் ஆஃப் தி பிரம்மபுத்திரா பேசினை வச்சுட்டே நமக்கு கேள்விகளை ஈஸியாக அட்ரஸ் பண்ணிடலாம். இந்த கேள்வி பாருங்க. த பராக் ரிவர் த ஹெட் ஸ்ட்ரீம் ஆஃப் தி மேக்னா ரைசஸ் இன் தி ஹில்ஸ் ஆஃப் மேகாலயான்னு கொடுத்துருக்காங்க. நோ, ரைசஸ் இன் தி ஹில்ஸ் ஆஃப் எங்க? மேகாலயான்றது காரோ காசி ஜெயந்தியா ஹில்ஸ் இருக்கிறது. நமக்கு எங்க? ரைசஸ் இன் தி ஹில்ஸ் ஆஃப் மணிப்பூர் பராக் ரிவர். அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் தப்பு. இது நம்ம ஏற்கனவே பார்த்தோமா? த காகர் ரிவர் டஸ் நாட் ட்ரெயின் இன் டு தி சி அண்ட் கெட்ஸ் லாஸ்ட் இன் தி ராஜஸ்தான் டெசர்ட். எஸ், இட் இஸ் அன் எப்பிமெரல் ரிவர் ஆஸ் லைக் தட் ஆஃப் லைக் லூனி. இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். புத்திமாரி அண்ட் மனாஸ் ஆர் இம்பார்ட்டன்ட் ட்ரிபியூட்டரிஸ் ஆஃப் பிரம்மபுத்திரா. நம்ம மேப்லேயே பார்த்தோமா? போத் ஆஃப் தெம் ஆர் இம்பார்ட்டன்ட் ட்ரிபியூட்டரிஸ் ஆஃப் பிரம்மபுத்திரா. அப்போ ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் என்னது? ஃபர்ஸ்ட் மட்டும் தப்பு. ஆப்ஷன் டி 2 1 3 ரைட்டு. ஓகேவா? ஸோ அது அப்போ மேப் பேஸ்டு நாலேஜ் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அது இருந்தாலே போதும், நமக்கு ஆன்சர்ஸை ஈஸியாக அரைவ் பண்ணிடலாம். ஓகேவா? தென் அடுத்தது இந்த கேள்வி பார்ப்போம். NDA 2024 சாங்போ கிராசஸ் ஓவர்
into India under the name of Dihang. Yes, Dihang அல்லது சியாங் அப்படின்ற நேம்ல தான் சாங்போ நம்சபர்வா ரீஜன் வழியா யூட்டர்ன் எடுத்து உள்ள வருது. இதுதான் மல்டிபிள் டைம்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். Godavari has the second largest river basin covering about 10% of the area of India. So, இதில் 10% of the area வச்செல்லாம் பெருசா செக் பண்ண மாட்டாங்க யூபிஎஸ்சி. செகண்ட் லார்ஜஸ்ட்ன்றதான் இங்க கேள்வி. ஓகேவா? எஸ், கோதாவரி has the second largest basin after கங்கா. கங்கா தான் இருக்கிறதுலே லார்ஜஸ்ட் ரிவர் பேசின்ஸ் இருக்கு. அதுக்கு அடுத்தது செகண்ட் ஹையஸ்ட்னா கோதாவரி தான். செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டும் ரைட்டு. இதுல பாருங்க, ரிவர் சாம்பல் அண்ட் பேட்வா, ரிவர் சாம்பல் அண்ட் பேட்வா ஆர் தி இம்பார்ட்டன்ட் ட்ரிபியூட்டரிஸ் ஆஃப் ரிவர் கங்கா. இப்போ இதுல வந்து ஒருவேளை ட்ரிபியூட்டரிஸ் ஆஃப் கங்கான்னு சொல்லியிருந்தா கூட நமக்கு டவுட் வரலாம். ஏன்னா தீஸ் ஆர் ஆல் ட்ரிபியூட்டரிஸ் ஆஃப் யமுனா அண்ட் யமுனா இஸ் அ ட்ரிபியூட்டரி ஆஃப் கங்கா. அதை அந்த ஸ்டேட்மெண்ட்டை தப்பு பண்ணணுன்றதுக்காகவே யூபிஎஸ்சி எப்படி அந்த வார்த்தைகளை யூஸ் பண்றாங்கன்னு பாருங்க. நான் எப்பயுமே சொல்லுவேன்ல, அந்த என்டையர்லி, டைரக்ட்லி அப்படின்ற ஒரு வார்த்தையில நல்லா கவனமா பார்க்கணும். which join river Ganga directly in the Uttar Pradesh கொடுத்திருக்காங்க. No, which join the river Brahmaputra, which join the river Yamuna. யமுனா தான் ஃபைனலா போய் கங்காவோட ஜாயின் ஆகும். அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் தப்பு. இதை தப்பாக்கணுன்றதுக்காகவே இந்த வார்த்தை யூஸ் பண்ணியிருக்காங்க. அதை நல்லா கவனிக்கணும். டைரக்ட்லின்னு வரக்கூடிய இடத்துல எல்லாத்துலையுமே ஃபோக்கஸ் பண்ணணும். அப்போ ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் என்னது? ஆப்ஷன்ஸ் 3 மட்டும் வராது. 1 and 2 ஆர் கரெக்ட். ஆப்ஷன் பி 1 and 2 ஒன்லி. ஓகேவா? ரைட். இப்போ இண்டஸ், கங்கா அண்ட் பிரம்மபுத்திரா 3 மேஜர் ரிவர் சிஸ்டத்தையுமே நம்ம கொஞ்சம் டீடைலிங்காகவே பார்த்துட்டோம். ஓகேவா? ஸோ இதுக்கு அடுத்தது நம்ம பெனின்சுலார் இந்தியா. ஓகேவா? ஸோ பெனின்சுலார் ரிவர் பற்றி கொஞ்சம் பார்க்கலாம். இதில் என்னென்ன கேட்டிருக்காங்கன்னு பார்ப்போம். இந்த கேள்வி பார்ப்போம். விச் ஒன் அமாங் தி ஃபாலோயிங் இஸ் நாட் அ வெஸ்ட் ஃப்ளோயிங் ரிவர்? ஈஸ்ட் ஃப்ளோயிங் ரிவர், வெஸ்ட் ஃப்ளோயிங் ரிவர்ஸ் வச்சு கேள்விகள் வந்திருக்கு. ஸோ மாஹி, பனாஸ், லூனி, சபர்மதி இதில் எது வந்து வெஸ்ட் ஃப்ளோயிங் ரிவர் கிடையாதுன்றதை கேட்டிருக்காங்க. தென் அடுத்தது NDA 2025 which one of the following is the northernmost river basin of the Deccan Plateau? Deccan Plateau உடைய northernmost river எதுன்றதை கேட்டிருக்காங்க. சாம்பலா, மாகியா, நர்மதாவா, தப்பியான்றதை கேட்டிருக்காங்க. தென் இந்த கொஸ்டின் பாருங்க, 2013ல கேட்டு. The Narmada river flows to the west while most other large peninsular rivers flows to the east. Why? ஓகேவா? நம்ம அந்த வாட்டர் டிவைட்லயே பார்த்தோம். மெஜாரிட்டி ஆஃப் தி பெனின்சுலர் ரிவர்ஸோட ஆரிஜினேஷன் எங்கே தான் இருக்கும்? வெஸ்டர்ன் காட்ஸில் தான் இருக்கும். அதனால அது ஈஸ்டர்ன் நோக்கி தான் ஃப்ளோ ஆகும். பட் நர்மதா மட்டும் வெஸ்டர்ன் நோக்கி போகிறதுக்கான ரீசன் எதுன்னு கேட்டிருக்காங்க. அது லீனியர் ரிஃப்ட் வேலியில் ஃப்ளோ ஆகிறதா, இட் ஃப்ளோஸ் பிட்வீன் இந்தியாஸ் அண்ட் சாத்பராஸா, அல்லது தி லேண்ட் ஸ்லோப்ஸ் டு தி வெஸ்ட் ஃப்ரம் சென்ட்ரல் இந்தியாவா அப்படின்றத இதில் எதெல்லாம் ரீசன்ன்றதை கேட்டிருக்காங்க. தென் அகெயின் அதே நர்மதா, விச் ஆஃப் தி ஃபாலோயிங் ஸ்டேட்ஸ் இஸ் ஆர் நாட் அ பார்ட் ஆஃப் தி நர்மதா பேசின்? ஓகேவா? ஸோ எது வந்து எதெல்லாம் வந்து கங்காவுடைய ரிவர் பேசின்னு கேட்டிருந்தாங்க. இங்க வந்து எது வந்து கங்கா ரிவர் பேசின்ல வராதுன்னு கேட்டிருக்காங்க. சரி, நர்மதா ரிவர் பேசின்ல வராத ஸ்டேட் எதுன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ நாட்டு கேட்குறாங்களா, பார்ட்டு கேட்குறாங்களான்றத கவனமா பார்க்கணும். ஓகேவா? தென் அடுத்தது, விச் ஆஃப் தி ஃபாலோயிங் ஆர் தி ட்ரிபியூட்டரிஸ் ஆஃப் கோதாவரி? செகண்ட் லார்ஜஸ்ட் ரிவர் பேசின் இருக்கக்கூடிய கோதாவரியோட ட்ரிபியூட்டரிஸ் இதில் எது எது? வம்சதாராவா, இந்திராவதியா, பிரணீதாவா, பெண்ணாரா? ஓகேவா? இது 4ல் எதனா ட்ரிபியூட்டரிஸ் ஆஃப் கோதாவரின்றதை கேட்டிருக்காங்க. தென் அகெயின் அதே வம்சதாரா ரிப்பீட் ஆயிருக்கு பாருங்க 2021ல. விச் ஆஃப் தி அபவ் ரைஸ் ஃப்ரம் தி ஈஸ்டர்ன் காட்ஸ்? ஈஸ்டர்ன் காட்ஸ், வெஸ்டர்ன் காட்ஸ்ல இருந்து கேட்கல, ஈஸ்டர்ன் காட்ஸ்ல இருந்து ரைஸ் ஆகக்கூடிய ரிவர்ஸ் இந்த 4ல் எதுன்றதை கேட்டிருக்காங்க. ஓகேவா? தென் NDA 2024ல நம்ம அப்படி கீழே வந்துட்டோம்னா, விச் ஆஃப் தி ஃபாலோயிங் ட்ரிபியூட்டரிஸ் இஸ் ஆர் கரெக்ட்லி மேட்ச்ட் வித் தி டெக்கன் ரிவர்ஸ்? நம்மளுடைய பெனின்சுலர் அல்லது டெக்கன் பிளாட்டியூ ரீஜன்ஸ் இருக்கக்கூடிய ரிவர்ஸ்ல எதெல்லாம் அதனுடைய ட்ரிபியூட்டரிஸோட எக்ஸாக்டா மேட்ச் ஆயிருக்கு? பவானி, கிருஷ்ணா, கபினி, காவேரி, மாஞ்சிரா, கோதாவரி, பீமா, மகாநதி இதில் எதெல்லாம் கரெக்டா மேட்ச் ஆயிருக்குன்றதை கேட்டிருக்காங்க. தென் விச் பெனின்சுலர் ரிவர் ஹாஸ் அ ட்ரிபியூட்டரி நேம்டு கபினி? அது அகெயின் கேட்டிருக்காங்க. கோதாவரியா, கிருஷ்ணாவா, மகாநதியா, காவேரியான்றதை கேட்டிருக்காங்க. தென் அங்க வந்து நாட் அ வெஸ்ட் ஃப்ளோயிங் ரிவர்னு கேட்டிருந்தாங்களா, இங்க வந்து எதெல்லாம் ஈஸ்ட் ஃப்ளோயிங் ரிவர்ஸ்ன்றதை கேட்டிருக்காங்க. விச் ஆஃப் தி ஃபாலோயிங் இஸ் ஆர் ஈஸ்ட் ஃப்ளோயிங் ரிவர்ஸ்? பாலாறு, பெரியாறு, பெண்ணாறு அண்ட் காளிநதி இதுல எதெல்லாம் ஈஸ்ட் ஃப்ளோயிங் ரிவர்ஸ்ன்றதை கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ எல்லா கான்டாக்ட்ஸ்லையும் கேட்டிருக்காங்க பாருங்க. வெஸ்ட் ஃப்ளோயிங்கா, ஈஸ்ட் ஃப்ளோயிங்கா, ட்ரிபியூட்டரிஸ் எதெல்லாம் வரும், எந்தெந்த பேசின்ஸு, எந்தெந்த ஸ்டேட்ஸ் வழியாக அதனோட பேசின்ஸ் கவர் ஆகிருக்கும். ஓகேவா? ஸோ அது ஒரு டைரக்ஷன்லேருந்து ஒரு டைரக்ஷன் ஃப்ளோ ஆகுதுன்னா அந்த டைரக்ஷனை டிசைட் பண்ணக்கூடிய ஃபிசியலாஜிக்கல் ஃபீச்சர் எது அதுக்கு காரணம்? நர்மதா பேசின் கேட்டிருந்தாங்களா? ஸோ இப்படி ஒரு ரிவரை பார்க்கும்போது எல்லா கான்டாக்ட்ஸ்லையுமே நம்ம பார்த்துக்கணும். ஓகேவா?
தென் அடுத்தது இப்போ ரீசெண்டான டைம்ல வந்து 2024ல வந்து பார்த்தோம்னா வாட்டர் ஃபால்ஸோட அசோசியேட் பண்ணி கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ வாட்டர் ஃபால், ரீஜியன், ரிவர் மூணையுமே கம்பைன் பண்ணி கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ இப்படி ரீஜனையும் ரேஞ்சஸையும் வச்சு கேட்டிருக்காங்க, சிட்டிஸையும் ரீஜனையும் வச்சு கேட்டிருக்காங்க, ரிவரையும் கிளேஷரையும் வச்சு கேட்டிருக்காங்க, ஸோ ரிவரையும் ரீஜனையும் வச்சு கேட்டிருக்காங்க. ஆனால் இதில் பாருங்க மூணையுமே கம்பைன் பண்ணி கேட்டிருக்காங்க. வாட்டர் ஃபால்ன்ற புது கான்செப்டை யூபிஎஸ்சி இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ தவுந்தார், ஹுந்த்ரு, ஜெஸ்ரோ போன்ற வாட்டர் ஃபால்ஸு எந்தெந்த ரிவர்ஸோட அசோசியேட் ஆனதுக்கு, அது எந்த ரீஜனில் இருக்குது, இது மூணில் எதெல்லாம் கரெக்டுன்றதை கேட்டிருக்காங்க. ஸோ அப்போது எல்லா ஆங்கிள்லையுமே நம்ம கலெக்டிவாக பார்க்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமான தேவையாக இருக்குது. ரைட்டா? ஸோ அப்போ இந்த ஆஸ்பெக்ட்ஸ் அடிப்படையை வச்சு என்னென்ன பெனின்சுலர் ரிவர்ஸை ஒட்டுமொத்தமாக நம்ம டீட்டெயிலிங்காக பார்த்துடலாம். ஓகேவா? ஸோ அப்போ பெனின்சுலர் ரிவர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம்னா எப்படி எதை வச்சு நம்ம சொல்கிறோம்னு பார்த்தோம்னா, நமக்கு சென்ட்ரல் ஹைலேண்ட்ஸ் சொல்லலாமா, பெனின்சுலர் பிளாட்டியூஸில் சென்ட்ரல் ஹைலேண்ட்ஸ் சொல்லுவோம். சென்ட்ரல் ஹைலேண்ட்ஸு அதாவது பெனின்சுலர் பிளாட்டியூஸில் சென்ட்ரல் ஹைலேண்ட்ஸ் வரும். அந்த சென்ட்ரல் ஹைலேண்ட்ஸ் டெக்கன் பிளாட்டியூ பிரிக்கிறது என்னது, நமக்கு இங்கே இருக்கக்கூடிய விந்தியாஸ் அண்ட் சாத்புராஸ். இப்படி விந்தியாஸ் அண்ட் சாத்புராஸ் ரேஞ்சஸுக்கு மேலே இருக்கக்கூடிய சென்ட்ரல் ஹைலேண்ட்ஸில் ஆரிஜினேட் ஆகக்கூடிய ரிவர்ஸ் எல்லாமே மோஸ்ட்லி போய் கங்காவோட ஜாயின் ஆகும், கங்காவோட யமுனாவோடையும் ஜாயின் ஆகும். இப்போ தான் நம்ம பார்த்தோம்ல பனாஸ், சாம்பல், கென்னு, பேட்வா மாதிரியான ரிவர்ஸ் எல்லாமே. ஏன்னா நமக்கு நல்லா தெளிவாக தெரியும், ஹிமாலயாஸ் இருக்கு, சென்ட்ரல் ஹைலேண்ட்ஸ் இருக்கு, கிரேட் பிளெயின் ரீஜன்ஸ் இப்படி இருக்கு, ஜியோ சிங்க்ளைனல் ரீஜன்ஸ் சொன்னோமா. அப்போ இங்கே வரக்கூடிய ரிவர்ஸ் இங்கே தான் வரும், இங்கே இருக்க வரக்கூடிய ரிவர்ஸ் இங்கே தான் வரும். ஸோ அதனால சென்ட்ரல் ஹைலேண்ட்ஸ்ல இருந்து டுவர்ட்ஸ் இந்தோ கேஞ்சட்டிக் பிளெயின் ரீஜன்ஸ்க்கு போற ரிவர்ஸ் பெனின்சுலர் ரிவர்ஸ் நம்ம கன்சிடர் பண்ண மாட்டோம். அப்ப விந்தியாஸ், சாத்புராஸ் அந்த ரேஞ்சஸ்ல இருந்து வரக்கூடிய ரிவர்ஸஸ் டுவர்ட்ஸ் சவுத் வரைக்கும் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அதெல்லாம் தான் பெனின்சுலர் ரிவர்ஸ் நம்ம கன்சிடர் பண்ணிப்போம். ஓகேவா? ஸோ அதை தெளிவாக பார்த்துக்கணும். அப்படி பார்க்க போகும்போது என்னென்ன நமக்கு முக்கியமானது, ஈவன் சபர்மதி, மாஹி, நர்மதா, தப்பி, நம்புறோம் வந்து மகாநதி, கோதாவரி, கிருஷ்ணா, காவேரி, இது எல்லாமே நமக்கு மேஜரான பெனின்சுலர் ரிவர் சிஸ்டம்ஸ். ஓகேவா? இந்த பெனின்சுலர் ரிவர் சிஸ்டத்தில் வெஸ்ட் ஃப்ளோயிங் ரிவர்ஸ் எதுன்னு பாருங்க. இது நம்ம ஏற்கனவே பார்த்தோமா, லூனி இஸ் a வெஸ்ட் ஃப்ளோயிங் ரிவர் பட் டஸ் நாட் என்டர் இன்டு தி அரேபியன் சி ரீஜன், இட் இஸ் an எப்பிமெரல் ரிவர். அதே மாதிரி சபர்மதி, மாஹி இந்த ரிவர்ஸுமே கல்ஃப் ஆஃப் காம்பத் ரீஜன்ஸ்ல வந்து ஃபைனலாக ஜாயின் ஆகும். கல்ஃப் ஆஃப் காம்பத்தில் தான் சபர்மதி, மாஹி வந்து ஜாயின் ஆகும், நர்மதா, தப்பி வந்து ஜாயின் ஆகும். ஆனால் நர்மதா ஃப்ளோஸ் பிட்வீன் விந்தியாஸ் அண்ட் சாத்புராஸ் தான், ஃப்ளோஸ் பிட்வீன் விந்தியாஸ் அண்ட் சாத்புராஸ். ஏன்னா விந்தியாஸ் அண்ட் சாத்புராஸ் ஆர் பிளாக் மவுண்டைன்ஸ் அண்ட் நர்மதாஸ் ஆர் ஃப்ளோஸ் இன் பிட்வீன் தி ரிஃப்ட் வேலிஸ் ஆஃப் தி பிளாக் மவுண்டைன்ஸ் அண்ட் இட் ஃப்ளோஸ் டுவர்ட்ஸ் தி வெஸ்டர்ன் டைரக்ஷன்ஸ். அதே கீழே எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு இது எல்லாமே வெஸ்ட் ஃப்ளோயிங் ரிவர்ஸ். எதாவது கீழே இருந்து பார்த்தோம்னா நமக்கு பம்பா, பெரியார், பாரதபுலா, தென் ஷராவதி, தென் அதுக்கப்புறம் வந்துட்டு ஜுவாரி, மாண்டோவி, இது எல்லாமே வெஸ்ட் ஃப்ளோயிங் ரிவர்ஸ், இம்பார்ட்டன்டான வெஸ்ட் ஃப்ளோயிங் ரிவர்ஸ். இதை தவிர மீதி இருக்கிறது எல்லாமே ஈஸ்ட் ஃப்ளோயிங் ரிவர்ஸ். ஓகேவா? அப்போ வெஸ்ட் ஃப்ளோயிங் ரிவர்ஸை பற்றி தெளிவாக தெரிஞ்சுக்கணும். இது என்னது, வெஸ்ட் ஃப்ளோயிங் ரிவர்ஸ். ரைட்டா? இப்போ இதில் ஒவ்வொரு ரிவர் சிஸ்டத்தை பற்றி பார்ப்போம். இதில் நர்மதா மெயினாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தோம்னா, நர்மதாவுடைய ஆரிஜினேஷன் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அமர்காண்டக் பிளாட்டியூ இன் தி மத்திய பிரதேஷ். அமர்காண்டக் பிளாட்டியூ இஸ் ஃபவுண்ட் அட் தி ஈஸ்டர்ன் மோஸ்ட் பாயிண்ட் ஆஃப் சாத்புரா ரேஞ்சான்றதை கேட்டிருந்தாங்களா? ரைட்டா? ஸோ அப்போ அமர்காண்டக் பிளாட்டியோடைய பொசிஷனு, அதாவது கேள்வி எப்படி கேட்டிருந்தாங்க, விந்தியாஸும் ஷாயாத்ரியும் ஜாயின் பண்ணக்கூடிய இடத்துல அமர்காண்டக் இருக்குதான்னு சொல்லி தப்பா அந்த ஸ்டேட்மெண்ட் செட் பண்ணியிருந்தாங்க. பட் நமக்கு என்ன தெரியும், அமர்காண்டக் இஸ் ஃபவுண்ட் அட் தி ஈஸ்டர்ன் மோஸ்ட் பார்ட் ஆஃப் தி சாத்புரா ரேஞ்சஸ். அங்கிருந்து தான் நர்மதா ஆரிஜினேட் ஆகுது. அங்க ஆரிஜினேட் ஆகிறது ஃப்ளோஸ் த்ரூ தி ரிஃப்ட் வேலிஸ் ஃபார்ம்டு பை தி mountains of Vindhyas and Satpuras. இந்த ரெண்டு பிளாக் மவுண்டன்ஸ்னால கிரியேட் ஆனது. இந்த நர்மதா ரிவர்ல இருந்து ஃபார்ம் ஆனது தான் துவந்தர் ஃபால்ஸ். ரிவர்ஸ் ரெஜுவனேட்டட் ரிவர்ஸ் நம்ம பார்த்தோம். பெனின்சுலர் ரிவர்ஸ் ஆர் ரெஜுவனேட்டட் ரிவர்ஸ் ஆர் கேப்பபிள் ஆஃப் கிரியேட்டிங் வாட்டர் ஃபால்ஸ். ஓகேவா? அண்ட் மார்பிள் ராக்ஸ் நியர் தி ஜபல்பூர் ரீஜன்ஸ். ஓகேவா? தென் அதுக்கு கீழே இருக்கிறது பார்த்தோம்னா தப்பி ரிவர் ஆர் தப்தி ரிவர். அது எங்க ஆரிஜினேட் ஆகுது, மூல்டாய் பீட்டல் டிஸ்ட்ரிக்ட்ஸ் ஆஃப் மத்திய பிரதேஷ். ஃப்ளோட்ஸ் த்ரூ தி மகாராஷ்டிரா, மத்திய பிரதேஷ், குஜராத் அண்ட் ட்ரெயின்ஸ் இன்டு தி அரேபியன் சி நியர் தி சூரத் ரீஜன்ஸ். இதுவும் என்னது கல்ஃப் ஆஃப் காம்பத் ரீஜன்ல தான். தென் சபர்மதி, மாஹி மத்திய பிரதேஷ், இது வந்து ஆரவல்லி ஹில்ஸ் ஆஃப் ராஜஸ்தான் ரீஜன்ஸ், சபர்மதி ரீஜன்ஸ்ல. ஃப்ளோஸ் த்ரூ தி மத்திய பிரதேஷ், ராஜஸ்தான், குஜராத் அண்ட் கிரியேட்ஸ் அ டீப் கார்ஜஸ். ஃப்ளோஸ் த்ரூ தி குஜராத், ராஜஸ்தான் அண்ட் ப்ரொவைட்ஸ் இரிகேஷன் வாட்டர்ஸ். ஓகேவா? ஸோ இது எல்லாமே இம்பார்ட்டன்டான வெஸ்ட் ஃப்ளோயிங் ரிவர்ஸ். இப்போ அடுத்தது
கீழே இருக்கக்கூடிய ரிவர்ஸ்ல வெஸ்ட் ஃப்ளோயிங் ரிவர்ஸ் நம்ம சொல்லணும்ல, அதில் ஷராவதி இட் ஆரிஜினேட்ஸ் இன் தி ஷிமோகா ரீஜன்ஸ் ஆஃப் கர்நாடகா. இதனுடைய ரொம்ப முக்கியமானது என்னது, இட் ஃபார்ம்ஸ் ஜோக் ஃபால்ஸ் அல்லது ஜெஸ்ரோப்பா ஃபால்ஸ், ஒன் ஆஃப் தி இந்தியாஸ் ஹையஸ்ட் வாட்டர் ஃபால்ஸ், இம்பார்ட்டன்டான வாட்டர் ஃபால் ரீஜன்ஸ். தென் காளி ரிவர், காளி மேலே இருக்கக்கூடிய காளி கிடையாது, இது வந்து சதர்ன் ரீஜன்ஸில் கர்நாடகாவில் இருக்கக்கூடிய காளி ரிவர், இம்பார்ட்டன்ட் ஹைட்ரோ எலக்ட்ரிக் ப்ராஜெக்ட்ஸ்க்காக ஹெல்ப் பண்ணுது. அப்புறம் கோவா ரீஜன்ஸ் ஓடக்கூடிய 2 இம்பார்ட்டன்டான ரிவர்ஸ் மாண்டோவி அண்ட் ஜுவாரி, வெஸ்டர்ன் காட்ஸில் தான் ஆரிஜினேட் ஆகும். ஒன் ஆஃப் தி 2 மெயின் ரிவர்ஸ் ஆஃப் கோவாஸ், மாண்டோவி அண்ட் ஜுவாரி. தென் ஃபைனலாக கேரளாவில் இருக்கக்கூடிய பெரியார் ரிவர்ஸ், லார்ஜஸ்ட் ரிவர் இன் கேரளா பொறுத்த வரைக்கும் லார்ஜஸ்ட் ரிவர் பெரியார் தான். ரெண்டாவது லார்ஜஸ்ட் எதுனா பாரதபுலா, ஓகேவா. ஸோ ஆனமலை ஹில்ஸ் ஆஃப் கேரளா ரீஜன்ஸில் ஃபார்ம் ஆகி செகண்ட் லாங்கஸ்ட் ரிவர்ஸ் இன் கேரளாவாக இருக்குது, ஓகேவா. தென் பம்பா which is known for the Sabarimala temple, sacred river which has originated in the Western Ghats regions. Then Vaithama, Triambak hills of Nasik districts in Maharashtra, main river of the Mumbai region, okay va. So Mumbai la ஓடக்கூடிய இன்னொரு முக்கியமான ரிவர் வைத்தமா, ஓகேவா. ஸோ இது எல்லாமே இம்பார்ட்டன்டான வெஸ்ட் ஃப்ளோயிங் ரிவர்ஸ், ஓகேவா. ஸோ அப்போ இந்த வெஸ்ட் ஃப்ளோயிங் ரிவர்ஸை பற்றின பேசிக் நாலேஜ் நமக்கு தேவை. தென் அடுத்தது ஒவ்வொரு இம்பார்ட்டன்டான ரிவர் பேசின்ஸாக பார்ப்போம், ஓகேவா. ஸோ இப்போ மகாநதி ரிவர் பேசின் எடுத்துக்கிட்டோம்னா, மகாநதி வந்து நமக்கு வெஸ்டர்ன் காட்ஸ் வந்து ஆரிஜினேட் ஆயிருக்காது, இது ஈஸ்ட் ஃப்ளோயிங் ரிவர்ஸ் தான், ஆனால் வெஸ்டர்ன் காட்ஸ் கிடையாது, ஓகேவா. ஸோ மகாநதியோட ரிவர் பேசின் வந்து பார்த்தோம்னா ஸ்லோவராக தான், கொஞ்சம் ரீஜன் வைஸ் கம்மியாக தான் இருக்கும், ஓகேவா. பட் இதனோட ட்ரிபியூட்ரிஸும் தெளிவாக தெரிஞ்சுக்கணும், ஓகேவா. ஸோ ஹஸ்தியோ, மந்து, இப்பு, இதில் ரொம்ப ரொம்ப முக்கியமானது என்னது, இந்த மகாநதி ரிவரில் பேசினில் தான் ஹிராக்குத் டேம் இருக்குது, ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் ஹைட்ரோ எலக்ட்ரிக் ப்ராஜெக்ட்ஸ் ஆஃப் இந்தியா, ஓகேவா. தென் அதுக்கப்புறம் ஃபைனலாக இந்த மகாநதியோடைய ரிவர் பேசின் வந்து பிரிஞ்சு தான் நமக்கு வந்து ஃபைனலாக ஒடிசாவுடைய ரீஜன்ஸில் நமக்கு வந்து ஃபார்ம் ஆயிருக்கும், ஓகேவா. ஸோ இதுக்கப்புறம் தான் நமக்கு பிராமணி, பைத்தாரணி, ரிவர் டெல்டாஸ் இது எல்லாமே சேர்ந்து இந்த மகாநதி ரிவர் பேசின்ஸோட பக்கத்தில் தான் நமக்கு என்ன இம்பார்ட்டன்டான ரீஜன்ஸ்லாம் இருக்குது, பெட்ரகனிகா நேஷனல் பார்க், காஹிர் மாதா வைல்ட் லைஃப் சாங்சுரிஸ்னு இது எல்லாமே இருக்குது, ஓகேவா. ஸோ மகாநதியோடைய ரைட் பேங்க் அண்ட் லெஃப்ட் பேங்க் ட்ரிபியூட்டரிஸை பற்றின நாலேஜ் நமக்கு தேவை. மகாநதியோட ஆரிஜினேஷன் எங்க, சத்தீஸ்கர்ல ஷிஹாவா ஹில்ஸ்ன்ற ரீஜன்ஸ் தான் ஆரிஜினேட் ஆகுது. இட் டஸ் நாட் ஆரிஜினேட் ஃப்ரம் தி வெஸ்டர்ன் காட்ஸ் அண்ட் இட் இஸ் அன் ஈஸ்ட் ஃப்ளோயிங் ரிவர் தான், ஓகேவா. ஸோ இதனுடைய லெஃப்ட் பேங்க் ட்ரிபியூட்டரிஸ், ஓகேவா. ஸோ மகாநதியோட லெஃப்ட் பேங்க் ட்ரிபியூட்டரிஸ் இங்கே மேலே இருக்கிறதுல லெஃப்ட் பேங்க் ட்ரிபியூட்டரிஸ், சியோநாத் எல்லாமே சத்தீஸ்கர்ல இருந்து ஆரிஜினேட் ஆகுது. ஸோ சியோநாத் தான் லாங்கஸ்ட் ட்ரிபியூட்டரிஸ் ஆஃப் மகாநதி. And Hasdi flows through the cold rich regions. Mand, Bilaspur regions, like Ib flows through the industrial belts of Odissas. Okay, va? Then Jonk, Tel and Ong. Largest right bank tributary Tel. Longest tributary Sionath. Okay, va? So irrigation and agriculture. Sunabeda Plateau. Major tributary supports local agricultural through the irrigations. Okay, va? So just right bank tributaries and left bank tributaries of Mahanadi தெரிஞ்சு வச்சுக்கோங்க, ஓகேவா. பெருசாக இது வரைக்கும் கேட்கலனால நம்ம தெரிஞ்சுக்கணும், ஓகேவா. தென் அடுத்தது இம்பார்ட்டன்ட் ஆனது கோதாவரி, செகண்ட் லார்ஜஸ்ட் ரிவர் பேசின் ஆஃப் இந்தியா ஆஃப்டர் கங்கா, ஓகேவா. ஸோ அப்போ இதனுடைய ட்ரிபியூட்டரிஸ் நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கணும், ஓகேவா. ஸோ கோதாவரி நமக்கு அங்கே ஆரிஜினேட் ஆகி ஃபைனலி இட் என்டர்ஸ் இன் டு தி நம்மளுடைய ஆந்திர பிரதேஷ் ரீஜன்ஸில் ஃபைனலாக வந்து பே ஆஃப் பெங்காலோட வந்து கலக்கும், ஓகேவா. ஸோ அப்போ இதனோட இம்பார்ட்டன்டான ட்ரிபியூட்டரிஸ் எது, பூர்ணா, வார்தா, பெண்கங்கா, வெயின்கங்கா, இதில் நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கணும். இந்த வார்தா, பெண்கங்கா, வெயின்கங்கா 3 சேர்ந்து தான் இந்த இடத்துல ஃப்ளோ ஆகிறது தான் பிரணீதா, ஓகேவா. ஸோ பிரணீதான்ற ரிவர், இந்த 3 ரிவரும் சேர்ந்தது தான் பிரணீதா. தென் பிரணீதா ஜாயின்ஸ் வித் கோதாவரி, ஓகேவா. ஸோ இதுதான் மெயின் ரிவர் ஆஃப் கோதாவரி. இந்த கோதாவரியோட இந்திராவதியும் வந்து ஜாயின் ஆகும், ஓகேவா. தென் இது எல்லாமே கோதாவரியோடைய லெஃப்ட் பேங்க் ட்ரிபியூட்டரிஸ். அதனோட ரைட் பேங்க் ட்ரிபியூட்டரிஸ்ல முக்கியமானது மாஞ்சிரா, ஓகேவா. ஸோ மாஞ்சிரா, மானர் இது எல்லாமே அதனுடைய இம்பார்ட்டன்டான ரைட் பேங்க் ட்ரிபியூட்டரிஸ், ஓகேவா. ஸோ அதுக்கப்புறம் ஃபைனலாக வந்து இந்த போலவரம் ப்ராஜெக்ட்ஸ், இந்த போலவரம்ல தான் யூ கேன் ஹேவ் தி லிஃப்ட் இரிகேஷன் ப்ராஜெக்ட்ஸ், ஓகேவா. இந்த கோதாவரி மல்டிபிள் டிஸ்ட்ரிபியூட்டரிஸாக பிரிஞ்சு டெல்டாஸை ஃபார்ம் பண்ணி ஃபைனலாக பே ஆஃப் பெங்காலில் கலக்கும். ஸோ இதுதான் கோதாவரியோடைய ரிவர் பேசினுடைய இம்பார்ட்டன்டான மேப், ஓகேவா. ஸோ அப்போ இதனுடைய ரைட் பேங்க் அண்ட் லெஃப்ட் பேங்க் ட்ரிபியூட்டரிஸை பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ் நமக்கு முக்கியம், ஓகேவா. ஸோ கோதாவரி ஆரிஜினேட்ஸ் ஃப்ரம் தி ட்ரையம்பக் பிளாட்யூஸ் ஆஃப் தி நாசிக் டிஸ்ட்ரிக்ட்ஸ் இன் மகாராஷ்டிரா. ஸோ வெஸ்டர்ன் காட்ஸோட எக்ஸ்டென்ஷனாக அதை தாண்டி இருக்கக்கூடிய ட்ரையம்பக் பிளாட்யூ ரீஜன்ஸில் தான் கோதாவரி ஆரிஜினேட் ஆகிருக்கும், ஓகேவா. ஸோ இதனோட லெஃப்ட் பேங்க் ட்ரிபியூட்டரிஸ் நம்ம பார்த்தோம்னா பூர்ணா, அதோட ஆரிஜினேஷன் எங்க அஜந்தா ரேஞ்ச் ஆஃப் மகாராஷ்டிரா. மேஜர் லெஃப்ட் பேங்க் ட்ரிபியூட்டரிஸ் சிக்னிஃபிகன்ட் ஃபார் இரிகேஷன் அண்ட் அக்ரிகல்ச்சர். நல்லா தெளிவாக பார்த்துக்கணும். பிரணீதா இஸ் ஃபார்ம்டு பை 3 ரிவர்ஸ், பெண்கங்கா, வார்தா, வெயின்கங்கா. இது 3 தனித்தனியாக கேட்டாலும் அதெல்லாம் ட்ரிபியூட்டரிஸ் ஆஃப் கோதாவரி தான். பட் இது 3 சேர்ந்து பிரணீதாவாக போய் தான் ஃபைனலாக
கோதாவரியில் போய் ஜாயின் ஆகும். எப்படி வந்து நம்ம வந்து சட்லஜ் பார்த்தோமோ, ஓகேவா? ஸோ சட்லஜோட எப்படி மற்ற ரிவர்ஸ் வந்து ஜாயின் ஆகி அது போய் இண்டஸோட ஜாயின் ஆனிச்சோ, அந்த மாதிரி தான் பென்கங்கா, வார்தா அண்ட் வெயின்கங்கா போய் ஜாயின் ஆகும். லார்ஜஸ்ட் ட்ரிபியூட்டரி பை இன் டர்ம்ஸ் ஆஃப் வால்யூம். Then Indravati is an important elephant reserve. Okay, so Indravati, Odisha region, major river of Odisha, supports local ecosystem and agriculture. Then Sabari River, Odisha and Chhattisgarh region, then supports biodiversity and agriculture. These two right bank tributaries, Manjira, Balghat range of Maharashtra regions, and Manir or Manair, Maharashtra regions, join Godavari in Telangana regions, important tributaries of Telangana and supports irrigation and local ecosystems. Okay, so இதெல்லாமே right bank tributaries, left bank tributaries, எப்படி கோதாவரியில் டிஃபர் ஆகுதுன்றதையும் தெளிவாக பார்த்துக்கணும். ஓகேவா? தென் அடுத்தது கோதாவரிக்கு, மகாநதி கோதாவரிக்கு அடுத்தது நமக்கு என்னது? கிருஷ்ணா. ஸோ கிருஷ்ணாவும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ரிவர் பேசின். ஓகேவா? ஸோ கிருஷ்ணாவை பொறுத்த வரைக்கும் நமக்கு இங்கே பீமா, திந்தி, ஹாலியா, மூசி, முன்னேரு இது எல்லாமே கிருஷ்ணாவுடைய லெஃப்ட் பேங்க் ட்ரிபியூட்டரிஸ். ஓகேவா? ஸோ அதே சமயத்தில் ரைட் பேங்க் ட்ரிபியூட்டரிஸ் கொய்னா, காத்தபிரபா, மாலப்பிரபா, துங்கா அண்ட் பத்ரா இது ரெண்டு தனித்தனி ரிவர். இது ரெண்டும் சேர்ந்ததுக்கு அப்புறம் துங்கபத்ரான்னு வந்து ஃபைனலாக நம்மளுடைய கிருஷ்ணாவோட வந்து ஜாயின் ஆகும். அதுக்கப்புறம் இந்த கிருஷ்ணாவும் கோதாவரியும் சேர்ந்து டெல்டாஸை ஃபார்ம் ஆயிருக்கும். ஸோ கிருஷ்ணா கேஜி டெல்டாஸ்ன்னு சொல்லுவோம். கரெக்டாக கிருஷ்ணா அண்ட் கோதாவரி டெல்டாஸ். இந்த கிருஷ்ணா அண்ட் கோதாவரி டெல்டாஸுக்கு நடுவில் தான் நமக்கு என்ன இருக்கும்? கொள்ளையர் லேக் இருக்கும். அதுவும் கேள்வியாக வந்திருக்கு. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி கிருஷ்ணாவுடைய சோர்ஸு, டெஸ்டினேஷன், அதனோட ட்ரிபியூட்டரிஸை பற்றின நாலேஜ் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேவா? ஸோ அதில் என்னென்ன கேட்டிருக்காங்கன்னு, அதில் என்னென்ன விஷயங்கள் நம்ம பார்க்கணும். கிருஷ்ணாவுடைய ஆரிஜினேஷன் எங்கே? மகாபலேஸ்வர் ஹில்ஸ் ஆஃப் மகாராஷ்டிரா ரீஜன்ஸ் இன் வெஸ்டர்ன் காட்ஸ். ஸோ இதனுடைய லெஃப்ட் பேங்க் ட்ரிபியூட்டரிஸ், அதாவது கிருஷ்ணாவுக்கு மேலே இருக்கக்கூடிய ட்ரிபியூட்டரிஸ்ல ரொம்ப முக்கியமானது பீமா. அதுதான் லாங்கஸ்ட் ட்ரிபியூட்டரிஸ். அது எங்கே? கிருஷ்ணாவை கர்நாடகாவில் ரீஜன்ஸில் தான் வந்து ஜாயின் பண்ணும். ஸோ மோஸ்ட்லி கர்நாடகாவில் தான் வந்து இருக்கும். ஸோ இதில் மூசி ரிவர் ஜாயின்ஸ். மூசி ரிவர் இஸ் அன் இம்பார்ட்டன்ட் லெஃப்ட் பேங்க் ட்ரிபியூட்டரிஸ் ஆஃப் கிருஷ்ணா விச் ஃப்ளோஸ் த்ரூ தி சிட்டி ஆஃப் ஹைதராபாத். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி இம்பார்ட்டண்ட்டான சிட்டிஸ் வழியாக ஃப்ளோ ஆகக்கூடிய ரிவர்ஸை பற்றியும் தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? ஸோ அப்போ அனந்தகிரி ஹில்ஸ் ஆஃப் தெலங்கானா, திந்தி நல்லமல்லா ஹில்ஸ்லேருந்து ஆரிஜினேட் ஆகி விச் ப்ரொவைட்ஸ் இரிகேஷன் இன் தி ஆந்திர பிரதேஷ் ரீஜன்ஸ். ஓகேவா? ஸோ நல்லமல்லா ஹில்ஸ் இஸ் அன் அசோசியேட்டட் வித் ஈஸ்டர்ன் காட்ஸ். ஸோ கிருஷ்ணா வெஸ்டர்ன் காட்ஸில் ஆரிஜினேட் ஆனாலுமே அதனுடைய இன்னொரு ட்ரிபியூட்டரியான திண்டி வந்து பார்த்தோம்னா ஈஸ்டர்ன் காட்ஸ்னால நல்லமல்லா ஹில்ஸ்லேருந்து ஆரிஜினேட் ஆயிருக்கும். அதே மாதிரி தான் பல்லேரு அண்ட் முன்னேரு இது ரெண்டுமே தெலங்கானா ரீஜன்ஸ். ஓகேவா? ஸோ ஜாயின்ஸ் கிருஷ்ணா இன் தி ஆந்திர பிரதேஷ் ரீஜன்ஸ். இதனோட ரைட் பேங்க் ட்ரிபியூட்டரிஸ் எல்லாமே கீழே இருக்கும். காத்தபிரபா, மாலப்பிரபா. ஓகேவா? ஸோ த காத்தபிரபா இஸ் நோன் ஃபார் கோகக் ஃபால்ஸ் அண்ட் ஹைட்ரோ எலக்ட்ரிக் ப்ராஜெக்ட்ஸ். ஓகேவா? அதே மாதிரி மாலப்பிரபா இஸ் லார்ஜஸ்ட் ஜாயின்ஸ் வித் பாலக்கோட் ரீஜன்ஸ். ரொம்ப ரொம்ப முக்கியமானது துங்கபத்ரா இஸ் தி லார்ஜஸ்ட் லெஃப்ட் பேங்க் ட்ரிபியூட்டரி. அதே மாதிரி இட் இஸ் நோன் ஃபார் தி துங்கபத்ரா டேம். துங்கா அண்ட் பத்ரா இது ரெண்டும் சேர்ந்தது. அதுக்கப்புறம் ஹாகரி, கொய்னா இது எல்லாமே, கொய்னா டேமு, தென் வந்து ஹாகரி இது எல்லாமே வந்து இம்பார்ட்டண்ட்டான ரைட் பேங்க் ட்ரிபியூட்டரிஸ் ஆஃப் நம்மளுடைய கிருஷ்ணா. ஓகேவா? ஸோ லெஃப்ட் பேங்க் ட்ரிபியூட்டரிஸ் ஆஸ் வெல் அஸ் ரைட் பேங்க் ட்ரிபியூட்டரிஸ் ஆஃப் கிருஷ்ணாவை தெளிவாக தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? தென் அடுத்தது நம்மளுடைய முக்கியமான நம்மளோட ஊரில் இருக்கக்கூடிய காவேரி ரிவர் பேசின்ஸ். ஓகேவா? அப்போ காவேரி ரிவர் பேசின்ஸ் நமக்கே தெரியும். கர்நாடகாவில் ஆரிஜினேட் ஆகி தமிழ்நாடு வழியாக வந்து தென் ஃபைனலாக டெல்டாஸ், காவேரி டெல்டாஸ் மூலியமா நமக்கு வந்து பே ஆஃப் பெங்காலில் கலக்குது. ஓகேவா? ஸோ அப்படி இருக்க போகும்போது அதில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டண்ட்டான டேம்ஸ் ஹேமாவதி டேம், கிருஷ்ணராஜா சாகர் டேம், நம்ம ஊரில் இருக்கக்கூடிய மேட்டூர் டேம், இது எல்லாத்தையும் பற்றி தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் இந்த கிராண்ட் அனிகட் ரீஜன்ஸில் இருந்தது அது ரெண்டாக பிரிஞ்சு நிறைய மல்டிபிள் டிஸ்ட்ரிபியூட்டரிஸாக பிரிஞ்சு ஃபைனலாக போய் கடலில் கலக்கும். ஓகேவா? ஸோ அப்போ ரிவர் பேசின்ஸ் ஆஃப் காவேரி, அதில் இன்னொரு முக்கியமானது என்னது? அதனுடைய ரைட் பேங்க் ட்ரிபியூட்டரிஸ் as well as லெஃப்ட் பேங்க் ட்ரிபியூட்டரிஸ் as well as ரைட் பேங்க் ட்ரிபியூட்டரிஸ். இதை பற்றின டிஃபரன்சஸ் நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? ஸோ இப்போ காவேரி ரிவர் பேசினை பொறுத்த வரைக்கும் எதெல்லாம் அதனுடைய இம்பார்ட்டண்ட்டான ரைட் பேங்க் ட்ரிபியூட்டரிஸ் அண்ட் லெஃப்ட் பேங்க் ட்ரிபியூட்டரிஸ். ஸோ காவேரி எடுத்துட்டோம்னா அதனோட ஆரிஜினேஷன் தலக்காவேரி இன் பிரம்மகிரி ஹில்ஸ் ஆஃப் கர்நாடகா, கொடகு டிஸ்ட்ரிக்ட்னு சொல்லுவாங்க. கொடகு ரீஜன் ஆஃப் வெஸ்டர்ன் காட்ஸ் கர்நாடகா ரீஜன்ஸ் வந்து அதனோட ஆரிஜினேட் ஆகும். ஸோ ஓகே. ஸோ இதனோட லெஃப்ட் பேங்க் ட்ரிபியூட்டரிஸ்லாம் எல்லாமே மேலே இருக்கிறது. ஹராங்கி, ஹேமாவதி, அர்க்காவதி, ஷிம்ஷா, நந்தி ஹில்ஸ் ஆஃப் கர்நாடகா அண்ட் வெஸ்டர்ன் காட்ஸ் ரீஜன்ஸ். ஓகேவா? ஸோ இது எல்லாமே இது ரொம்ப முக்கியம். அர்க்காவதி ஃப்ளோஸ் நியர் தி பெங்களூரு ரீஜன்ஸ். ஓகேவா? ஸோ மாண்டியா டிஸ்ட்ரிக்ட், ஷிம்ஷா மாண்டியா டிஸ்ட்ரிக்ஸ்லையும் தென் வந்து ஹேமாவதி கர்நாடகா வழியாகவும் ஃப்ளோ ஆகுது. இது எல்லாமே லெஃப்ட் பேங்க் ட்ரிபியூட்டரிஸ். ஓகேவா? வதின்னு வரதை வச்சு கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது. ஓகேவா? ஸோ ஹேமாவதி, அர்க்காவதி லெஃப்ட் பேங்க் ட்ரிபியூட்டரிஸ். அதே ரைட் பேங்க் ட்ரிபியூட்டரிஸ் வந்து பார்த்தோம்னா நம்மளோட அமராவதி. ஓகேவா? ஸோ ரைட் பேங்க் ட்ரிபியூட்டரிஸ்னா மோஸ்ட்லி கீழே இருந்து நமக்கு ஜாயின் ஆயிருக்கும். ஸோ லக்ஷ்மண் தீர்த்தா இஸ் அன் இம்பார்ட்டன்ட் ரைட் பேங்க் ட்ரிபியூட்டரி. அதுவும் பிரம்மகிரி ஹில்ஸ் ஆஃப் கர்நாடகா ஜாயின்ஸ் காவேரி நியர் மைசூர்.
ஓகேவா? ஸோ இந்த மைசூர், பெங்களூர் இந்த மாதிரியான இம்பார்ட்டன்ட் சிட்டிஸ் வழியாக பக்கத்தில் ஃப்ளோ ஆகக்கூடிய ரிவர்ஸை பற்றி நமக்கு நாலேஜ் வேணும். ஓகேவா? தென் இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இதில் நம்ம இங்கே பார்த்தோம்ல துங்கபத்ராவில் தான் ஹம்பி இருக்கும். ஓகேவா? ஸோ ஹம்பி இதை கேள்வியாகவும் கேட்டிருக்காங்க. இஸ் அன் இம்பார்ட்டன்ட் சிட்டி ஆஃப் விஜயநகரா எம்பையர். ஓகேவா? ஸோ ஹம்பி துங்கபத்ரா உடைய பிளெயின் ரீஜன்ஸில் தான், அதனுடைய ஃப்ளோயிங் ரீஜன்ஸில் தான் இருக்கும். ஓகேவா? ஸோ அப்போ கபினின்றது அதனோட ஆரிஜினேஷன் இன் தி வயநாடு கேரளா ரீஜன்ஸ், லார்ஜஸ்ட் ரைட் பேங்க் ட்ரிபியூட்டரி. ஓகேவா? ஸோ பவானி நம்ம ஊரில் நீலகிரி ஹில்ஸ் ரீஜன்ஸில் ஜாயின்ஸ் ட்ரெயின்ஸ் கோயம்புத்தூர் ரீஜன்ஸ். தென் நொய்யல் திருப்பூர் ரீஜன்ஸில் இருக்கும்ல, திருப்பூரில் இருக்கக்கூடிய வெஸ்டர்ன் காட் ஃப்ளோஸ் நியர் தி திருப்பூர் அண்ட் கோயம்புத்தூர். தென் அமராவதி டேமும் நம்மள்ட்ட இருக்குது. ஓகேவா? ஸோ அமராவதி ரிவர் ஜாயின்ஸ் காவேரி நியர் தி கரூர். ஸோ அமராவதி, நொய்யல், பவானி, கபினி, லக்ஷ்மண் தீர்த்தா இது எல்லாமே ரைட் பேங்க் ட்ரிபியூட்டரிஸ், வேறஸ் மிச்சது எல்லாமே லெஃப்ட் பேங்க் ட்ரிபியூட்டரிஸ். ஓகேவா? ஸோ அப்போ இந்த கான்டெக்ஸ்ட்டை வச்சுட்டு நம்ம கேள்விகளை பார்க்கலாம். அதுக்கப்புறம் அதர் ஏரியாஸ் ஆஃப் பெனின்சுலர் ரிவர்ஸை பற்றி என்னன்றதை டீட்டெயில்டாக பார்ப்போம். இப்போ இது பார்ப்போம் பாருங்க. விச் ஒன் அமாங் தி ஃபாலோயிங் இஸ் நாட் அ வெஸ்ட் ஃப்ளோயிங் ரிவர்னு கேட்டிருக்காங்க. இஸ் நாட் அ வெஸ்ட் ஃப்ளோயிங் ரிவர். அப்போ என்னது? மாஹி, சபர்மதி, லூனி இது எல்லாமே வெஸ்ட் ஃப்ளோயிங் ரிவர்ஸ். பனாஸ் இஸ் அன் ஈஸ்ட் ஃப்ளோயிங் ரிவர் விச் ஜாயின்ஸ் வித் சாம்பல். கரெக்டா? ஸோ பனாஸ் வந்து சாம்பலோடையோ அல்லது யமுனாவோடையோ போய் ஜாயின் ஆகக்கூடிய ஈஸ்ட் ஃப்ளோயிங் ரிவர்ஸ். தென் அடுத்தது, which one among the following is the northernmost river basin of the Deccan Plateau? Deccan Plateau கேட்டிருக்காங்க. அப்ப Deccan Plateauனா நமக்கு சாம்பலும் சரி மாகியும் சரி இது எல்லாமே மேல நம்மளோட சென்ட்ரல் ஹைலாண்ட் ரீஜன்ஸ்ல இருந்து வருது. அப்ப டெக்கன் பிளாட்டியோட நார்தன் மோஸ்ட்னா இது நர்மதா தான். ஓகேவா? ஸோ டெக்கன் பிளாட்டியோடைய நார்தன் மோஸ்ட் ரிவர்னா நர்மதா தான். அதாவது ஏற்கனவே சொன்னால விந்தியாஸ் சாத்புராஸ்க்கு கீழே தான் இந்த நமக்கு டெக்கன் பிளாட்டியூ வரும். அப்போ டெக்கன் பிளாட்டியூஸோடைய எக்ஸ்டென்ஷனாக நமக்கு நார்தன் மோஸ்ட்னு பார்த்தோம்னா நர்மதா தான் வரும். ஓகேவா? அதே த நர்மதா ரிவர் ஃப்ளோஸ் டு தி வெஸ்ட் while most other large peninsular rivers flows to the east. Why என்றதை கேட்டிருக்காங்க. It occupies a linear rift valley. Yes, it occupies a linear rift valley என்றது correct because it found between the block mountains of Vindhyas and Satpuras. ஆக்சுவலாக வந்து பார்த்தோம்னா விந்தியாஸ் அண்ட் சாத்புராஸ் இது இந்த செகண்ட் ஸ்டேட்மெண்ட் ஆக்சுவலாக கரெக்ட். இட் ஃப்ளோஸ் பிட்வீன் தி விந்தியாஸ் அண்ட் சாத்புராஸ். ஆனால் விந்தியாஸ் அண்ட் சாத்புராஸ்க்கு நடுவில் ஃப்ளோ ஆகிறதுனாலேயே அது வெஸ்ட்வர்டு ஃப்ளோ ஆகுதுன்றது ரீசன் கிடையாது. ஓகேவா? ஸோ அதனால தான் 1 and 2 ஆப்ஷனாக வைக்கல. ஸோ 1 and 2 வந்துருந்தா நம்ம கன்ஃபியூஸ் ஆயிருக்கலாம். ஓகேவா? ஸோ இதில் வந்து ஐதர் யூ ஹாவ் டு சூஸ் 1 or 2, பட் டெஃபினெட்லி 1 விடவே முடியாது. லீனியர் ரிஃப்ட் வேலி இஸ் தி ரீசன் வேர் இட் செட்ஸ் தி ஃப்ளோ ஆஃப் தி ரிவர் டுவர்ட்ஸ் தி வெஸ்டர்ன் ரீஜன்ஸ் அண்ட் என்டரிங் இன்டு தி கல்ஃப் ஆஃப் காம்பட் ரீஜன்ஸ். ஓகேவா? இதில் தப்பா சொல்லியிருக்காங்க பாருங்க. த லேண்ட் ஸ்லோப்ஸ் டு தி வெஸ்ட் ஃப்ரம் சென்ட்ரல் இந்தியான்னு சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக சென்ட்ரல் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் த லேண்ட் ஸ்லோப்ஸ் டுவர்ட்ஸ் தி ஈஸ்ட். ஸ்லோப் ஈஸ்ட். சென்ட்ரல் இந்தியாவிலேருந்து நமக்கு ஈஸ்ட் வேர்டு தான் லேண்டோடைய ஸ்லோப் இருக்குமே தவிர இது கான்டெக்ஸ்டே தப்பா சொல்லியிருக்காங்க. ஈஸ்ட்வர்ட்ஸ், ஈஸ்டர்ன் சைடு. அப்போ இந்த தேர்ட் ஸ்டேட்மெண்ட் தப்பு. அப்போ தேர்ட் ஸ்டேட்மெண்ட்டும் வராது, செகண்ட் ஸ்டேட்மெண்ட் வராது. 1 கண்டிப்பாக வந்தாக்கணும். 1 and 2 கிடையாது. அப்போ ஆன்சர் என்னது? 1 and 1 ஒன்லி. ஸோ இதில் ஆப்ஷன்ஸ் வச்சு தான் நம்ம ஆன்சர்ஸ் அரைவ் பண்ணணும். ஓகேவா? ஸோ இட் ஃப்ளோஸ் பிட்வீன் விந்தியாஸ் அண்ட் சாத்புராஸ். பட் இந்த கொஸ்டினோட கான்டெக்ட்டை பொறுத்த வரைக்கும் விந்தியாஸ் அண்ட் சாத்புராஸ்க்கு நடுவில் ஃப்ளோ ஆகிறதுனால தான் ரிஃப்ட் வேலிஸ் கிரியேட் ஆயிருக்கு. பட் 1 and 2 ஆப்ஷன் இல்லை. அப்போ யூ ஹேவ் டு கோ ஃபார் 1 ஒன்லி. ஓகேவா? ஸோ இட் ஆக்குபைஸ் அ லீனியர் ரிஃப்ட் வேலிஸ். Which of the following states is not a part of Narmada Basin? ஓகேவா? ஸோ நர்மதா பேசின் நம்ம தெளிவாக பார்த்துக்கணும். நர்மதா பேசின் பார்க்க போகும்போது நமக்கு எது வரவே வராது? ராஜஸ்தான் மட்டும் வராது. ஸோ ராஜஸ்தான் மட்டும் வராது, மீதி எல்லாமே மோஸ்ட்லி வந்துடும். சத்தீஸ்கரோடைய பேசின்லையுமே நர்மதாவுடைய ட்ரிபியூட்டரிஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ அமர்காண்டக் பிளாட்டியூ ரீஜன்ஸில் தானே ஆரிஜினேட் ஆகுது நம்மளுடைய நர்மதா ரிவர். அப்போ ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் என்னது? 4 மட்டும் வராது, ராஜஸ்தான் மட்டும் வராது, மீதி 3மே நம்மளுக்கு நர்மதா பேசினில் வரும். ஆனால் கொஸ்டின் கேட்டிருக்கிறது நாட் அ பார்ட்னா ராஜஸ்தான் மட்டும் வராது. தென் அடுத்தது, கன்சிடர் தி ஃபாலோயிங் ரிவர்ஸ் விச் ஆஃப் தி அபவ் ஆர் ட்ரிபியூட்டரிஸ் ஆஃப் கோதாவரி. ட்ரிபியூட்டரிஸ் ஆஃப் கோதாவரி கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ ட்ரிபியூட்டரிஸ் ஆஃப் கோதாவரியில் கண்டிப்பாக எது வரணும்? இந்திராவதி வரணும், பிரணீதா வரணும். பிரணீதா தான் நமக்கு என்னது? வெயின் கங்கா பிளஸ் வார்தா பிளஸ் பெண்கங்கா, இது 3மே சேர்ந்தது தான் நமக்கு வந்து பிரணீதா. ஓகேவா? பெண்ணாரும் கீழே வந்துடும், வம்சதாராவும் வராது. வம்சதாரா இஸ் அன் இண்டிபெண்டன்ட் ரிவர் that originates from the eastern Ghats and flows towards the Bay of Bengal regions. ஓகேவா? ஸோ அப்போ tributaries of கோதாவரியில் 2, 3 மட்டும்தான் வரும். ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் என்னது? ஆப்ஷன் டி 2 and 3 ஒன்லி. செகண்ட் ட்ரிபியூட்டரிஸை கேட்டிருக்காங்க. இதே கொஸ்டின் அப்படியே இதே ஆப்ஷன்ஸ் வச்சு இங்கே கேட்டிருக்காங்க பாருங்க.
which of the above rivers are ரைசிங் ஃப்ரம் தி ஈஸ்டர்ன் காட்ஸ்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ அப்போ ஈஸ்டர்ன் காட்ஸ்லேருந்து ஆரிஜினேட் ஆகக்கூடிய ரிவர்ஸ் எதுன்னு பார்த்தோம்னா நாகல்வாலி அண்டு வம்சதாரா தான். சுபர்ணரேகாவும் கிடையாது, பிராமணியும் கிடையாது. மோஸ்ட் ஆஃப் இது ரெண்டுமே மோஸ்ட்லி ஆரிஜினேட்டட் ஃப்ரம் தி ராஞ்சி அல்லது சோட்டா நாக்பூர் பிளாட்டியூ ரீஜன். ஓகேவா? அது எஸ்பெஷலி சுபர்ணரேகா அந்த சோட்டா நாக்பூர் பிளாட்டியூ ரீஜனோட கோல் பெல்ட் ரீஜன்ஸில் நமக்கு மேஜராக ஃப்ளோ ஆகும். இது எல்லாத்தையுமே நம்ம மினரல்ஸ் டெபாசிஷன் பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலிங்காக பார்க்கலாம். ஓகேவா? ஸோ நாகல்வாலி அண்ட் வம்சதாரா ஆர் தி ரிவர்ஸ் விச் ஹேவ் இட்ஸ் ஆரிஜினேஷன் ஃப்ரம் தி ஈஸ்டர்ன் காட்ஸ். ஓகேவா? ஸோ இதில் ஆப்ஷனில் கொடுத்துருக்கூடிய எல்லா ரிவர்ஸை பற்றியும் டீட்டெயிலாக பார்த்துக்கணும். ஸோ இப்போ NDA 2024 கேட்ட இந்த கொஸ்டின் பாருங்க. விச் ஆஃப் தி ஃபாலோயிங் tributaries is are correctly matched with the Deccan river? பவானி இஸ் வித் கிருஷ்ணாவா? கிடையாது. பவானி இஸ் காவேரி. கபினி இஸ் ஆல்சோ வித் காவேரி. மாஞ்சிரா கோதாவரி கரெக்ட், இதுவும் கரெக்ட். பீமா மகாநதியா? பீமா கிடையாது, மகாநதி கிடையாது, கிருஷ்ணா. ரைட்டா? கிருஷ்ணாவுடைய ட்ரிபியூட்டரி தான் பீமா. அப்போ ஆன்சர் என்னது? நமக்கு 2 and 3 மட்டும் தான் கரெக்டான பேர்ஸ். ஸோ ஜஸ்ட் ட்ரிபியூட்டரிஸும் அதோட ரிவர்ஸை வச்சு இந்த மேட்ச் த ஃபாலோயிங்கில் கேட்டிருக்காங்க. தென் அதே கொஸ்டின் நீங்கள் அப்படியே ரிப்பீட் ஆயிருக்கு பாருங்க. விச் பெனின்சுலர் ரிவர் ஹாஸ் அ ட்ரிபியூட்டரி நேம்டு கபினி? கபினி எது? நம்மளுடைய காவேரி தான். ஸோ அதே ஸ்டேட்மெண்ட்டு திரும்ப அகைன் ரிப்பீட் ஆயிருக்கு. தென் அடுத்தது விச் ஆஃப் தி ஃபாலோயிங் இஸ் ஆர் தி ஈஸ்ட் ஃப்ளோயிங் ரிவர்ஸ் இன் இந்தியா? ஈஸ்ட் ஃப்ளோயிங் ரிவர்ஸ் இன் இந்தியா. ஸோ எதெல்லாம் ஈஸ்ட் ஃப்ளோயிங் ரிவர்ஸு? நமக்கு பெரியாரும் வராது, அதே மாதிரி காளி நதியும் வராது. ஓகேவா? ஸோ இது ரெண்டுமே வெஸ்ட் ஃப்ளோயிங் ரிவர்ஸ். பாலாரும் சரி பெண்ணாரும் சரி ஈஸ்ட் ஃப்ளோயிங் ரிவர்ஸ். ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் என்னது? ஆப்ஷன் பி 1 and 3 ஒன்லி. ஓகேவா? ஸோ பாலார் அண்டு பெண்ணார் ஆர் ஈஸ்ட் ஃப்ளோயிங் ரிவர்ஸ். பெரியாரும் காளி நதியும் வெஸ்ட் ஃப்ளோயிங் ரிவர்ஸ். காளி நதி இஸ் இன் கர்நாடகா, பெரியார் இஸ் இன் கேரளா. ஓகேவா? ஸோ இந்த கேள்வி பாருங்க. கன்சிடர் தி ஃபாலோயிங் இன்ஃபர்மேஷன். தவுந்தார் அண்டு நர்மதான்றது கரெக்ட், பட் இட் இஸ் நாட் இன் மால்வா, இட் இஸ் இன் அமர்கான்டக். மால்வான்றது விந்தியாஸுக்கு மேலே இருக்கிற ரீஜன். அப்போ விந்தியாஸுக்கு மேலே நம்மளுடைய நர்மதா ரிவரே ஃப்ளோ ஆகல. அப்போ மால்வா ரீஜன்ஸ் எப்படி ஃப்ளோ ஆயிருக்கும்? ஹுந்த்ரு சோட்டா நாக்பூர் பிளாட்டியூ சுபர்ணரேகான்றது கரெக்டாக தான் இருக்கு. ஜெஸ்ரோப்பா வெஸ்டர்ன் காட்ஸ் கரெக்ட், பட் இது நேத்ராவதியா கிடையாது, இட் இஸ் ஷராவதி. ஷராவதி ரிவர்ல தான் ஜெஸ்ரோப்பா அல்லது ஜோக் வாட்டர் ஃபால்ஸ் இருக்கு. அது வெஸ்டர்ன் காட்ஸ்ல தான் இருக்கு. அப்போ 3 காம்பினேஷன்ஸ்ல எத்தனை தான் கரெக்ட்? ஒன்லி 1 தான் கரெக்ட், மீது ரெண்டுமே தப்பு. ஓகேவா? ஸோ வாட்டர் ஃபால்ஸும் அசோசியேட்டட் வித் ரிவர்ஸும் அது எந்த ரீஜன்ஸ் அந்த வாட்டர் ஃபால்ஸ் ஃபார்ம் ஆகுதுன்றதும் புது கான்டெக்ட்ல நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்கு. ஓகேவா? ஸோ இப்போ இதெல்லாம் தான் நம்ம பெனின்சுலர் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நம்ம பார்க்க வேண்டிய விஷயங்கள். இப்போ அடுத்தது என்னன்னா, நம்ம இப்போ ரிவர் சிஸ்டம் அண்ட் ரிவர் சிஸ்டம் அசோசியேட்டடாக இருக்கக்கூடிய கான்டெக்ட் எல்லாத்தையுமே பார்த்துட்டோம். இப்போ அடுத்தது ரிவர்ஸும் அது ஃப்ளோ ஆகக்கூடிய பிளேசஸோ அல்லது ரிவர்ஸ் ஃப்ளோ ஆகக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய பிளேசஸ் எது? அது வந்து இம்பார்ட்டன்ட் சிட்டிஸாக இருக்கலாம், பில்கிரிமேஜ் சைட்ஸாக இருக்கலாம், அல்லது நேஷனல் பார்க்ஸ் அண்ட் வைல்ட் லைஃப் சாங்சுரிஸாக இருக்கலாம், அல்லது வேற ஏதாவது ஒரு லேக்ஸாக இருக்கலாம், தென் வந்து ஏதாவது ஒரு இம்பார்ட்டண்ட்டான கோஸ்டல் ரீஜன்ஸில் இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸாக இருக்கலாம். ஸோ அப்போது ரிவரோட ட்ரிபியூட்ரிஸு அதனுடைய ஃப்ளோயிங் ரீஜன்ஸை தாண்டி ரிவர்ஸோட அசோசியேட்டடாக இருக்கக்கூடிய அதர் ஏரியாஸை பற்றியும் கேள்விகள் வந்துட்டு இருக்கு. ஸோ அந்த என்னென்ன கான்டெக்ட்ல வந்திருக்குதுன்றதை நம்ம ஒரு ரவுண்டு பார்த்துடலாம். இப்போ பாருங்க, கன்சிடர் தி ஃபாலோயிங் பேர்ஸ். இப்போ இதெல்லாம் பார்த்துடலாம். இப்போ ஒரு பக்கம் பிளேசஸை கொடுத்துருக்காங்க, இன்னொரு பக்கம் ரிவரை கொடுத்துருக்காங்க. பந்தர்பூர் இஸ் அசோசியேட்டட் வித் ரிவர் சந்திரபாகாவான்னு கேட்டிருக்காங்க. திருச்சிராப்பள்ளி, இது நமக்கே தெரியும், திருச்சிராப்பள்ளி இஸ் அசோசியேட்டட் வித் காவேரியா. ஹம்பி இஸ் அசோசியேட்டட் வித் மாலப்பிரபா. இதில் தான் கரெக்டுன்றதை கேட்டிருக்காங்க. இப்போ இது பாருங்க, கன்சிடர் தி ஃபாலோயிங் பேர்ஸ். நேஷனல் பார்க்ஸ். ஓகேவா? ஸோ ஒரு பக்கம் நேஷனல் பார்க்ஸ் கொடுத்துருக்காங்க, இன்னொரு பக்கம் ரிவர் ஃப்ளோயிங் த்ரூ தி பார்க்கு கொடுத்துருக்காங்க. ஸோ கார்பட் நேஷனல் பார்க் கங்காவா, காசிரங்கா நேஷனல் பார்க் மனாசா, சைலண்ட் வேலி நேஷனல் பார்க் காவேரியான்றதை கேட்டிருக்காங்க. ஸோ அங்கே சிட்டிஸை வச்சு கேட்டிருக்காங்க, இங்கே வந்து நேஷனல் பார்க்ஸ் அல்லது வைல்ட் லைஃப் சாங்சுரிஸை வச்சு கேட்டிருக்காங்க. ஆனால் ரெண்டுலையுமே ரிவர்ஸ் வச்சு தான் கேட்டிருக்காங்க. இப்போ இந்த கொஸ்டின் பாருங்க, 2 ரிவர்ஸும் கன்ஃப்ளூயன்ஸ் ஆகக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய லேக்ஸ் அல்லது வெட்லாண்ட்ஸ் அல்லது அதர் பார்க்ஸோ கேட்டிருக்காங்க. ஸோ இந்த காம்பினேஷனையும் கேட்டிருக்காங்க. கன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் பியாஸ் அண்ட் சட்லஜில் ஹரிகே வெட்லாண்ட் இருக்கா? ஓகேவா? அதே மாதிரி பானாஸ் அண்ட் சாம்பல் ரிவர், இது ரெண்டுமே கன்ஃப்ளூயன்ஸ் ஆகக்கூடிய இடத்துல கலடியோ நேஷனல் பார்க் இருக்கா? கலடியோ நேஷனல் பார்க் நம்ம ராஜஸ்தான் ரீஜனில் முக்கியமான பிளேசஸ்ன்றது நம்ம என்விரான்மெண்ட்ல பார்த்துருந்தோம். பாரத்பூர் நேஷனல் பார்க்னு இதுக்கு முன்னாடி அதுக்கு பேர் இருந்துச்சு. அதே மாதிரி மூசி அண்ட் கிருஷ்ணா, மூசி இஸ் அ ட்ரிபியூட்டரி ஆஃப் கிருஷ்ணா. ஆனால் இது ரெண்டு கன்ஃப்ளூயன்ஸ் ஆகக்கூடிய இடத்துல தான் கொள்ளையர் லேக் இருக்கா அப்படின்றத கேட்டிருக்காங்க. சப்போ அந்த கான்டெக்ட் பாருங்க, லேக்ஸு, பிளேசஸ்ஸு, தென் வந்து ப்ரொடெக்டட் ஏரியாஸ், இதை வச்சு
கேள்விகள் வந்துகிட்டே இருக்கு. இப்போ இந்த கேள்வி பாருங்க. ஜீலம் ரிவர் பாசஸ் த்ரூ தி உலார் லேக். கிருஷ்ணா ரிவர் டைரக்ட்லி ஃபீட்ஸ் தி கொலர் லேக். இந்த டைரக்ட்லி வர இடத்துல கவனிக்கணும்னு சொல்லியிருக்கேன்ல. அதே மாதிரி மியாண்ட்ரிங் நேச்சர் வச்சு கேட்டிருக்காங்க பாருங்க. மியாண்ட்ரிங் நேச்சர் ஆஃப் தி கந்தக் ரிவர் ஃபார்ம்டு தி கன்வார் லேக். ஸோ அப்போ லேக்கு அதோட அசோசியேட்டாக இருக்கக்கூடிய ரிவர்ஸ், இதை வச்சு 2-3 தடவை கேள்விகள் வந்திருக்கு. ஸோ அப்போ எல்லா கான்டெக்ட்லையுமே நம்ம கேள்விகளை பார்க்க வேண்டியதாக இருக்கு. அதை தாண்டி இப்போ இந்த கேள்வி பாருங்க, 2022 கேட்டது. கேன்யான் கண்டிகோட்டா கேன்யான் ஆஃப் சவுத் இந்தியா வாஸ் கிரியேட்டட். கேன்யான்ஸ்ன்றது மோஸ்ட்லி கோஸ்டல் ரீஜன்ஸ்ல நமக்கு ரிவர்ஸோ அல்லது ரிவர்ஸோடைய எக்ஸ்டென்ஷனு, அதே சமயத்தில் கோஸ்டல் வாட்டர்ஸோட எரோஷன் மூலியமா கிரியேட் ஆயிருக்கக்கூடிய எரோடட் லேண்ட் ஃபார்ம் தான் கேன்யான்ஸ். அந்த கேன்யான்ஸை ஃபார்ம் பண்றது எந்த ரிவர்னு கேட்டிருக்காங்க. காவேரியா, மாஞ்சிராவா, பெண்ணாரா, துங்கபத்ராவான்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா, ரைட். இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம வந்து பார்க்கறதுக்கு முன்னாடி இம்பார்ட்டண்டான மேப்ஸை வந்து பார்த்துடலாம். இப்போ இந்த மேப்ஸ் எல்லாமே வந்து பார்த்தோம்னா, நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் இந்தியன் ஸ்டேட் ஆஃப் ஃபாரஸ்ட் ரிப்போர்ட், சாரி இந்தியன் ஸ்டேட் ஆஃப் ஃபாரஸ்ட் ரிப்போர்ட் 2021 அல்லது 23 இந்த மாதிரி இம்பார்ட்டண்ட்டான ப்ரொடெக்டட் ஏரியாஸ் வழியாக ஃப்ளோ ஆகக்கூடிய ரிவர்ஸை மேப் வைஸ் கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த ஒரு 4 மேப் இருக்குது. இந்த 4 மேப்பை தெளிவாக பார்த்துக்கணும். இதுல இருந்து கேள்விகள் வரதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இப்போ இது பாருங்க, அலக்நந்தா பாகீரதி சேர்ந்து தான் நமக்கு கங்காவா வருதுன்னு பார்த்தோம். இப்போ கங்கா இஸ் ஃப்ளோயிங் த்ரூ விச் இம்பார்ட்டன்ட் ப்ரொடெக்டட் ஏரியா? ராஜாஜி ப்ரொடெக்டட் ஏரியாஸ் வழியாக தான் ஃப்ளோ ஆகுது. இவங்க என்ன கேட்டிருந்தாங்க, கார்பட் வழியா கங்கா ஃப்ளோ ஆகுதான்னு கேட்டிருந்தாங்களா? கார்பட் வழியா கங்கா கிடையாது, ராம் கங்கா ஃப்ளோ ஆகுது. எவ்வளவு மைனூட்டா கேட்டிருக்காங்க பாருங்க. ஸோ கங்கா ஃப்ளோ ஆகுறது ராஜாஜி தான், பட் ராம் கங்கா தான் கார்பட் வழியா ஃப்ளோ ஆகுது. ஸோ அதே மாதிரி இங்க பாருங்க, நமக்கு இங்க இருக்கிறது வேற காளி ரிவர், அங்க இருக்கிறது வேற காளி ரிவர். சதர்ன் இந்தியாவில் இருக்குது. துத்வான் நேஷனல் பார்க் வழியா சாரதா ரிவர் போயிட்டு இருக்கு. வால்மீகி இம்பார்ட்டன்டான நேஷனல் பார்க்ஸ், வால்மீகி நேஷனல் பார்க்ஸ்ல கந்தக் ரிவர் ஃப்ளோ ஆகுது. அப்போ இது எல்லாமே முக்கியம். ஓகேவா, இந்த இம்பார்ட்டன்ட் ப்ரொடெக்டட் ஏரியாவும் அதனோட அசோசியேட் ஆகிருக்கக்கூடிய ரிவர்ஸை பற்றி நமக்கு தெளிவான நாலேஜ் தேவை. ஸோ இது வந்து வெஸ்டர்ன் பிளைன் ரீஜன்ஸில் இருக்கிறது, வெஸ்டர்ன் சைடில். இது வந்து ஈஸ்டர்ன் சைடில் இருக்கிறது. இப்போ இது பாருங்க, நமக்கு பிரம்மபுத்திராவுடைய ரிவர் சிஸ்டம். இங்கே பாருங்க, நமக்கு நம்தப்பா வைல்ட் லைஃப் சாங்சுரிஸ் இருக்கா. ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த திஹிங், லோஹித் இந்த மாதிரியான ரிவர் சிஸ்டத்தோடைய பேட்டர்ன் வந்து அந்த இம்பார்ட்டன்டான ப்ரொடெக்டட் ஏரியாஸோட அசோசியேட் ஆயிருக்கு. இது பாருங்க, காசிரங்கா கேட்டிருந்தானா, காசிரங்காவும் மனாசியும் கேட்டிருந்தான். ஆனால் மனாசி இங்கே சம்மந்தமே இல்லாத இடத்துல இருக்கு. காசிரங்கா வழியா எதுதான் நமக்கு ஃப்ளோ ஆகுது? பிரம்மபுத்திரா மட்டும் தான் ஃப்ளோ ஆகுது. ஸோ அதே மாதிரி பாக்கே டைகர் ரிசர்வ் நாமேரின்றது என்னது? அனதர் இம்பார்ட்டன்ட் ட்ரிபியூட்டரி ஆஃப், சாரி, நாமேரி, பாக்கே அண்ட் ஒராங் இந்த மாதிரியான இம்பார்ட்டன்ட் ரீஜன்ஸ்ல பிரம்மபுத்திராவுடைய ட்ரிபியூட்டரிஸ் ஃப்ளோ ஆகுது. ஸோ மனாஸ் ரிவர், மனாஸ் நேஷனல் பார்க்ஸுக்கும் பிரம்மபுத்திராவுக்கும், சாரி, மனாஸ் ரிவருக்கும் காசிரங்காவுக்கும் சம்மந்தம் கிடையாது. ஓகேவா. ஸோ அதே மாதிரி தான் கந்தஹார் ரிவர் வந்து பக்ஸா நேஷனல் பார்க்ஸ் வழியாக ஃப்ளோ ஆகுது. அதே மாதிரி டாம்பா டைகர் ரிசர்வ் என்ன ரிவர்ஸ் ஃப்ளோ ஆகுது. இந்த மாதிரி ஒவ்வொரு இம்பார்ட்டண்ட்டான ப்ரொடெக்டட் ஏரியாஸும் அந்த ப்ரொடெக்டட் ஏரியாஸோட அசோசியேட்டாக இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் ரிவர்ஸையும் நம்ம தெளிவாக பார்த்துக்கணும். ரைட்டா. இப்போ இது பாருங்க, இந்த மேப் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேவா. ஸோ இங்கே பாருங்க, பனாஸும் சாம்பலும் இருக்கக்கூடிய இடத்துல ரந்தம்போர் நேஷனல் பார்க் இருக்கு. ஆனா கேள்வி என்ன கேட்டிருந்தாங்க, பனாஸும் சாம்பலும் கன்ஃப்ளூயன்ஸ் ஆகக்கூடிய இடத்துல கலடியோ நேஷனல் பார்க் இருக்கான்னு கேட்டிருந்தாங்க. ஓகேவா, கலடியோ நேஷனல் பார்க் இருக்கான்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா. தென் அதே மாதிரி இது வந்து நமக்கு நான் முன்னாடியே சொன்னேன், பன்னா நேஷனல் பார்க், பன்னா டைகர் ரிசர்வ் வழியா கென் ரிவர் ஆஃப் யமுனாவுடைய ட்ரிபியூட்டரியான கென் ரிவர் ஃப்ளோ ஆகுது. அதே மாதிரி பந்தவ்கார்க் நேஷனல் பார்க் வழியா சோன் ரிவர் ஃப்ளோ ஆகுது. இப்போ நர்மதா ரிவர் ரிஃப்ட் வேலி ரீஜன்ஸா வழியா வரதுனால அங்கே எந்த விதமான ப்ரொடெக்டட் ஏரியாஸும் கிடையாது. அதே பாருங்க, இந்திராவதி நேஷனல் பார்க்கும் இருக்கு, இந்திராவதி ரிவர் அது வழியா ஃப்ளோ ஆகுது. சத்கோஷியா இஸ் அன் இம்பார்ட்டன்ட் டைகர் ரிசர்வ் இன் ஒடிசா ரீஜன்ஸ், அது வழியா மகாநதி ரிவர் ஃப்ளோ ஆகுது. சிம்லிபால் ரீஜன் வழியா எதுவுமே ஃப்ளோ ஆகல, அதோட பார்டர்ஸ் ரீஜன்ஸ் சுபர்ணரேகா ஃப்ளோ ஆகுது. தென் இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது, நாகார்ஜுன சாகர் ஸ்ரீசைலம் டைகர் ரிசர்வ் அமராபாத் இது வழியா துங்கபத்ரா ரிவரும் கிருஷ்ணாவுடைய ட்ரிபியூட்டரிஸும் ஃப்ளோ ஆகுது. ஸோ அப்போ இந்த மாதிரி இம்பார்ட்டண்ட்டான ப்ரொடெக்டட் ஏரியாஸும் அந்த ப்ரொடெக்டட் ஏரியாஸுக்குள்ளார ஃப்ளோ ஆகக்கூடிய ரிவர்ஸோடைய மேப்பை பற்றின நாலேஜ் டெஃபினெட்லி தேவை. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஏரியா இது. ஓகேவா. ஸோ அப்போ இதே மாதிரி சதர்ன் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நமக்கு இங்கே பாருங்க, நமக்கு நாகர்புல் கபினி ரிவர் இஸ் ஃப்ளோயிங் த்ரூ தி பாண்டிப்பூர் டைகர் ரிசர்வ்ஸ். பிலிகிரி ரங்கன், முதுமலை, சத்தியமங்கலம் இந்த மாதிரியான ரீஜன்ஸ்ல. அதே மாதிரி பம்பா ரிவர் இஸ் ஃப்ளோயிங் த்ரூ தி பெரியார் நேஷனல் பார்க்ஸ். ஓகேவா. ஸோ இந்த மாதிரி சதர்ன் இந்தியாவில் இருக்கக்கூடிய காளி ரிவர், இங்க இருக்கிற பாருங்க காளி ரிவர், பத்ரா நேஷனல் பார்க்கோட பத்ரா ரிவர், பத்ராவும்
துங்காவும் சேர்ந்து தான் துங்கபத்ராவா நமக்கு ஃப்ளோ ஆகுது. ஸோ அப்போ இந்த 4 மேப்புமே ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுல இருந்து கேள்விகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. பிகாஸ் தீஸ் மேப்ஸ் ஆர் டைரக்ட்லி சோர்ஸ்டு ஃப்ரம் தி இந்தியன் ஸ்டேட் ஆஃப் ஃபாரஸ்ட் ரிப்போர்ட். அதுல இருந்து எடுத்திருக்கிறது. ஓகேவா? ஸோ இப்போ இந்த நாலேஜஸை பார்த்துக்கணும். இதை தாண்டி நமக்கு என்னென்ன கேள்விகள், இதில் லேக்ஸை பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ் நமக்கு தெளிவாக தெரிஞ்சுக்கணும். அப்போ லேக்ஸை பற்றி ஓவராலாகவே பார்த்தோம். இப்போ நார்த் இந்தியாவில் எடுத்துட்டோம்னா இம்பார்ட்டண்டான லேக்ஸ் எடுத்துட்டோம்னா ஃபர்ஸ்ட் வந்து ஜம்மு அண்ட் காஷ்மீரில் இருக்கக்கூடிய உலார் லேக். இந்த உலார் லேக் வழியா உலார் லேக் இஸ் ஃபார்ம்டு பை தி எந்த ஆக்டிவிட்டி மூலியமா ஃபார்ம் ஆயிருக்கு? இட் இஸ் ஃபார்ம்டு பை தி டெக்டானிக் பிளேட் ஆக்டிவிட்டிஸ். இட் இஸ் ஒன் ஆஃப் தி லார்ஜஸ்ட் ஃப்ரெஷ் வாட்டர் லேக்ஸ் இன் சவுத் ஏஷியா அண்ட் இட் இஸ் ஃபெட் பை ஜீலம் ரிவர். இது முக்கியம். இது கேட்டிருந்தாங்களா? உலார் லேக் ஜீலம் ரிவர் ஃப்ளோ ஆகக்கூடிய வழியில ஸ்ரீநகருக்கு பக்கத்துல தான் இந்த உலார் லேக் இருக்கு. ஓகேவா? அதே மாதிரி another important lake, Dal Lake is in Jammu and Kashmir. Okay, famous for its hot spots and it is a significant lake in Srinagar. அதே மாதிரி ஜம்மு அண்ட் காஷ்மீர் இருக்கக்கூடிய இன்னொரு இம்பார்ட்டன்ட் லேக் என்னதுன்னா சுரின் சாகர் அண்ட் மான்சார் லேக்ஸ். ஓகேவா? ஸோ ரிலீஜியஸ் சிக்னிஃபிகன்ஸ் அதை பற்றின. அடுத்து இது நம்ம மல்டிபிள் டைம்ஸ் பார்த்தோம். நார்த் ஈஸ்ட் இந்தியாவில் லோக்டாக் லேக் இன் மணிப்பூர். லோக்டாக் லேக் இன் மணிப்பூர் இட் இஸ் நோன் ஃபார் தி ஃபும்டீஸ் அண்ட் கெய்புல் லம்ஜோ நேஷனல் பார்க் இருக்கு. ஒன்லி ஃப்ளோட்டிங் நேஷனல் பார்க் இன் தி வேர்ல்டு. ஓகேவா? இதை நம்ம மல்டிபிள் டைம்ஸ் பார்த்துட்டோம். அதே மாதிரி சிக்கிமில் இருக்கக்கூடிய குருந்தோங்மர் லேக், ஒன் ஆஃப் தி ஹையஸ்ட் லேக்ஸ் இன் இந்தியா, நோன் ஃபார் இட்ஸ் நேச்சுரல் பியூட்டி. தென் திரிபுராவில் இருக்கக்கூடிய ருத்ரசாகர் லேக், இது ரொம்ப முக்கியம். திரிபுராவில் இருக்கக்கூடிய ருத்ரசாகர் லேக், ருத்ரசாகர் லேக் இஸ் லொகேட்டட் இன் திரிபுரா. ஓகேவா? ஏதாவது ரிவர்ஸ் அதோட அசோசியேட் இருந்துச்சுன்னா அதுலேயே நான் போட்டிருப்பேன். ஓகேவா? ஸோ இப்போ வெஸ்டர்ன் இந்தியாவில் இருக்கக்கூடியதுன்னா சாம்பார் லேக், மேஜர் சால்ட் வாட்டர், இம்பார்ட்டன்ட் ஃபார் தி சால்ட் ப்ரொடக்ஷன்ஸ். புஷ்கர் லேக் இன் ராஜஸ்தான். ஓகேவா? அது வந்து இம்பார்ட்டன்டான பில்கிரிமேஜ் சைட். பிச்சோலா லேக் இஸ் அன் ஆர்டிஃபிஷியல் லேக் இன் உதய்பூர், நோன் ஃபார் இட்ஸ் சீனிக் பியூட்டி. லூனி ரிவர் பேசின் லேக்ஸ், சலைன் வாட்டர் லேக்ஸ். லூனி இஸ் அன் எபிமரல் ரிவர் நம்ம வந்து பார்த்துருந்தோமா, அதனுடைய ரிவர் பேசின் லேக்ஸும் இருக்குது. தென் சென்ட்ரல் இந்தியாவில் அப்பர் அண்ட் லோவர் லேக்ஸ் ஆஃப் மத்திய பிரதேஷ், முக்கியமானது போஜ் வெட்லேண்ட் ரீஜன்ஸ் இன் போபால் ரீஜன்ஸ். ஓகேவா? தென் ராணா பிரதாப் சாகர் லேக் இன் ராஜஸ்தான் ரீஜன்ஸ் லொகேட்டட் இன் சாம்பல் ரிவர் பேசின். ஸோ சாம்பல் ரிவர் பேசின், ராணா பிரதாப் சாகர் லேக். இந்த டிஃபரன்சஸை இந்த காம்பினேஷன்ஸை தெளிவாக பார்த்துக்கணும். தென் ஈஸ்ட் இந்தியா எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு சிலிக்கா லேக் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. லார்ஜஸ்ட் பிராக்கிஷ் வாட்டர் லேக் இன் இந்தியா, நோன் ஃபார் இட்ஸ் மைக்ரேட்டரி பேர்ட்ஸ். இது கேட்டிருக்காங்க பாருங்க. கன்வார் லேக் இஸ் இன் பீகார், த லார்ஜஸ்ட் ஃப்ரெஷ் வாட்டர் ஆக்ஸ்போ லேக் இன் இந்தியா. பட் இது வந்து என்னது? மியாண்டரிங் ஆஃப் கந்தக் ரிவரான்னு கேட்டிருந்தாங்களா? ஆக்சுவலாக என்னன்னா மியாண்டரிங் ஆஃப், திஸ் இஸ் ஃபார்ம்டு டியூ டு தி மியாண்டரிங் ஆஃப் பூர்ஹி கந்தக். கந்தக் கிடையாது, பூரி கந்தக். ரொம்ப க்ளோஸரான கால் இது, அதனால அந்த ஸ்டேட்மெண்ட் தப்பு. ஓகேவா? ஸோ கன்வார் லேக். தென் சதர்ன் இந்தியா வந்துட்டோம்னா நமக்கு லாங்கஸ்ட் லேக்காக இருக்கக்கூடிய வேம்பநாட் லேக், லாங்கஸ்ட் லேக் இன் இந்தியா, நோன் ஃபார் இட்ஸ் பிராக்கிஷ் வாட்டர்ஸ் அண்ட் போட் ரேஸ்க்கான ஃபேமஸ் ஆனது. புலிகாட் லேக் நமக்கு ஏற்கனவே யூபிஎஸ்சி கேட்டிருந்ததை நம்ம பார்த்துருந்தோம். தமிழ்நாடுக்கும் ஆந்திர பிரதேஷுக்கும் 2 ஸ்டேட்ஸு அந்த லேக் வழியா இருக்குதுன்றதை நம்ம கேட்டிருந்தாங்க. செகண்ட் லார்ஜஸ்ட் பிராக்கிஷ் வாட்டர் லேக். கொள்ளேரு லேக் கேட்டிருக்காங்களா? கொள்ளேரு லேக் இஸ் இன் தி இம்பார்ட்டன்ட் ஃபார் டெல்டாஸ், பிட்வீன் தி டெல்டாஸ் ஆஃப் கிருஷ்ணா அண்ட் கோதாவரி. கிருஷ்ணா அண்ட் கோதாவரி டெல்டாஸுக்கு நடுவில் இருக்குமே தவிர டைரக்ட்லி இட் குட் நாட் ஃபீட் அப் பை தி 2 rivers. ஓகேவா? அதுக்கப்புறம் 2 இம்பார்ட்டன்டான லேக்ஸ், ஸ்பெஷல் லேக். ஷோ லாமோ லேக், சிக்கிம். ஷோ லாமோ லேக், ஹையஸ்ட் லேக் இன் இந்தியா, சோர்ஸ் ஆஃப் தீஸ்தா ரிவர். தென் லோனார் லேக் இன் மகாராஷ்டிரா, ஒன்லி கிராட்டர் லேக், கிரேட்டர்ஸ்னால கிரியேட் ஆயிருக்கக்கூடிய, மெட்டூரைட்டிக் இம்பாக்ட்னால கிரியேட் ஆயிருக்கக்கூடிய ஒரு மெட்டூரைட்டிக் இம்பாக்ட் வந்து அந்த பள்ளம் ஏற்பட்ட இடத்துல இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் தி சலைன் லேக் தான் இந்த லோனார் லேக். ஓகேவா? ஸோ இதெல்லாமே ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் லேக்ஸ் இன் இந்தியா. ஓகேவா? ஸோ அப்போ இதை வச்சுட்டு நம்ம கொஸ்டின்ஸை சால்வ் பண்ணலாமா? ரைட். என்னென்ன கேள்விகள் பார்த்துருந்தோம் இது பார்ப்போம். ரைட்டா? ஸோ இதில் என்னென்ன கேட்டிருக்காங்க? பந்தர்பூர் இஸ் அன் இம்பார்ட்டன்ட் பிளேஸ் இன் சந்திரபாகா ரிவரா? எஸ், கரெக்ட். இது நமக்கு தெளிவாக தெரிஞ்சே ஆகணும். ரைட்டா? பந்தர்பூர் இஸ் அ கரெக்ட் பேர். தென் காவேரியில் தான் நம்மளோட திருச்சிராப்பள்ளி இருக்கு, அது டெஃபினட்டாக நமக்கு தெரிஞ்சாகணும். ஹம்பி இஸ் இன் மாலப்பிரபாவா? கண்டிப்பாக கிடையாது. ஹம்பி இஸ் இன் துங்கபத்ரா. இதை தான் நான் சொல்லியிருந்தேன். ஹம்பி இஸ் அன் இம்பார்ட்டன்ட் விஜயநகரா எம்பையர் பிளேஸ் அண்ட் இட் இஸ் லொகேட்டட் இன் தி ரிவர் பேங்க்ஸ் ஆஃப் துங்கபத்ரா. ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் என்னது? ஆப்ஷன் ஏ, 1 and 2 ஒன்லி. how many pairs கரெக்ட்னா 1 and 2 ஒன்லி மட்டும்தான். தென் அடுத்தது இந்த கேள்வி பாருங்க. கன்சிடர் தி ஃபாலோயிங் பார்க்ஸ். நேஷனல் பார்க்ஸ் ரிவர்ஸ் ஃப்ளோயிங் த்ரூ தி பார்க். கார்பட் நேஷனல் பார்க் வழியா கங்காவா ஃப்ளோ ஆகுது? கரெக்டாக கிடையாது. ராம் கங்கா, ரொம்ப க்ளோஸரான கால். ராம் கங்கா. அதே கங்கா எது வழியா ஃப்ளோ ஆகுது? கங்கா இஸ் ஃப்ளோயிங் த்ரூ தி ராஜாஜி நேஷனல் பார்க்.
காசிரங்கா நேஷனல் பார்க் வழியா மனாசா ஃப்ளோ ஆகுது? கண்டிப்பா கிடையாது. காசிரங்கா நேஷனல் பார்க் வழியா பிரம்மபுத்திரா மட்டும் தான் ஃப்ளோ ஆகுது. பிரம்மபுத்திரா ஃப்ளோ ஆகுது. சைலண்ட் வேலி நேஷனல் பார்க் வழியா காவேரி ஃப்ளோ ஆகுதுன்னா கண்டிப்பா கிடையாது. காவேரி கிடையாது. குந்திப்புலா, இது வந்து கேரளால இருக்கிறது. குந்திப்புலா ரிவர் தான் சைலண்ட் வேலி நேஷனல் பார்க் வழியா ஃப்ளோ ஆகும். அப்ப மூணுமே இங்க தப்பா தான் மேட்ச் ஆயிருக்கு. ஓகேவா? ஸோ ஹவு மெனி ஆஃப் தி பேர்ஸ் கரெக்ட்னா நன் ஆஃப் தி அபவ். மூணுமே தப்பா மேட்ச் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? தென் அடுத்தது வெட்லேண்ட்ஸ். ஹரிகே வெட்லேண்ட்ஸ் கன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் தி பியாஸ் அண்ட் சட்லஜ். ஓகேவா? ஸோ இங்க இருந்து தான் நமக்கு என்னது இந்திரா காந்தி கேனல். இந்திரா காந்தி கேனல் டுவர்ட்ஸ் ராஜஸ்தானுக்கு வாட்டர் சப்ளை பண்ணப்படுது. ஹரிகே வெட்லேண்ட்ஸ். ஓகேவா? ஸோ கன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் பியாஸ் அண்ட் சட்லஜ் ஆனா கண்டிப்பா கரெக்ட். இது ரெண்டுமே கரெக்ட். கலடியோ நேஷனல் பார்க்ஸ். ஓகேவா? கனடியா நேஷனல் பார்க் கன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் பனாஸ் அண்ட் சம்பலா கண்டிப்பா கிடையாது. இது ரெண்டுமே நம்ம பார்த்தோம். பனாஸ் அண்ட் சம்பல் கிடையாது. எது ரெண்டுன்னா கம்பீர் அண்ட் பான்கங்கா ரிவர்ஸ். இந்த ரெண்டு ரிவர்ஸும் கன்ஃப்ளூயன்ஸ் ஆகக்கூடிய இடத்துல தான் கலடியோ கானா நேஷனல் பார்க்ஸ் இருக்கு. ஓகேவா? ஸோ அதே மாதிரி கொல்லேரு லேக் இஸ் அட் தி கன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் கிருஷ்ணா அண்ட் கோதாவரி. அதுவும் என்னது டெல்டாஸ் தான். கிருஷ்ணா அண்ட் கோதாவரி டெல்டாஸ் தான். அப்போ செகண்ட் பேரும் தப்பா மேட்ச் ஆயிருக்கு. தேர்ட் பேரும் மேட்ச் தப்பா இருக்கு. ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் என்னது? ஆப்ஷன் ஏ 1 ஒன்லி. ஓகேவா? தென் அடுத்தது இதுல பாருங்க, ஜீலம் ரிவர் பாசஸ் த்ரூ தி உலார் லேக். இதை 2 தடவை கேட்டிருக்காங்க. ஜீலம் ரிவர் பாசஸ் த்ரூ தி உலார் லேக் கரெக்ட் தான். கிருஷ்ணா ரிவர், நான் எப்பயுமே சொன்னால டைரக்ட்லின்ற ஒரு வார்த்தை வந்தா கவனிக்கணும். கிருஷ்ணா ரிவர் டைரக்ட்லி ஃபீட்ஸ் தி கொல்லேரு லேக் கிடையாது. டைரக்ட்லி ஃபீட்ஸ் கிடையாது. அதோட டெல்டாஸ் மட்டும்தான். மியாண்டரிங் ஆஃப் கந்தக் ரிவர் கிடையாது. பூரி கந்தக் ரிவர் ரொம்ப ரொம்ப க்ளோஸான கால். பூரி கந்தக் ரிவர் ஃபார்ம்டு தி கன்வார் லேக். அப்போ தேர்ட் ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்ட் அண்ட் தப்பு. ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் என்னது? ஆப்ஷன் ஏ ஒன்லி 1. ஆப்ஷன் ஏ ஒன்லி 1. ஓகேவா? ஸோ இந்த கேள்வி, கண்டிகோட்டா கேன்யான் ஆஃப் சவுத் இந்தியா வாஸ் கிரியேட்டட் பை விச் ஒன் ஆஃப் தி ஃபாலோயிங் ரிவர்ஸ். ஓகேவா? ஸோ அப்போ இதில் என்னதுன்னா கேன்யான்ன்றதே நமக்கு கோஸ்டல் ரீஜன்ஸ்ல தான் ஃபார்ம் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அப்போ துங்கபத்ரா இஸ் அ ட்ரிபியூட்டரி ஆஃப் கிருஷ்ணா, அதனால இருக்க வாய்ப்புகளே கிடையாது. மாஞ்சிரா இஸ் அ ட்ரிபியூட்டரி ஆஃப் கோதாவரி, அதனால அதுவும் இருக்க வாய்ப்புகள் கிடையாது. ஸோ காவேரி இஸ் ஃப்ளோயிங் த்ரூ இந்தியா, தமிழ்நாடு. ஓகேவா? ஸோ இப்போ கோட்டான்ற நேம் மோஸ்ட்லி நமக்கு ஸ்ரீஹரிகோட்டா அப்படின்ற மாதிரி கோட்டான்ற நேம் தமிழ்நாடோட அசோசியேட்டட் கிடையாது. சம்டைம்ஸ் இந்த மாதிரி நிமோனிக்ஸ் வச்சு கெஸ் பண்ணலாம். ஓகேவா? ஸோ அப்போ கண்டிகோட்டா அப்படின்றது இட் இஸ் க்ளோஸ்லி அசோசியேட்டட் வித் தெலுங்கானா அல்லது ஆந்திராவோட நேமோட அசோசியேட் ஆக போகும்போது அப்போ அங்கே பாசிபிலிட்டி இருக்கக்கூடிய ஒரே ரிவர் என்னது? பெண்ணார் தான். ஓகேவா? சம்டைம்ஸ் நமக்கு வந்து எக்ஸாக்டான ஆன்சர் தெரியலனாலும் யூ கேன் கோ ஃபார் தி லாஜிக்கல் கன்க்ளூஷன்ஸ். ஓகேவா? ஸோ அப்போ இந்த மாதிரியான எலிமினேஷன் மெத்தட் மூலியமாவும் யூ கேன் ஃபைண்ட் அவுட் தி ஆன்சர். ஓகேவா? ஸோ இதெல்லாம் தான் நமக்கு ரிவர்ஸை பற்றின பேசிக் இன்ஃபர்மேஷன்ஸ். ஓகேவா? ஸோ இதோட இந்த செஷன் வந்து முடிவுக்கு வருது. ஸோ ரிவர்ஸை பற்றி எல்லா கான்டெக்ட்லையுமே நம்ம வந்து பார்த்து வச்சுக்கணும். ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஓகேவா? ஸோ மேஜராக என்னது? ரிவர்ஸோடைய ட்ரைனேஜ் பேட்டர்ன்ஸ் என்னென்ன. ஸோ நார்த் இந்தியன் ரிவர்ஸ், அதாவது பெரினியல் ரிவர்ஸும் பெனின்சுலர் ரிவர்ஸும் எந்தெந்த வகையில் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஓகேவா? ஒரு ரிவர் சோர்ஸ் ஆகக்கூடிய இடத்துல கிளேசியர்ஸ்லேருந்து ஆரம்பிக்குதா, ரேஞ்சஸ்லேருந்து ஆரம்பிக்குதா, அது ஃப்ளோ ஆகக்கூடிய பாத்தில் எந்த மாதிரியான பேட்டர்னில் அது ஃப்ளோ ஆகுது, அது கூட எந்தெந்த ட்ரிபியூட்டரிஸ்லாம் வந்து ஜாயின் ஆகுது, அது ஜாயின் ஆகக்கூடிய இடங்கள் எது எது, அது ஃப்ளோ ஆகக்கூடிய இடத்துல இம்பார்ட்டண்ட்டான பிளேசஸ்ஸு, இம்பார்ட்டண்ட்டான பில்கிரிமேஜ் சைட்ஸு, இம்பார்ட்டண்ட்டான இண்டஸ்ட்ரியல் டவுன்ஸு, ஏதாவது ஒரு நேஷனல் பார்க்ஸ் அண்ட் வைல்ட் லைஃப் சாங்சுரிஸு, லேக்ஸு, வெட்லேண்ட்ஸு, ராம்சார் சைட்ஸ், இது மாதிரி எது இருந்தாலுமே அது எல்லாத்தையுமே ஃபைனலாக ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கணும். ஃபைனலாக அது போய் எந்த கடலில் கலக்குது, அரேபியன் சீயா, பே ஆஃப் பெங்காலா, கலக்க போகும்போது டெல்டாவாக ஃபார்ம் ஆகுதா, எஸ்சுரிஸாக ஃபார்ம் ஆகுதா. அப்படி டெல்டாஸாக ஃபார்ம் ஆனிச்சுன்னா அந்த டெல்டாயிக் ரீஜன்ஸில் ஏதாவது இம்பார்ட்டண்ட்டான வைல்ட் லைஃப் சாங்சுரிஸ் அண்டு நேஷனல் பார்க்ஸ் இருக்கா, அதோட அசோசியேட்டாக இருக்கக்கூடிய லேக்ஸ் இருக்கா, இப்படி எல்லா கான்டெக்ட்லையுமே நம்ம வந்து ஒவ்வொரு ரிவர்ஸையும் டீட்டெயில்டாக பார்த்துக்கணும். ஓகேவா? ஸோ ஒரு ரிவர் எடுத்துட்டோம்னா அதை பேசின் வைஸு, ட்ரிபியூட்டரி வைஸ் என்னென்ன கான்டெக்ட்ஸில் பார்க்கணுன்றது எல்லாத்தையுமே இந்த செஷனில் பார்த்துட்டோம். இந்த செஷனில் இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான டாபிக். ஸோ இதில் ப்ராக்டிஸ் கொஷின்ஸும் டிஸ்கிரிப்ஷன்ஸ் இருக்குது. அதை டவுன்லோட் பண்ணி சால்வ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் செஷனில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.